நம்மோடு இந்திய தொழில் முனைவோர் சங்கத்தைச் சேர்ந்த கே.இ. ரகுநாதன் அவர்களும் இணைய இருக்கிறார்கள். இந்த பட்ஜெட் என்ன எதிர்பார்ப்புகளை கொண்டிருக்கிறது, என்ன அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்பு இருக்கிறது என்பது தொடர்ந்து நாம் தொடர்ச்சியாக ஆலோசிக்க இருக்கிறோம். முதலாவதாக திரு சுந்தர்ராமன், அதாவது நிதி பற்றாக்குறை இருந்தாலும் இந்த ஆண்டுல இந்தியாவுக்கான கவலைகள் குறைவு அப்படின்னு சொல்லலாமா? ஏன்னா ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமி அப்படின்றதுல இந்தியா இடம் பிடிச்சிருக்கு, அதனால கவலைகள் குறைவா இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்கள் ஆரம்பித்த மாதிரி 10th 5th லார்ஜஸ்ட் எக்கானமி அப்படின்னு பொசிஷன் ஆயிருக்கு. பிகாஸ் ஆஃப் கன்சிஸ்டண்ட்டாக லாஸ்ட் 10 இயர்ஸாக வந்து எடுக்கப்பட்டுள்ள ஸ்ட்ரக்சரல் ரீஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக எவ்ரி ஒன்ஸ் இன் 2 இயர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மேஜர் ரீஃபார்ம் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கு. டிமானிட்டேஷன்லேருந்து நீங்கள் ஜிஎஸ்டி ரீஃபார்ம், ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா. ஸோ அது மாதிரி பார்த்தோம்னா இந்த கவர்மெண்ட்டோட முக்கியமான ஒரு அப்ஜெக்டிவ் வந்து டிமாண்ட் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லாமல் பெருமனை பைசா தூக்கி கொடுக்காம கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் உள்கட்டமைப்பில் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணி லாஸ்ட் பட்ஜெட்டில் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 3 times 5 years பீரியடில் இன்க்ரீஸ் 10 lakh crores வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதோட மல்டிப்ளையர் எஃபெக்ட் வந்து நம்ம ரியல் ரிஃப்ளெக்ஷன் இன் எக்கானமி. ஏன்னா ஒரு எக்கானமிக் ஆங்கிளில் சொல்லுவாங்க ஒரு 10 lakh crores கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் இன்ஃபியூஸ் பண்ணோன்னா கிட்டத்தட்ட 4 to 5 times பெனிஃபிட் வந்து லேபர் எம்ப்ளாய்மெண்ட், இன்க்ரீஸ் இன் லேபர், ஒரு தனிநபரோட வருமானம் ஒர்க்கர்ஸ்க்கு போகிறச்சு அவங்களுடைய ஸ்பெண்டிங்கு க்ரோத்து அது மாதிரி. ஸோ கன்சியூமர் ஸ்பெண்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது ஓவரால் உங்களுக்கு க்ரோத் அதோட ரிஃப்ளெக்ஷன் நம்ம பார்க்க முடியுது. இன்க்ரீஸ்ட் இன் ஜிஎஸ்டி கலெக்ஷன்ஸ். ஸோ எப்படி ஒரு கவர்மெண்ட்டால் இது வந்து சாத்தியம் அடையுது அப்படின்னா ஜிஎஸ்டியோட கலெக்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கன்சிஸ்டண்ட்டான இன்க்ரீஸ் இருக்குது. அவங்களுக்கு அது மாதிரியான எங்கெங்கெல்லாம் இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரோட ரிஃப்ளெக்ஷன் ஆயிருக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 10 yearsல இன்க்ரீஸ் இன் ஏர்போர்ட், டபுள் ஏர்போர்ட், யூனிவர்சிட்டிஸ் விச் ஆர் கன்ஸ்ட்ரக்டட். ஸோ இதெல்லாம் வந்து இது குட் ரிஃப்ளெக்ஷன் பை கான்சென்ட்ரேட்டிங் ஆன் தி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தான். ஸோ இந்த பட்ஜெட்டில் கிரிட்டிக்கலாக இது இன்ட்ரீம் பட்ஜெட்டாக இருந்தாலும் ஒரு 10 yearsல வந்து பிராண்ட் இந்தியா அப்படின்ற ஒரு பொசிஷனிங் நம்பிக்கை தன்மையை பொசிஷன் பண்ணியிருக்காங்க நல்லா. ஸோ அதுக்கு அடுத்த ஒரு நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒரு யூஸ்வலாக பட்ஜெட்டுக்கு முன்னாடி வந்து எக்கனாமிக் சர்வே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரீம் ரிப்போர்ட் மட்டும் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க ஒரு 74 pages. அதில் லாஸ்ட் 10 yearsோட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லா ஃபேக்டர்ஸ்லையும் அதை கொடுத்துருக்காங்க. முக்கியமாக அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5 trillion எக்கானமி நம்ம அச்சீவ் பண்ண வேண்டியது, அதையும் தாண்டி 7 trillion-க்கான ரோட் மேப்பையும் கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ கீ ஃபோக்கஸாக இது வரைக்கும் என்ன நல்லா பண்ணிகிட்டு இருக்கோமோ அதை இன்னும் பெட்டர்மெண்ட்டாக பண்ணி மோர் பர்டிகுலர்லி இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அது மாதிரி ரொம்ப வெல்ஃபேர் மெஷர்ஸ். பட்ஜெட் வந்து எலெக்ஷன் டைமுங்கும் போது வெல்ஃபேரும் இருக்கும், அதில் இருக்கும் பேலன்ஸ்டு பட்ஜெட்டாக வெல்ஃபேர் வித் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் லாங் டேர்ம் க்ரோத்தை எய்ம் பண்ணி கண்டிப்பாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து திரு தரணிதரன், முன்பே சொன்ன மாதிரி வேகமாக பொருளாதாரம் வளர்ந்து வருகிறது, அதே மாதிரி வறுமை என்பது அதிக அளவில் ஒழிக்கப்பட்டிருக்கு என்கிற விஷயங்கள்லாம் நேற்று குடியரசுத் தலைவரே முன் வச்சாங்க நாடாளுமன்றத்தில். இப்போ இந்த பட்ஜெட் எவ்வாறு அமையும்? இப்போ என்னென்னா பார்த்தோன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எலெக்ஷன் வருது. அதனால் நீங்கள் போன 2019 எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா பிஎம் கிசான் ஒன்று அறிவிச்சாங்க டைரக்ட் ட்ரான்ஸ்ஃபர். ஆனால் அது எலெக்ஷன் அப்போ மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்போ கடைசி 2 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பயனாளி இருக்கணும் அந்த பர்சன்டேஜ் குறைஞ்சிருச்சு. இப்போ இந்தியா பொருளாதாரம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. என்ன வந்து பார்த்தோம்னா ஃபிஸ்கல் டெஃபிசிட், நிதி பற்றாக்குறை வந்து கிட்டத்தட்ட 6% இருக்குது. 2004 14 வரைக்கும் சராசரியாக வந்து நிதி பற்றாக்குறை 4.5% இருந்தது, இப்போ 6% இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் வாங்கிய கடன் வந்து 150 லட்சம் கோடி. இப்போ 2014 வரைக்கும் நமக்கு இருந்த கடன் வந்து வெறும் 50 லட்சம் கோடி. அது வந்து இப்போ 150 லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கு. அப்புறம் 3 மடங்கு 2004 14 வரைக்கும் உயர்ந்திருக்கு. நான் ஒரு கட்டில் படித்த இந்த 10 வருஷத்தில் வந்து எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்கன்னா இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு 14 வரைக்கும் அந்த 57 வருஷத்தில் எவ்வளோ கடன், 67 வருஷத்தில் எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்களோ அதோட அதிக கடன் இந்த 10 வருஷத்தில் மட்டும் நம்ம வாங்கியாச்சு. இதெல்லாம் இருக்குது. இப்போ என்ன வந்து பார்த்தீங்கன்னா கடனும் வாங்கினாங்க, கடன் வாங்கி மக்கள் நலத்திட்டங்கள் பண்ணாங்களா அப்படின்னு பார்த்தா பண்ணல. ஏன்னா வந்து நம்ம ஒரு நாடு வளரணும்னா நம்ம படிப்புக்கு செலவு பண்ணணும், சரிங்களா? படிப்புக்கு வந்து இப்போ நம்ம ஜிடிபியில் வந்து நம்ம படிப்புக்கு செலவு பண்ணுறது வளர்ந்த நாடுகள்லாம் 6%, 6.5% கிட்ட ஜிடிபியில் எஜுகேஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே வந்து நம்ம எஜுகேஷன் பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா 3% கீழே தான் இருக்குது. தொடர்ச்சியாக அது அதிகரிக்கும் இல்லை, ஒவ்வொரு வருஷம் குறைஞ்சிட்ருக்கு. அதே மாதிரி R&D, ஒரு ஃப்யூச்சரில் வந்து ஒரு லாங் டேர்ம் க்ரோத் வேணும்னா நீங்கள் இனோவேட் பண்ணணும், ஆராய்ச்சி பண்ணணும். ஆராய்ச்சி பண்ணி அந்த பேட்டன்ட் அதெல்லாம் வச்சு புது நிறுவனங்கள் உருவாக வச்சு தான் வந்து லாங் டேர்ம் க்ரோத் இருக்கும். ஆனால் R&D எக்ஸ்பெண்டிச்சர் வந்து பார்த்திங்கன்னா 0.7% கீழே இருக்குது. இஸ்ரேல் போல நாடுகள்லாம் 5% அவங்க ஜிடிபியில் வந்து R&Dக்கு மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இந்த R&D எக்ஸ்பெண்டிச்சர் கண்டினியூஸாக குறைக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க. இந்த பக்கம் போகலாம், 100 நாள் வேலை திட்டங்கள் போல திட்டங்கள் எது கிராமப்புறங்களில் டிமாண்ட் அதிகரிக்கிறது. 100 நாள் வேலை திட்டத்துக்கும் தொடர்ச்சியாக காசு குறைச்சிட்டே இருக்காங்க. இப்போ வந்து டிமாண்ட் வந்து 100 நாள் வேலை திட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது. பாதி மாநிலங்களுக்கு மேலே 100 நாள் வேலை திட்டத்துக்கு காசு வந்து
மாநிலங்களால் கொடுக்க முடியல. எதனாலனா பட்ஜெட்டை குறைச்சிட்டே இருக்காங்க. போன பட்ஜெட் சொல்கிறேன், அதுக்கும் போன பட்ஜெட் இருந்ததோட 50% 100 நாள் வேலை திட்டத்துக்கு காசை குறைச்சிருக்காங்க. கொரோனா காலகட்டம் அப்படி இருக்கும்போது அதுக்கு அதிகரிச்சிருக்கணும். அதுக்கான ஃபண்டிங்கை வந்து எக்கச்சக்கமாக வந்து குறைச்சிருக்காங்க. இப்போ ஒரு பொருளாதாரம் வளரணும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து என்னென்னா டிமாண்ட் இருக்கணும். இப்போனா தனி நம்பர் வந்து செலவு பண்ணுறதுக்கு காசு இருக்கணும். நம்ம பொருளாதாரத்தில் இல்லை. ஜிடிபி வளருது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்பர் வந்து வளர்ந்துட்டே தான் இருக்கும். எப்பவுமே பீச்சு நம்ம பார்லிமெண்ட்டில் ஒரு தடவை பேசும்போது சொன்னார், நம்பர் ஆட்டோமேட்டிக்காக வளரும். ஏன்னா நீங்கள் வந்து 2010 100 ரூபா அப்படின்னா இப்போ இன்ஃப்ளேஷன் பணம் வைக்கலாம் வரதுனால அதோட மதிப்பு இப்போ ஆட்டோமேட்டிக்காக 120 தான். ஸோ அதை வச்சு ஒரு பொருளாதாரங்கிறது வளர்ந்துட்டு தான் இருக்கும். ஸோ 2004 14 வரைக்கும் பொருளாதாரம் வந்து கிட்டத்தட்ட 4 மடங்கு ஜிடிபி உயர்ந்தது. இப்போ 3 மடங்கு தான். ஆனால் நம்பருங்கிறது வந்து எப்பயுமே ஒரு அரசாங்கம் எதுவுமே சரினாலும் அது நம்பர் வளர்ந்துட்டு தான் இருக்கும். நீங்கள் 2010 வாங்கின சம்பளம் அதோட 2024 வாங்கின சம்பளம் அதிகமாக தான் இருக்கும். எதுவுமே நம்ம பண்ணலினாலும் எந்த அளவுக்கு அதிகரிக்குது அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ க்ரோத் ரேட் வந்து எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு இல்லை. 2004 14 வரைக்கும் க்ரோத் ரேட் கிட்டத்தட்ட 8% இருந்தது. இப்போ 2004 இப்போ 2014 24 வரைக்கும் ஆவரேஜ் எடுத்திங்கன்னா க்ரோத் ரேட் வந்து வெறும் 5.5% தான் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு 8% 9% கிட்ட போகணும். இதுக்கு என்ன காரணம்? டிமாண்ட் இல்லை. டிமாண்ட் யாருன்னா தனிநபர்கிட்ட வந்து வாங்கும் திறன் இல்லை. ஏன் வாங்கும் திறன் இல்லைன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெட்ரோல் டீசல் போல் மறைமுக வரியை போட்டு அவங்கள்ட்ட நிறையா காசு எடுத்துக்கிறோம். இந்தியர்கள் தான் வந்து அவங்களுக்கு சராசரி வருமானத்தில் 22 ரூபா, 100 ரூபாயில் 22 ரூபா பெட்ரோல் டீசல் மட்டுமே செலவு பண்ணுறாங்க. கேஸ் சிலிண்டர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா 30 ரூபா. இதே நீங்கள் சீனா நாட்டை கம்பேர் பண்ணிங்கன்னா 100 ரூபாயில் 3 ரூபா தான் அவங்க பெட்ரோல் டீசல் கேஸ் சிலிண்டருக்கு செலவு பண்ணுறாங்க. அமெரிக்காவில் 1 ரூபா. ஸோ இந்த பெட்ரோல் டீசலில் நீங்கள் நிறையா செலவு நிறையா வரி போட்டதுனாலேயே மக்கள்கிட்ட இருக்க வாங்கும் திறன் கொஞ்சம் குறையுது. இப்போ வாங்கும் திறன் குறையும் போது என்ன வந்து பார்த்திங்கன்னா வாங்குகிற பொருள் குறையும். எவ்வளோ பொருள் வாங்குறாங்களோ அது குறையும். அப்படின்னா உற்பத்தி குறையும். உற்பத்தி குறைஞ்சால் என்ன ஆகும்? ஃபேக்ட்ரியில் லே ஆஃப்ஸ் நடக்கும். திருப்பி என்ன ஆகும்? ஆல்ரெடி அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகரிக்குதா, திருப்பி வந்து டிமாண்ட் இன்னும் குறையும். ஸோ டிமாண்ட் இன்னும் குறைஞ்சா என்ன ஆகும்? ஃபேக்ட்ரியில் உற்பத்தி இன்னும் குறையும். அந்த சூழலில் தான் இந்தியன் பொருளாதாரம் இருக்குது. அதனால தான் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா சிஎம்ஐ ரிப்போர்ட் படி 20 வயசுலேருந்து 24 வயசு இருக்கிற அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து 44.5% இருக்குது சிஎம்ஐ படி. அதே மாதிரி 25லேருந்து 29 வயசில் இருக்கவங்க வேலை இல்லாதது 15% இருக்குது. ஸோ இந்தியா தான் வந்து யூத் அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் வேர்ல்டில் டாப் 5 மோசமான இடங்கள் இருக்குது. ஸோ இதை நம்ம சரி செய்யணும். என்ன பண்ணால் ஏழையின் கையில் காசை கொடுக்கணும். ஆனால் இதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணுறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க? கார்ப்பரேட் டேக்ஸை வந்து 35% 22% ஆக்குறாங்க. ஆனால் மறைமுக வரினா என்ன? இன்டைரக்ட் டேக்ஸஸ் லைக் ஜிஎஸ்டி, அதில் வந்து அரிசி பாலுக்கெலாம் வரி போடுறாங்க. இது வந்து சாமானிய மக்களும் சரி, 100 ரூபா ஒரு நாளைக்கு சம்பாதிக்கணும் சரி, ஒரு நாளைக்கு 1 கோடி சம்பாதிக்கணும் சரி, அந்த காசு ஒன்று. ஆனால் நீங்கள் டைரக்ட் டேக்ஸை ஃபோக்கஸ் பண்ணி அதுலேருந்து அமௌண்ட் எடுத்து நம்ம வந்து டைரக்ட் பெனிஃபிட்ஸ் வந்து ஏழை எளிய மக்கள் கொடுத்தா அவங்க உடனே செலவு பண்ணுவாங்க. இப்போ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், மூலதன எக்ஸ்பெண்டிச்சர் சொல்கிறோம் இல்லையா, அதுலேருந்து அது செலவு பண்ணி அது மூலமாக நான் பொருளாதாரம் வளரும் நினைக்கிறது வந்து ட்ரிக்கிள் டவுன் எக்கனாமிக்ஸ். ஸோ ஆனால் நோபல் பிரைஸ் வாங்கின பொருளாதார நிபுணர்கள் ஜோசப் ஸ்டீக்லிட்ஸ்லேருந்து அபிஜித் பானர்ஜி, நம்ம இந்தியாவை சேர்ந்த அபிஜித் பானர்ஜி எல்லாருமே சொல்கிறது வந்து ட்ரிக்கிள் டவுன் எக்கனாமிக்ஸ் டு நாட் ஒர்க். எதனாலனா அது 2 காரணம் இருக்குது. ஒன்று, அது மேலேருந்து கீழே பெர்குலேட் ஆகாது. 2வது டைம் டிலே. ஆல்ரெடி கொரோனா, டிமானிட்டைசேஷன், ஜிஎஸ்டிக்கு அப்புறம் பொருளாதாரம் ரொம்ப ஸ்தம்பிச்சு போய் டிமாண்ட் இல்லாத போது நீங்கள் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டே போட்டிங்கன்னா அது லேண்ட் அசோசியேஷனுக்கு 1.5 வருஷம், அதுக்கப்புறம் அதுக்கு அப்ரூவலுக்கு 1.5 வருஷம், அப்புறம் கான்ட்ராக்டர் கட்ட ஆரம்பிக்கணும், அது டெண்டர் விடணும். அது எல்லாமே ஒரு லாங் டேர்மில் உங்களுக்கு க்ரோத் காமிக்கக்கூடிய விஷயம். ஷார்ட் டேர்மில் நீங்கள் க்ரோத் காமிக்கணும், ஒரு பொருளாதார டிமாண்டை கொண்டு வரணும், டிமாண்ட் இன்ஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஏழை எளிய மக்கள் கையில் காசை கொடுக்கணும். ஆனால் இவங்க அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணுறாங்க. ஏழை எளிய மக்கள் கையிலேருந்து எடுத்துகிட்டு கார்ப்பரேட் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம வந்து கார்ப்பரேட் வரியை குறைச்சோம், 35% 22% ஆக்கணும். கார்ப்பரேட்டுகள்கிட்ட காசு நிறையா இருந்தது. அது ஏன் அவங்க வந்து ப்ரொடக்ஷன் யூனிட்டில் செலவு பண்ணவே இல்லை? ப்ரைவேட் அது எப்போ கார்ப்பரேட் டேக்ஸை குறைச்சாங்களோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் கடைசி 5 வருஷத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகரிச்சிருக்கா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் அவங்க ஃபேக்ட்ரிஸ் கட்டியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இன்னும் அதிகரிக்கணும் அப்படின்னு ஏன் கிடையாதுன்னா டிமாண்ட் இல்லை. டிமாண்ட் இல்லாமல் எதுக்கு பண்ண? அவங்க டெபாசிட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க வெளிநாட்டில். தொடர்ந்து பேசலாம். திரு சிவப்பிரியன், இப்போ தேர்தலுக்கு முன்பாக வரக்கூடிய பட்ஜெட் அறிவிப்பா இது இருக்கு. அதனால பெருசா புதிய கொள்கைகள் கொண்டு வரப்படுறது தவிர்க்கப்படணும் அப்படின்றது தான் ஒரு பொதுவான இதுவா இருக்கு. இந்த சூழல்ல இப்போ இந்த அரசு என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை இந்த பட்ஜெட் அறிவிப்புல ஃபாலோ பண்ண வாய்ப்பு இருக்கு? இல்லை, இதற்கு முன்னால் வந்து இந்த புதிய அறிவிப்புகள்லாம் கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறது வந்து ஒரு மரபாக வச்சுருந்தாங்க. அந்த மரபை வந்து 2019 பாஜக உடைத்து விட்டது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தரணிதரன் சொன்ன மாதிரி அந்த பிஎம் கிசான் ஸ்கீமை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. 6000 ரூபாய் விவசாயிகளுக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த மரபு உடஞ்சி போச்சு. ஸோ இப்போ வந்து த டோர் இஸ் ஓப்பன். பிஜேபி வந்து நிச்சயமாக ஏதாவது ஒரு பாப்புலிஸ்ட் மெஷரை வந்து இந்த பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பாக இருக்குது. ஏன்னா கடந்த காலங்களில்
அடுத்து வரக்கூடிய அரசாங்கத்திற்கு ஒரு கௌரவம் கொடுக்கக்கூடிய வகையில் அவங்க வந்து அவங்களோட பாலிசிஸை டிராஃப்ட் பண்ணிக்கிட்டோங்கிறதுக்காக தான் இது ஓட் ஆன் அக்கௌண்ட். அதாவது இன்னொரு அரசாங்கம் வருகின்ற வரையில் என்னென்ன செலவினங்களுக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ஓட் ஆன் அக்கௌண்ட்டாக இருந்தது. இந்த கவர்மெண்ட் வந்து அதை மாற்றிட்டாங்க. இப்போவும் அது போன்ற விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். இன்னொன்று, இப்போ ஏற்கனவே 2 பொருளாதார நிபுணர்கள் பேசுனாங்க. அதில் ஒருவர் வந்து ஒரு மாநில கட்சியை சார்ந்தவர். இப்போது இந்த இந்திய பொருளாதாரம் வளர்ந்துருக்கிறதுங்கிறதுல வந்து யாருக்குமே வந்து எந்த சந்தேகமும் வேண்டாம். ஆனால் அந்த வளர்ச்சி யாருக்கானது, எப்படிப்பட்ட வளர்ச்சிங்கிறதுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டிபேட் நடத்தக்கூடிய இடத்துல தான் நாம் இருக்கோம். இப்போ நீங்கள் சிம்பிள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, டிமாண்ட் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பொருட்கள் வாங்குறதுல இப்போ BMW வாங்குறவங்களுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குது. அது போன்ற அந்த லக்ஸுரி கார்ஸோட டிமாண்ட் வந்து அதிகமாகுது. ஆனால் ஒரு சாமானிய மக்கள் கார் வாங்குறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஒரு ஹேட்ச்பேக் ஒரு 7 லட்சத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இல்லை ஒரு 5-6 லட்சத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கார்கள் வாங்குவதற்கான எண்ணிக்கை வந்து குறைந்திருக்குது. ஸோ இப்போ இங்கே என்ன பரவலாக பேசப்படுகின்ற விஷயம்னு பார்த்தீங்கன்னா, the poor is getting poorer, the rich is getting richer. பணக்காரர்கள் ஆகிக்கொண்டே போகிறார்கள், ஏழை மக்கள் ஏழைகளாகவே இருக்கின்றார்கள் அப்படிங்கிறதா. இது எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஒரு பக்கம் வந்து பொருளாதாரம் வளர்ந்து விட்டது அப்படின்னு மார்த்தட்டி கொண்டாலும் கூட கிட்டத்தட்ட 80 கோடி பேருக்கு இங்கே வந்து ஃப்ரீ ரேஷன் வந்து இல்லை சப்சிடைஸ் ரேஷனை நாம் இன்னமும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட வளர்ச்சி இது எதை நோக்கி செல்கின்ற வளர்ச்சிங்கிறதுல வந்து நிறைய பொருளாதார நிபுணர்கள் வந்து கேள்வி எழுப்புகிறாங்க. நீங்கள் ஏர்போர்ட்ஸ் ஒரு பக்கம் கட்டுறீங்க, இட்ஸ் எ வெல்கம் மூவ். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் ஆகுது, நிறைய பேர் வந்து ஏர்போர்ட்ஸை யூஸ் பண்ணுறாங்க. பட் ஒரு 140 கோடி மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு நாட்டில் ஏர்போர்ட் யூஸ் பண்ணுறவங்க எவ்வளோ பர்சன்டேஜ்? அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ ஏர்போர்ட்டில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுமா, இல்லை ரூரல் டெவலப்மெண்ட்டில் நீங்கள் திரு தரணிதரன் சொன்ன மாதிரி MNREG, அதாவது வந்து இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் நீங்கள் ஃபண்டிங்கை குறைக்கிறீங்க, எஜுகேஷனில் ஃபண்டிங்கை குறைக்கிறீங்க, டிஃபென்ஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, வெல்கம் மூவ். ஏன்னா இந்தியா போன்ற நாடு வந்து டிஃபென்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஒரு பக்கம் பாகிஸ்தான், இன்னொரு பக்கம் சைனா, இப்போ மாலத்தீவ்லேயும் வந்து நமக்கு பிரச்சனைகள் இருக்குது. ஸோ டிஃபென்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். பட் மற்ற இடங்களில் எஜுகேஷன், ஹெல்த்லலாம் வந்து நம்ம அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த பாவர்ட்டியிலேருந்து 13 கோடி பேரை எடுத்துகிட்டு வந்தோன்னு சொல்கிறதுல கூட நிறைய எக்கனாமிக்ஸ் வந்து அதில் கூட வந்து ஹோல்ஸ் பஞ்ச் பண்ணுறாங்க. இது வந்து நீங்களுடைய கால்குலேஷனே சரியாக இல்லை அப்படிங்கிற, அதற்கெல்லாம் அரசாங்கம் வந்து நிச்சயமாக பதில் சொல்லணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்களில் இந்த கவர்மெண்ட்டில் வந்து டேட்டா வந்து வெளியில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எது கேட்டாலுமே வந்து நோ டேட்டா அவைலபிள் வித் த கவர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி. ஆக்சிஜன், அதாவது கோவிட் டைமில் ஆக்சிஜன் இல்லாமல் எத்தனை நபர்கள் இறந்து போனார்கள் அப்படின்னு கேட்டதுக்கு வந்து நோ டேட்டா அவைலபிள் அப்படின்னு வந்து பார்லிமெண்ட்டில் சொன்னாங்க. ஸோ என்னுடைய கேள்வி என்னென்னா, இந்த வளர்ச்சி யாருக்கானது? ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கான வளர்ச்சி மட்டுமா, இல்லை ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்குமான வளர்ச்சியா? ஏன்னா 80 கோடி பேர் ஃப்ரீ ரேஷனோ இல்லை சப்சிடைஸ்ட் ரைஸோ வாங்கிட்டு இருக்க இந்த இடத்துல அவங்கள பற்றியும் யோசிக்கணும். அந்த 80 கோடியில் அட்லீஸ்ட் ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புளையாவது அந்த பாவர்ட்டிலேருந்து வெளியில் கொண்டு வந்து அவங்களுக்கு ஃப்ரீ ரேஷன் ஆம்பிட்லேருந்து எடுக்கணும். இல்லை அப்போ தானே நம்ம வந்து எல்லாருக்குமான வளர்ச்சியாக அதை சொல்ல முடியும். ஏர்போர்ட் மட்டுமே கட்டிக்கொண்டு இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸை மட்டுமே நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம்னா, அப்போது ஏற்கனவே வளர்ந்து வர்றவங்க தான் வளர்ந்து வருவாங்களே தவிர கீழே இருக்கிற அடிமட்டத்தில் இருக்கிறவர்கள் வந்து மேல்மட்டத்துக்கு வருவதற்கான முயற்சிகளையும் அரசாங்கங்கள் எடுக்க வேண்டும். ஸோ மெயின் கொஷனுக்கு வர பட்ஜெட்டில் வந்து நிச்சயமாக இந்த நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இன்கம் டேக்ஸ் ஆம்பிட்டில் குறைப்பாங்களா அப்படிங்கிறது வந்து எல்லா சம்பளம் வாங்குபவர்களுக்குமே வந்து ஒவ்வொரு பட்ஜெட்லேயும் அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸைட்மெண்ட்டாகவே இருக்கும். அந்த அனௌன்ஸ்மெண்ட் வருமா அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா மிடில் கிளாஸ், அதாவது சேலரிட் பீப்புள் தான் வந்து பிஜேபியினுடைய கோர்ஸ் ஓட் பேங்காக ஒரு காலத்தில் இருந்தாங்க. பட் அந்த ஓட் பேங்க் வந்து இப்போ வந்து ரொம்ப டைவர்சிஃபை ஆகிடுச்சு. அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்கள் கூட பாஜகவுக்கு வாக்களிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்று வட மாநிலங்களில் உருவாக்கி இருக்கிறதுல. ஸோ மிடில் கிளாஸ்க்கு மட்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் கொடுப்பாங்களா அப்படிங்கிறத வந்து பொறுத்துட்டு தான் பார்க்கணும். ஏன்னா இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒரு பாப்புலிஸ்ட் மூவாக, ஏன்னா இப்போ ஒரு 3வது டேர்மை வந்து திரு மோடி அவர்கள் வந்து சீக் பண்ணுறதுனால
ஸோ இன்னும் கொஞ்சம் பாப்புலிஸ்ட்டாக போன முறை எப்படி வந்து விவசாயிகளை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தாங்களோ அந்த மாதிரி இந்த முறை பெண்களை கவர்வதற்கு ஏதாவது ஒரு ஸ்கீமோ இல்லை ஒட்டுமொத்த எல்லா ஒரு பர்டிகுலர் ஒரு சேலரிட் கிளாஸ் மாதிரி ஒரு பர்டிகுலர் இல்லாமல் ஒட்டுமொத்த மக்களையும் கவர் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கீம் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. தொடர்ந்து இந்திய தொழில் முனைவோர் சங்கத்தைச் சேர்ந்த கேஇ ரகுநாதனும் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு ரகுநாதன். இப்போ தொழில் முனைவோர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட்ல என்ன எதிர்பார்ப்பு நிலவுது? மிக டைவர்சிஃபைடான ஒரு கருத்துக்களை என்னுடைய நண்பர்கள் சுந்தர்ராமனும் தரணிதரனும் சிவாவும் சொன்னாங்க. நான் ஒரு கோணத்துல பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த மாதிரி தருணங்கள்ல எந்த பட்ஜெட்டுமே பொலிட்டிக்கல் பட்ஜெட்டாக இருக்கக்கூடாது. பட்ஜெட் இஸ் நாட் prepared by politicians. Budget is prepared by the officials through the number. Politicians decide on the expenditure and certain level of direct and indirect income. இந்த நேரத்தில் நேற்றைக்கு எக்கானமிக் சர்வே நிச்சயமாக வெளியிடப்பட்டிருக்கு. எக்கானமி சர்வே அப்படின்றது ஒரு ஸ்கேனிங் ரிப்போர்ட் ஆஃப் தி கண்ட்ரி. ஸ்கேனிங் ரிப்போர்ட்டை 3 மாசம் கழிச்சு வெளியிட்டாக்க அப்ப இந்த நேரத்துல என்ன பிரச்சனை இருக்குன்றதை எப்படி சமாளிக்கிறது? ஒண்ணு. இரண்டாவது மிக 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 கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நேற்றைக்கு இந்தியாவிலிருந்து 10,000 தொழிலாளர்கள் இஸ்ரேலுக்கு வேலை வாய்ப்புக்காக போயிருக்காங்க. ஒரு செகண்ட் நம்ம அவர்களுடைய அம்மாவோ மனைவியோ அப்பாவோ ஸ்தானத்துல இருந்து யோசிச்சு பாருங்க. போர் நடக்கக்கூடிய இடம் இஸ்ரேல். அந்த இடத்துல வேலைக்காக இந்த காலகட்டத்துல சென்றிருக்கிறார்கள். 1,00,000 பேர் போறாங்க, அதுல 10,000 பேர் போறாங்க அப்படின்னாக்க இங்கு வாழ்வதற்கு ஏற்க முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பதால் தானே இது ஒரு அலார்ம் பெல். இது இந்தியாவுடைய கடந்த காலத்தினுடைய நிலைமை அல்லது நிகழ்கால நிலைமையை காட்டுது. இவர்களுக்கு வாழ்வாதாரம் கொடுப்பவர்கள் யார்? குறும் தொழில் முனைபவர்கள் அல்லது ட்ரேடர். இந்த குறும் தொழில் செய்பவர்கள் இன்றைய காலகட்டத்தில் வாழ முடியுமா? அடுத்தது நம்ம பார்க்க போறது அவர்களது மைக்ரேஷன் தானே. இது எப்படி ஏற்புடையதாக இருக்கும்? கடந்த ஆண்டு பட்ஜெட் நம்ம எப்போது பேசுறது ஒரு பிஸ்கல் டெபிசிட், என்னாலும் ஜார்கன்ஸை பத்தி பேச முடியும். ஜிடிபியை பத்தி பேசலாம், நம்மளும் இன்ஃபிளேஷனை பத்தி பேசலாம், பர்சன்டைல பத்தி பேசலாம். நம்ம மற்ற நாடுகளை விட மிக ஃபாஸ்டாக முன்னேறி கொண்டிருக்கிறோம்னு சொல்லிக் கொள்ளலாம். இதெல்லாம் இருக்கட்டும் ஒரு புறம். கடந்த ஆண்டு இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுல மிகப்பெரிய அளவை எட்டி இருக்கிறதாக நம்ம எல்லாரும் பெருமைப்பட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 8.5 கோடி ஐடிஆர் ஃபைல் ஆயிருக்குன்னு சொல்றோம். இதுல 6.77 கோடி தனிநபர் வருமானத்துக்கு ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட 70% பேர் எந்த வரியும் செலுத்தவில்லை. அவர்களுக்கு பிடித்தம் செய்த வரியை திரும்ப பெறுவதற்காக ரிட்டர்னை சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கத்துல பெருமை அடையலாம், நம்ம எல்லாரையும் இன்கம் டாக்ஸ் ஸ்லாபுக்குள்ள கொண்டு வரோம்னு, எப்படி நம்ம ஜிஎஸ்டில எல்லாரையும் உள்ள கொண்டு வரோம்ன்ற மாதிரி. ஆனால் இதுதான் முக்கியமா? கிட்டத்தட்ட 0.3% இன்கம் டாக்ஸ் பேயர்ஸ் 70% இன்கம் டாக்ஸை கட்டுகிறார்கள். எனது தகவல் இல்லை, மினிஸ்ட்ரி ஆஃப் பைனான்ஸினுடைய தகவல். சுந்தர்ராமனுக்கு நல்லா தெரியும். பட் அவர்களுக்காக, அவர்களை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயத்திற்காகத்தான் பட்ஜெட்டா? ஒரு கார்பரேட் நிறுவனங்களுக்கு ஒவ்வொரு செக்டருக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் பட்ஜெட்டா? இன்று பட்ஜெட், நேற்று இறக்குமதியினுடைய வரி குறைப்பை பற்றி அனௌன்ஸ்மெண்ட் வருது. எதுல சொல்றேன்? போன் மேனுபேக்சரிங்ல இறக்குமதி செய்யும் காம்போனன்ட்ஸுக்கு 15%-இருந்து 10% வரி குறைப்பு நேற்றுக்கே அனௌன்ஸ் ஆயிருக்கு. கவர்மெண்ட்னுடைய ஜிஓ 30ஆம் தேதி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அப்போ எதை நோக்கி நம்ம போறோம்? பட்ஜெட் செலவை பாக்குறேன். போன வருஷம் பட்ஜெட்ல நம்ம இன்ட்ரெஸ்டுக்கு கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடி செலவு பண்றோம். அப்படின்னா கடன் எவ்வளவு இருக்கு? 1
1.8 லட்சம் கோடி. அப்போ மத்திய அரசும் கடன்ல தான் இயங்கிட்டு இருக்கு, மாநில அரசுகளும் கடன்ல தான் இயங்கிட்டு இருக்கு, தனிநபர்களும் கடன்ல தான் இயங்கிட்டு இருக்கிறாங்க, சிறு குறு தொழில் முனைவோர்கள் கடன்ல தான் மூழ்கி கொண்டிருக்கிறார்கள். அப்ப யாருக்காக இந்த பட்ஜெட் பாடுபடணும்னு பார்க்கணும். டிஃபென்ஸ்ல 4.3 லட்சம் கோடி, ஃபுட் சப்சிடியில 2 லட்சம் கோடி. பாருங்க, ஃபுட் சப்சிடின்றது சிவா அருமையா சொன்னாரு சிவபிரியன். இது என்ன 80 கோடி மக்களுக்கு நான் அரிசியை இலவசமாக கொடுப்பது ஒரு பெருமையா அப்படின்றத பார்க்கணும். டாக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு 2 லட்சம் கோடி, ஃபெர்டிலைசர் சப்சிடி 1,75,000 கோடி. அப்ப மக்களை தன்னிறைவு பெற்றவர்களாக மாற்றாததுதானே நம்மளுடைய வளர்ச்சி. அவர்கள் வளர்ந்திருந்தால் அவர்களுக்கு ஏன் மானியம் கொடுக்க வேண்டும்? செல்ஃப் சஸ்டைனிங் அப்படின்றது என்ன? பர் கேபிட்டா இன்கம் பத்தி பேசலாமா? அப்போ ஜிடிபி ஆன் பர் கேபிட்டா இன்கம்னு ஒரு இண்டெக்ஸ் ஒண்ணு இருக்கு. அந்த இண்டெக்ஸ் என்ன சொல்லுது தெரியுமா? 2022ல அமெரிக்காவினுடைய பர் கேபிட்டா ஜிடிபி பர் கேபிட்டா 76,000 கோடி, இந்தியா 2,300 கோடி. எங்க இருக்கும்? இந்தோனேஷியா 4,800 கோடி. நம்மள விட 2 மடங்கு அதிகமான ஒரு நிலையில இந்தோனேஷியா இருக்கு. அப்போ வெறும் கட்டமைப்பு அப்படின்றது வெறும் சாலைகளும் ஹைவேஸும் அல்லது ஏர்போர்ட்டுகளும் அல்லது சீபோர்ட்டுகளும் மட்டும் அல்லவே. கட்டமைப்பு என்பது, எனர்ஜி என்பது நாட்டில் உள்ள சிட்டிகளுக்கு எலக்ட்ரிசிட்டி கொடுப்பது மட்டும் அல்லவே. how affordable the electricity is, how affordable the electricity corporations are. அப்ப இதெல்லாம் நோக்கி நமது பார்வை திரும்ப வேண்டும். தனிநபருக்கான சலுகைகளும் அதே மாதிரி சிறு குறு தொழில் முனைவோருக்கான சாதகமான சூழலும் அமைக்கப்படணும் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லி இருக்கீங்க. தொடர்ந்து இது குறித்து எல்லாம் ஆலோசிக்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. அறுபது நிமிடங்கள் இடைநில்லா செய்திகள், 1 நிமிட தொகுப்புகளின் அணிவகுப்பு. சூப்பர் 60 நாள்தோறும் காலை 8 மணிக்கு உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில். குற்றம் காரணம் முதல் தண்டனை வரை, பதைபதைக்க வைக்கும் ஒவ்வொரு நொடியும், விலகாத மர்மத்தின் மறுபக்கத்தை தவறவிடக்கூடாத தடயங்களோடு அனைத்து கோணங்களிலும் அடியோடு அலசும் கிரைம் டைம். நாள்தோறும் பிற்பகல் 1:30 மணி, மாலை 4:30 மணி மற்றும் இரவு 10 மணிக்கு. உண்மையின் முகமாக, உங்களின் குரலாக எப்போதும் இருக்கும் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் சொல்லதிகாரம். தினமும் இரவு 7:50 மற்றும் 11 மணிக்கு சொல்லதிகாரம். பவர்ட் பை ஃபைப்ரோ சுவிட்சஸ், ஸ்விட்ச் டு ஸ்மார்ட். இன்றைய செய்தி, இந்த நொடியின் விவாதம். தர்மயுத்தம் 2.0 தொடங்குறாங்கிறாரு. ஒட்டுமொத்த நாளின் 1 மணி நேர முகம். கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் பெருமளவு நிறைவேற்றப்படலன்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. 10 ஆண்டு காலத்தில் செய்த இது நான் சொல்லுங்கள், நாங்களும் பட்டியல் தருகிறோம். அரசியல் சதுரங்கத்தின் வியூகங்களை உடைக்கும் களம். நாடாளுமன்ற தேர்தலுக்கான இந்த கூட்டணி அப்படியே தொடருமா? பாஜகவும் பாமகவும் இருக்கிற இடத்தில் விடுதலை சிறுத்தைகள் இருக்காது. அமமுக நிலைப்பாடு என்னவா இருக்கும்? 24க்கு காங்கிரசும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. கேள்வி கணைகளை விடை தேடி திருப்பும் வணக்கம் தமிழ்நாடு. திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 9 மணிக்கு.
60 நிமிடங்கள் இடைநில்லா செய்திகள். 1 நிமிட தொகுப்புகளின் அணிவகுப்பு. சூப்பர் 60 நாள்தோறும் காலை 8 மணிக்கு உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில். குற்றம் காரணம் முதல் தண்டனை வரை, பதைபதைக்க வைக்கும் ஒவ்வொரு நொடியும், விலகாத மர்மத்தின் மறுபக்கத்தை தவறவிடக்கூடாத தடயங்களோடு அனைத்து கோணங்களிலும் அடியோடு அலசும் கிரைம் டைம். நாள்தோறும் பிற்பகல் 1:30 மணி, மாலை 4:30 மணி மற்றும் இரவு 10 மணிக்கு. உண்மையின் முகமாக, உங்களின் குரலாக எப்போதும் இருக்கும் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் சொல்லதிகாரம். தினமும் இரவு 7:50 மற்றும் 11 மணிக்கு சொல்லதிகாரம். பவர்ட் பை ஃபைப்ரோ சுவிட்சஸ், ஸ்விட்ச் டு ஸ்மார்ட். இன்றைய செய்தி, இந்த நொடியின் விவாதம். தர்மயுத்தம் 2.0 தொடங்குறாங்கிறாரு. ஒட்டுமொத்த நாளின் 1 மணி நேர முகம். கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் பெருமளவு நிறைவேற்றப்படலன்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. 10 ஆண்டு காலத்தில் செய்த இது நான் சொல்லுங்கள், நாங்களும் பட்டியல் தருகிறோம். அரசியல் சதுரங்கத்தின் வியூகங்களை உடைக்கும் களம். நாடாளுமன்ற தேர்தலுக்கான இந்த கூட்டணி அப்படியே தொடருமா? பாஜகவும் பாமகவும் இருக்கிற இடத்தில் விடுதலை சிறுத்தைகள் இருக்காது. அமமுக அப்படி நிலைப்பாடு என்னவா இருக்கும்? 24க்கு காங்கிரசும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. கேள்வி கணைகளை விடை தேடி திருப்பும் வணக்கம் தமிழ்நாடு. திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 9 மணிக்கு. 60 நிமிடங்கள் இடைநில்லா செய்திகள். 1 நிமிட தொகுப்புகளின் அணிவகுப்பு. சூப்பர் 60 நாள்தோறும் காலை 8 மணிக்கு உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில். குற்றம் காரணம் முதல் தண்டனை வரை, பதைபதைக்க வைக்கும் ஒவ்வொரு நொடியும், விலகாத மர்மத்தின் மறுபக்கத்தை தவறவிடக்கூடாத தடயங்களோடு அனைத்து கோணங்களிலும் அடியோடு அலசும் கிரைம் டைம். நாள்தோறும் பிற்பகல் 1:30 மணி, மாலை 4:30 மணி மற்றும் இரவு 10 மணிக்கு. உண்மையின் முகமாக, உங்களின் குரலாக எப்போதும் இருக்கும் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் சொல்லதிகாரம். தினமும் இரவு 7:50 மற்றும் 11 மணிக்கு சொல்லதிகாரம். பவர்ட் பை ஃபைப்ரோ சுவிட்சஸ், ஸ்விட்ச் டு ஸ்மார்ட். இன்றைய செய்தி, இந்த நொடியின் விவாதம். தர்மயுத்தம் 2.0 தொடங்குறாங்கிறாரு. ஒட்டுமொத்த நாளின் 1 மணி நேர முகம். கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் பெருமளவு நிறைவேற்றப்பட்ட
2024-25 நிதியாண்டுக்கான இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இது தொடர்பாக ஆலோசித்து வருகிறோம். நம்முடைய இந்திய தொழில் முனைவோர் சங்கத்தைச் சேர்ந்த KE ரகுநாதன் பேசி வந்தார். அவரிடம் தொடர்ந்து பேசலாம். திரு ரகுநாதன், தனிநபருக்கான வருமானம் என்பது உயர வேண்டும், அதற்கான சுமூகமான சூழலை அரசு ஏற்படுத்தி தரணும் என்கிற ஒரு கருத்தை முன்வைத்து பேசி வந்தீங்க. தொடர்ந்து உங்க கருத்துக்களை பதிவு செய்யும். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியால கன்சியூமர் கான்பிடன்ஸ் சர்வே அப்படின்னு ஒரு சர்வேவை 2 மாதங்களுக்கு ஒரு வாட்டி பண்ணுவாங்க. அதாவது மக்கள் கிட்ட கருத்து கேட்பாங்க. இந்த நேரத்துல உங்களுடைய எக்கனாமிக் சிச்சுவேஷனை பத்தி இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு நினைச்சிருக்கீங்களா, இல்ல வர்சன் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்களா கடந்த ஓராண்டுக்கு முன்னாடி நிலைமையோட அப்படின்னு கேட்பாங்க. இப்போ அதனுடைய சாராம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாதம் 5,000 ரூபாய்க்கு கீழ் சம்பளம் வாங்குபவர்கள 61% வர்சன்ட்னு சொல்றாங்க. 10,000 ரூபாய் 51%, 25,000 ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்குறவங்க 44% வர்சனா இருக்குன்றாங்க போன வருஷத்துல இருந்து. இத மொத்த ஆவரேஜ் 50,000 இருந்து 1 லட்சத்துக்கு இருக்கிறவங்க 46% இம்ப்ரூவ் ஆயிருக்குன்றாங்க. 1 லட்சத்துக்கு மேல சம்பளம் வாங்குறவங்க 55% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றாங்க. இப்போ ஒரு நிலைமையை பார்க்கணும். ஓகே, ஃபேர் எனஃப். ஒரு 50,000 ரூபாய்க்கு கீழே சம்பளம் வாங்குறவங்க நிலைமை அடிபட்டு இருக்கு, 50,000க்கு மேல வாங்குறவங்களுடைய நிலைமை உயர்ந்து இருக்கிறதாக இந்த சர்வே சொல்லுது. ஆனால் இப்போ நடக்கிறது என்ன? ஐடில உங்களுக்கு மிகப்பெரிய பாம் வந்துகிட்டு இருக்கு. எல்லா நிறுவனங்களும் ஆள் குறைப்பு, வேலை குறைப்பை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க, நடைமுறைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. மிக மிக பெரிய அளவுல செய்யக்கூடிய ஸ்டார்ட் அப் யூனிகார்ன் அப்படின்னு நம்ம சொல்றோமே, பைஜு ஆகட்டும், இதோ நேற்றைக்கு RBI சர்க்குலர்ல இனிமேல் பேடிஎம்மும் வேற வழி கிடையாது, எங்க போகும்ன்றது நமக்கு தெரியும். அப்போ ஆட் குறைப்பு ஐடி நிறுவனங்கள்ல மிக அதிகமான அளவுல இந்த ஆண்டு எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 2 ஆண்டுகளாக ஐடி ரெக்ரூட்மெண்ட் இன் காலேஜஸ் நடக்கல. அப்போ இந்த 50,000க்கு மேல் இருக்கக்கூடியவர்கள் 3/4 பேர் ஐடி துறையில வேலை செய்பவர்களாக இருப்பார்கள். இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியில இவ்வளவு சம்பளம் வாங்கக்கூடியவர்கள் எக்ஸிகியூட்டிவ் லெவல்ல மட்டும்தான் இருப்பாங்க. அந்த ஐடி துறையில மட்டும்தான் ஜாயின் பண்றவங்களுக்கே இந்த அளவு சம்பளம் இருக்கும். அப்போ அடுத்த ஆண்டு என்னெல்லாம் கவலை இருக்குன்னு நான் பாக்குறேன். அப்ப இவர்களது வருமானம் இழப்பு, வருமானம் குறைந்து விட்டால் நமக்கு வரியும் குறைந்து விடும். இரண்டாவது வார் அல்லது இன்ஃபிளேஷன் அல்லது இப்போ கப்பல் எக்ஸ்போர்ட்னுடைய மிகப்பெரிய வீழ்ச்சியை பார்க்கிறோம். திருப்பூர் அழிந்து விடக்கூடிய அபாயத்தை பார்க்கிறோம். அப்போ எக்ஸ்போர்ட் தொழில் பாதிக்கப்பட்டால் வெளிநாட்டு வருவாய் ஈர்க்கப்படுவது பாதிக்கப்படும். ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் ஏற்கனவே கதறிக்கிட்டு இருக்கிறாங்க. இம்போர்ட்ஸ் ஜாஸ்தி ஆயிருச்சு, எங்களால எக்ஸ்போர்ட் பண்ண முடியல, அவங்களுக்கு இம்போர்ட் டியூட்டியை அதிகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. கேட்பதற்கு ஆள் இல்லை. அப்ப நம்ம இதெல்லாம் யோசிக்கணும். வரும் 1 ஆண்டு காலம் அல்லது வரும் காலங்களுக்கு இப்பொழுது நடக்கக்கூடிய ஒரு ஆம்பர் லைட் மாதிரி இந்த ஆரஞ்சு விளக்கு ரெட் ஆக போகுதா அல்லது கிரீன் ஆக போகுதான்றது தான் இந்த பட்ஜெட்டாக இருக்கணுமே தவிர, யார் அடுத்து ஆட்சிக்கு வருவார்கள், யார் அடுத்து பட்ஜெட் போட போறாங்கன்றதுல இருக்கக்கூடாது. இப்போ இந்தியாவை சார்ந்துதான் நம்ம யோசிக்கணும். இவர்கள் இப்பொழுது அரசுல இருக்காங்க, இவர்களுக்கு ஒரு 8-9 வருடத்தினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இவர்களுக்கு நாட்டு நடப்பு தெரியும், இவர்கள் வருவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இருக்குன்னா இன்றைக்கு டாக்டராக அவர்கள் என்ன பிரிஸ்கிரிப்ஷன் எழுதணுமோ அதை இந்த பட்ஜெட்ல எழுதணும். துறை ரீதியாக எங்கெங்கு கவனம் செலுத்தப்பட வேண்டும் அப்படின்றது குறித்தும் தொடர்ந்து பேசலாம் ரகுநாதன். நம்ம தொடர்ந்து பேசுவோம். திரு சுந்தரராமன், இப்போ மாத சம்பளம் வாங்குவோரோட எதிர்பார்ப்பு ஒவ்வொரு பட்ஜெட்லையுமே இந்த வருமான வரி உச்சவரம்பு அப்படின்றதுல மாற்றம் கொண்டு வரப்படுமா, அதே மாதிரி பெண்களுக்கான தனி உச்சவரம்பு அப்படின்றது நிர்ணயிக்கப்படுமா அப்படின்றது தான். கடந்த 2019 பார்த்தோம்னா நியூ டாக்ஸ் ரெஜிம் கொண்டு வந்தாங்க, அப்பயுமே இந்த எதிர்பார்ப்பு தான் இருந்தது. ஸோ இந்த முறை அந்த உச்சவரம்புல மாற்றம் கொண்டு வரப்படுமா? கண்டிப்பா. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு இது மட்டும் சொல்ல விரும்புகிறேன். அதாவது ஒரு டெவலப்பிங் எக்கானமியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 ஆண்டுகள் 20க்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹோல் இயரோட எல்லா பாலிசி அனௌன்ஸ்மெண்ட்டுமே வந்து உங்களுக்கு பட்ஜெட் எப்போ நடக்குன்ற எதிர்பார்ப்பில் தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்றைக்கெலாம் அப்படிலாம் கிடையாது. எனக்கு வந்து ஒரு க்ரோத்தில் ஒரு சேஞ்ச், ஒரு பாலிசி சேஞ்ச் வரணும்னா
ஒரு ப்ரெஸ் மீட்டிங் வச்சு நோட்டிஃபிகேஷன் கொடுத்து நான் அதை அச்சீவ் பண்ணிடுறேன். ஸோ அதனால் பட்ஜெட் அப்படின்ற இம்பார்ட்டன்ஸ் வந்து ஜென்ரலாகவே புது பாலிசியில் தான் பட்ஜெட்டில் தான் கொண்டு வரணும்னு கிடையவே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இ பற்றி ரகுநாதன் சார் வந்து ரொம்ப ஊக்கத்தோடு எப்பயுமே பேசுவாங்க. பட் லாஸ்ட் மந்தில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சேஞ்ச் வந்தது எம்எஸ்எம்இ பற்றி. அதை சார் அப்ரிஷியேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு சப்ளையர் வந்து எம்எஸ்எம்இயில் இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரிக்கு வந்து நம்ம சப்ளை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து எம்எஸ்எம்இ சட்டத்துக்கு கீழே வந்து 45 நாளுக்குள்ளே பே பண்ணணும்னு இருக்குது அவங்களுக்கு. இப்போ அதில் வந்து ஒரு 43B அப்படின்ற ஒரு பிரிவு இன்கம் டேக்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா பெரிய நிறுவனம்லாம் அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பே பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லி. நீ அந்த 45 நாளுக்குள்ளே அந்த எம்எஸ்எம்இக்கிட்டேருந்து ஒரு கூட்ஸை வாங்கிட்டு சர்வீஸை அவைல் பண்ணிவிட்டு பே பண்ணலைன்னா அதுக்கு நீ டேக்ஸ் பே பண்ணணும். 1 கோடி ரூபாய்க்கு நான் சப்ளை பண்ணியிருக்கேன்னா அதுக்கு 30 லட்சம் நான் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக எம்எஸ்எம்இயோட பேமெண்ட்டை நான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி பண்ணி கொடுத்துடணும் 45 நாளுக்குள்ளேன்னு நினைப்பாங்க. இது ஒரு பெரிய சேஞ்ச். இது வந்து பட்ஜெட்டில் கொண்டு வந்திருக்கலாம் அவங்க, பட் அதுக்கெலாம் வெயிட் பண்ணலை. நோட்டிஃபிகேஷன் கொடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. மிக முக்கியமான எம்எஸ்எம்இயோட ஒரு திட்டம் அது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த நியூ டேக்ஸ் ரெஜிம் ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் பற்றி நிறைய பேர் குழப்பிக்கிறாங்க. கிளியராக அது சொல்கிறேன் பாருங்கள். அதாவது நித்தி ஆயோகோட ரிசர்ச் ரிப்போர்ட் என்ன அப்படின்னா, ஒரு ஃபேமிலின்னு எடுத்திங்கன்னா ஒரு 4 பேர் 5 பேர் எடுத்துக்கோங்களேன். இப்போது முன்னாடி அதில் வந்து ஜென்ரலாக வந்து இன்கம் டேக்ஸ் இன்சென்டிவ் பர்சனல் டேக்ஸ்க்கு வந்து எப்படி வருது அப்படின்னா, நீ வீடு வாங்குற, அதில் கடன் அவைல் பண்ணுறேன்னா உனக்கு அதில் டிடக்ஷன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி. இப்போ நித்தி ஆயோகோட ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா சின்ன ஃபேமிலி எடுத்துப்போம். அப்பா அம்மா, ஒரு பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை, 2 பேருமே எல்லாருமே ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்பாவுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்கும் எம்ப்ளாயில், அதில் வந்து 4 பேருக்குமே கவர் பண்ணியிருப்பாங்க. நான் இன்கம் டேக்ஸ்க்காக 4 பேரும் தனித்தனியாக போய் மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. 2வது, 4 பேரும் வீடு வாங்க மாட்டாங்க, தனித்தனியாக வாங்கலாம். ஒரு வீடு வாங்குவாங்க, 4 பேர் இருப்பாங்க. ஸோ இது மாதிரி பார்க்குறச்சே அதில் தான் சொல்கிறாங்க, ஒரு ஃபேமிலியில் இப்போ நான் வந்து ஃபைல் பண்ணும்போது பார்க்க முடியுது, அப்பாவுக்கு வந்து ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் பெனிஃபிட்டாக இருக்குது, பட் பசங்க 2 பேரும் ஃபைல் பண்ணுறச்சு நியூ டேக்ஸ் ரெஜிம் பெனிஃபிட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஓல்டு டேக்ஸ் நியூ டேக்ஸ் ரெஜிம் இது பண்ண அப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃபேமிலியில் மொத்தமாக ஆவரேஜ் டேக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா பின்னைக்கு இப்போ ஆவரேஜ் டேக்ஸ் மொத்த இன்கமும் சேர்த்து ஒரு கோடி ரூபா எல்லாரும் சேர்த்து சம்பாதிக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா டேக்ஸ் பே பண்ணியிருக்காங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட 15 லட்சம் தான் டேக்ஸ் பே பண்ணுறாங்க. இதுதான் நித்தி ஆயோகோட ஒரு இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா 4 பேருமே நீ வீட்டு வாங்கி கட்டாயம் பண்ண முடியாது. விலைவாசி அதிகரிக்குது, பணவீக்கம் இருக்கு, அதனால அதுதான் சொல்றேன். அதாவது தனிநபரா ஒருத்தருக்கும் நீங்க அதை வந்து பார்க்க முடியாது. இப்போ இது மாதிரி ஒரு ப்ராக்டிகல் சுச்சுவேஷன் தானே. நீங்க மெடிக்கல் இன்சூரன்ஸே எடுத்துக்கோங்க. அப்பாவோட சம்பளத்தில் ஆல்ரெடி ஃபேமிலிக்கு கவரேஜ் இருக்கு. நிறைய கார்பரேட் நிறுவனத்தில் அப்படி தான் இருக்கும். ஸோ திருப்பியும் தனியாக நான் போய் மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட் அவைல் பண்ணுறதுக்காக இப்போ யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி டேக்ஸ் தான் கான்செப்டே, தனிநபர் கான்செப்ட் டேக்ஸ் கிடையாது. அதை தான் இன்டைரக்டாக இந்த பெனிஃபிட் நித்தி ஆயோகில் கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க. கம்மிங் பேக் டு த எக்ஸ்பெக்டேஷன், நீங்கள் சொன்னீங்க, அதாவது போன டேக்ஸ் ரெஜிமில் நம்ம பார்த்தோம், இந்த 2 லட்சத்துலேருந்து 3 லட்சம் ரீபேட் மூலமாக 5 லட்சம். அந்த நியூ டேக்ஸ் ரெஜிமில் கிட்டத்தட்ட 7 லட்சம் வரைக்கும் ரீபேட் மூலமாக டேக்ஸ் இல்லை அப்படின்னு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 58,000 60,000 வரைக்கும் ஒருத்தர் சம்பாதிக்கிறவங்களுக்கு டேக்ஸே இல்லை அப்படின்றது ஒரு பெரிய இதான் சொன்னேன். இதை வந்து தனித்தனியாக நீங்கள் பார்க்காம ஃபேமிலியில் 5 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5 பேரையும் சேர்த்து வச்சு முன்ன பின்ன பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆவரேஜ் ரேட் ஆஃப் டேக்ஸ் கம்மி ஆயிருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையில் கண்டிப்பாக ஒரு பிரமிட் க்ரோத் செக்டரில் பார்த்தீங்கன்னா பாட்டம் லைனில் இருக்கக்கூடிய பீப்புளுக்கு கண்டிப்பாக ஒரு பெனிஃபிட் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதாவது ரொம்ப பெரிய லெவலில் இல்லைனாலும் ஒரு லாஸ்ட் டைமில் ஒரு 50,000 இன்டெரக்டாக கொடுத்தாங்க. கண்டிப்பாக அதுவும் இந்த நேரத்தில் இருக்கும். ஸோ அதனால் ஓல்டு டேக்ஸ் ரெஜிமை கைட்டி விட்டுருவாங்க, நியூ டேக்ஸ் ரெஜிம் மட்டும் தான் இருக்கும் அப்படின்றது கிடையாது. கண்டிப்பாக ரெண்டும் சேர்த்து, ஏன்னா அப்போ தான் ஒரு ஃபேமிலிக்கு அது வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். ஃபேமிலி ஆங்கிளில் தான் பார்க்கணுமே தவிர்த்து தனிநபர் ஆங்கிளில் கண்டிப்பாக பார்க்கக்கூடாது அப்படின்றத ஒரே ஒரு கிளாரிஃபிகேஷன் பண்ண விரும்புகிறேன். அதாவது நிறைய பேர் வந்து இந்த கார்ப்பரேட் டேக்ஸ் பற்றி ஜென்ரலாக ஒரு அப்சர்வேஷன்ஸ் இருக்குது. இந்த கவர்மெண்ட் வந்து கார்ப்பரேட் டேக்ஸை கம்மி பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அது 15% இருக்கட்டும், அது சில இடத்துல 20% இருக்கட்டும், அது மட்டும் டேக்ஸ் கிடையாது கார்ப்பரேட்டுக்கு. நான் வந்து ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி வச்சுருக்கேன் அப்படின்னா ப்ரைமரிலி ஃபஸ்ட்டு அந்த 20% பே பண்ணிடணும், 25% பே பண்ணிடணும். அதுக்கப்புறமாக அதோடைய பைசாவை நான் டிவிடெண்டாக வீட்டுக்கு எடுத்துன்னு போகும்போது அதில் திருப்பி ஒரு 30% டேக்ஸ் வருது. கிட்டத்தட்ட 45% 50% தான் கார்ப்பரேட்டோட டேக்ஸ் ரேட்டு. அதே மாதிரி ஒரு இந்தியான்றதை நீங்கள் ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் இன்ஃபோசிஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு விரும்புகிறேன். எதை பார்த்து விரும்புவேன்? அவங்களோட சேல்ஸ் க்ரோத் இருக்கா, கான்ஃபிடன்ஸ் எப்படி இருக்குது, எல்லாம் நான் பார்க்குறேன். ப்ராஃபிட் க்ரோத் இருக்கா அப்படின்றது. தம்ப் ரூல், ஜென்ரல் தம்ப் ரூலே ஒரு மார்க்கெட்டில் நல்ல ஸ்பெஷலிஸ்ட் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு தம்ப் ரூல் சொல்லுவாங்க.
ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து எந்தெந்த கம்பெனிலாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அந்த கம்பெனி நீங்கள் கண்ணு மூடி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு பார்க்க. ஸோ லாஸ்ட் ஒரு நீங்கள் 10 years ஆஃப் growth பார்த்தீங்கன்னா FII இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியா லாஸ்ட் ஒரு 1 yearல there is a slight dip. பட் 10 years ஆவரேஜ் எடுத்தீங்கன்னா have doubled the growth. shows the confidence. ஸோ நான் வந்து குளோபல் ஃபேக்டரில் வந்து வெளிநாட்டிலேருந்து இங்கே நிறுவனம் வரணும், எனக்கு பைசா வரணும், நான் என்னுடைய நாட்டை தவிர்த்து வெளியில் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நான் கொண்டு வந்தால் தான் growth ப்ரொடக்ஷன் எல்லாம் அச்சீவ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுல இவங்களே வந்து குளோபல் இன்வெஸ்டர் மீட்டில் எவ்வளோ ஃபாரின் கம்பெனிஸ் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற முதலமைச்சர் ஸ்பெயினில் இருந்து அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸை. இதுக்கு ஃபாரின் எந்த அதாவது அவங்களுடைய ப்ரெசன்டேஷனே நீங்கள் ஸ்பெயினில் போய் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன இருக்குன்னா, எங்கள் ஊரில் கார்பரேட் டேக்ஸ் ரேட்டு 20% தான் இருக்கும் ப்ரெசன்டேஷன். நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள். நம்ம வந்து விவாதத்தில் ஒன்று சொல்லிடலாம். அவங்களுடைய ஃபேக்டரினா ஒரு இப்போ குளோபலாக வந்து ஒரு ஸ்பெயின்லேருந்து ஒரு கம்பெனி இங்கே இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னா இங்கே 30% டேக்ஸ் ரேட் வச்சு எப்படி வருவோம்? அடுத்த லாபத்தில் அவன் திருப்பி எவ்வளோ எடுத்துட்டு போகலாம் தானே கண்டிப்பாக பார்ப்பாங்க. கண்டிப்பாக அதாவது ஒரு குளோபல் எக்கானமியில் நான் வந்து எட்ஜாக இருக்கணும் அப்படின்னா என்னுடைய கார்பரேட் டேக்ஸ் ரேட் அட்ராக்டிவாக இருக்கணும். சரி, பேசுவோம் தொடர்ந்து. திரு தரணிதரன், டிஜிட்டலைசேஷனில் அதிகமாக கான்சன்ட்ரேஷன் இருக்குது, பட்ஜெட்டில் அதுலேயும் கவனம் செலுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லுது. வேர்ல்டு பேங்க் சமீபத்தில் சொன்ன டேட்டா படி 5 இல் 4 இந்தியர்களுக்கு இப்போ பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றது கண்டிப்பாக இருக்குது. இது வந்து இந்த அரசாங்கத்தோட ஒரு முன்னெடுப்புனால சாத்தியமாயிருக்கு அப்படின்றத குறிப்பிட்றாங்க. எப்படி பார்க்க? பேங்க் அக்கௌண்ட் அதிகரிச்சிருக்கு. ஆனால் இந்த இங்கே தான் வந்து பேங்க்கில் மினிமம் பேலன்ஸ் வைக்கிறேன்னு கிட்டத்தட்ட 25,000 கோடி மட்டுமே வருஷத்துக்கு சராசரியாக வசூலிக்கிறாங்க. அதே மாதிரி ஓப்பன் பண்ண அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் கிட்டத்தட்ட 20% வந்து செயலிழந்து போயிருக்கு. சரிங்களா? இப்போ நமக்கு இந்த டிஜிட்டல் சர்வீசஸ் வந்து பார்த்தோம்னா இந்த பேடிஎம், கூகுள் பே, அந்த யூபிஐ பேஸில் வந்து நம்ம மறுக்க முடியாது. இந்தியா தான் வந்து உலகத்துக்கே ஒரு முன் உதாரணமாக. அது காரணம் வந்து நம்ம மற்ற யூரோப்லலாம் வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டோட பெனிட்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். நாம் வந்து அது வந்து இங்கே ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஒரு % கிரெடிட் கார்டு வச்சுருக்கவங்க 1% கீழே தான் இருந்தது. ஆனால் யூபிஐ அதுக்கு அடுத்து வந்தோன்னா டக்குன்னு அதோட அக்செப்டன்ஸ் அதிகமாகிடுச்சு, ஏன்னா அடுத்த டெக்னாலஜி. ஸோ அதனால் இந்தியாவுக்கு வந்து அதில் இந்த யூபிஐ டெக்னாலஜி வந்து வேர்ல்டு நம்ம லீடராக இருக்கும். அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னு வந்து பார்த்தோம்னா, இப்போ இந்தியாவோட நிதி பற்றாக்குறை நான் முன்னாடி சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 6% கிட்ட இருக்குது. அதே மாதிரி கடன் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்மளோட ஜிடிபியில் டெட் டு ஜிடிபி ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா 80% மேலே இருக்குது. IMFே சொல்லியிருக்காங்க இன்னும் சில ஆண்டுகளில் அது 100% தாண்டிடும் அப்படின்னு. அப்படின்னா நம்ம ஜிடிபி வில் பி கடனும் ஜிடிபி ஒன்றா இருக்கும் கிட்டத்தட்ட. ஸோ அது வந்து பொருளாதாரத்துக்கு ரொம்ப ஆபத்து. ஆனால் எப்படி அவங்க வந்து நம்ம இப்போ இவ்வளோ பெரிய வருவாய் பற்றாக்குறை, நிதி பற்றாக்குறைக்கு அது எப்படி சரி செய்ய முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வரி அதிகரித்து. ஆனால் இப்போ இதில் என்ன பிரச்சனைன்னு வந்து பார்த்தோன்னா, இவங்க வரி போடுறாங்கல்ல, அதில் 2 விதமான வரி இருக்குது. நேர்முக வரி, மறைமுக வரி. நேர்முக வரினா வந்து உங்களுக்கு வருமானத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ 3 லட்சம் வரைக்கும் வரி கிடையாது, 3லேருந்து 5 லட்சம் வரைக்கும் 10%. உதாரணம் சொல்கிறேன், 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்கும் 20% அப்படின்னு வருமானத்துக்கு ஏற்ப வரி போடுறது, அது நேர்முக வரி. மறைமுக வரினா நீங்கள் வந்து போய் பிஸ்கட் பாக்கெட் வாங்குறீங்க, அதுக்கு 10% ஜிஎஸ்டி. ஒரு பைக் வாங்குறீங்க, அதுக்கு 18% ஜிஎஸ்டி. ஒரு கார் வாங்குறீங்க, 28% ஜிஎஸ்டி. அத்தியாவசிய பொருட்கள் அதுக்கு ஃபிக்ஸ்ட். ஸோ அதுதான் வந்து மறைமுக வரி. ஸோ உலக வங்கி இருக்கட்டும், இல்லை OECD இருக்கட்டும், அவங்க எல்லாமே சொல்கிறது வந்து வளர்ந்து கொண்டு இருக்கிற நாடுகள் வந்து நேர்முக வரியிலேருந்து தான் வரியை நிறையா கலெக்ட் பண்ணணும், மறைமுக வரியிலேருந்து பண்ணக்கூடாது. எதனாலனா அது பண ஏற்றத்தாழ்வு அதிகரிக்கும். எதனால் பண ஏற்றத்தாழ்வு அதிகரிக்கும் அப்படின்னு வந்து பார்த்தா, நான் சொன்ன மாதிரி தான் முன்னாடி பேசும்போது சம்பாதிக்க 100 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க இப்போ நீங்கள் பிஸ்கட் வாங்குறீங்க 100 ரூபாய்க்குனா அதோட வரியோட விலை, அதில் நீங்கள் வரி 10 ரூபா போடுறீங்கன்னா 100 ரூபாய் சம்பாதிக்கணும். இப்போ 100 ரூபாய் வாங்கினா 10% போயிடுது. இதே நீங்கள் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபாய்க்கு நீங்கள் பிஸ்கட் வாங்குறீங்க, இல்லை அத்தியாவசிய பொருட்கள் வாங்கன்னு வச்சுக்கலாம், அதில் 10% வரினா உங்களோட நீங்கள் வர வருமானத்தில் நீங்கள் கொடுக்குற வரி வந்து ஒரு 1% தான். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஃபிக்ஸ்டாக எசென்ஷியல் ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபிக்ஸ்டான டேக்ஸ் போட்டு அது நீங்கள் டிபெண்ட்டாக இருக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஏழை மக்கள், நடுத்தர மக்கள் வந்து நிறையா வரி கொடுக்குற மாதிரி ஆகும். 30%, 40%. பணக்கார மக்கள், கார்பரேட்டர்கள் வந்து ரொம்ப கம்மி சதவீதம் வரி கொடுக்குற மாதிரி இருக்கும். இது வந்து பண ஏற்றத்தாழ்வு உருவாக்கும். ஸோ இந்தியாவில் என்ன ஆயிடுச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கடைசி 10 வருஷத்தில் அந்த ஓவரால் டேக்ஸ் கான்ட்ரிபியூஷனில் மறைமுக வரியிலேருந்து வர வரி வந்து 40%லேருந்து 60% ஆயிடுச்சு. நேர்முக வரியிலேருந்து வருது 60% 40% ஆயிடுச்சு. இது வந்து இந்தியா மாதிரி ஒரு வளர்ந்து கொண்டு இருக்கிற நாடுகளுக்கு வந்து சரியில்லை. இது நடந்த டைம்லேயே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் பண ஏற்றத்தாழ்வு மிக அதிகமாக, ஏழை மக்களுக்கும் பணக்கார மக்களுக்கும் ஏற்றத்தாழ்வு வந்து ரொம்ப அதிகரிச்சிருச்சு. ஸோ இந்த டிபெண்டன்ஸை வந்து நம்ம மாற்றணும். அவங்க புது டேக்ஸ் கொண்டு வரணும். இப்போ வந்து இப்போ அதானி போல் கார்பரேட் வந்து சர்சார்ஜ் டேக்ஸ் மாதிரி கொண்டு வரலாம், வின்ஃபால் கெயின் டேக்ஸ் கொண்டு வரலாம். அந்த மாதிரி
ஸோ இன்டைரக்ட் டேக்ஸில் இருக்கிற ரிலையன்ஸை குறைக்கணும். இப்போ கூட நான் இந்த உங்கள் பேசுறதுக்கு முன்னாடி படிச்சுட்டு வந்தேன். போன வருஷமே வந்து பார்த்தோம்னா இந்த ஃபிஸ்கல் டெஃபிசிட்லாம் குறைக்கிறதுக்காக நாம் வந்து இன்டைரக்ட் டேக்ஸ் தான் ரிலைவ் பண்ணியிருக்கோம். இன்டைரக்ட் டேக்ஸ் தான் 1% அதிகரிச்சிருக்கு, மறைமுக வரி தான் அதிகரிச்சிருக்கு 1%. ஆனால் நேர்முக வரி இல்லை. அதே மாதிரி வந்து இப்போ நம்ம ஜிடிபி வளர்ந்துருச்சுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இப்போ இந்தியா 5வது உலகத்தில் 4வது பெரிய பொருளாதாரம், 5வது பெரிய பொருளாதாரம் ஆச்சுன்னு நான் புரிஞ்சுக்கணும். நம்ம இப்போ ரீசெண்டாக ஃப்ரான்ஸை ஓவர்டேக் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் ஃப்ரான்ஸோட பாப்புலேஷன் வந்து 8 கோடி, இந்தியாவோட பாப்புலேஷன் வந்து பார்த்திங்கன்னா 130 கோடி. ரகுநாதன் சார் சொன்ன மாதிரி தான் நம்ம தனிநபர் வருமானம் அதிகரிச்சிருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா இப்போ ஜிடிபி எப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் ஒரு 10 பேருக்கு எல்லா காசும் போகுது, மீதி இருக்க 99 மீதி இருக்க மக்களுக்கு எந்த காசுமே போலினாலும் ஜிடிபி வந்து அதிகரிச்சுட்டு தான் இருக்கும். சரிங்களா. ஒரு நாட்டில் 100 பேர் இருக்காங்க, ஒருத்தருக்கு மட்டும் வருமானம் டபுள் ஆகுது, இன்னும் மீதி எல்லாருக்கும் வருமானம் பாதி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டோட ஜிடிபி வந்து 50% அதிகரிச்சிருக்கும். ஆனால் மக்கள் 99% மக்களோட காசு பாதி ஆயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது ஓவராலாக ரியல் வேஜஸ் மக்களுக்கு வர வருமானம் அதிகரிச்சிருக்கா, ரியல் வேஜ் அதிகரிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தா கிடையாது. கடைசி 9 வருஷத்தில் 10 வருஷம்னு வச்சுக்கலாம், கடைசி 10 வருஷத்தில் விவசாயிகளோட ரியல் டேர்ம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வருமானம் வந்து 3% குறைஞ்சிருக்கு 10 வருஷத்தில். அதே மாதிரி வந்து தினசரி கூலி வேலைக்கு போகிறாங்களே அவங்களோட வருமானமும் ரியல் டேர்ம்ஸ் சொல்கிறது எதை சொல்கிறேன்னா இந்த இன்ஃப்ளேஷன்லாம் கண்ட்ரோல் பண்ணி அவங்க வருமானம் வந்து பார்த்தோம்னா ஒரு 4% குறைஞ்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஒரு நாடு வளருதுன்னா வருமானம் ரியல் வேஜஸ் அதிகரிச்சிருக்கா, சரிங்களா, தனிநபர் வருமானம் அதிகரிச்சிருக்கா. தனிநபர் வருமானம் நான் சொல்கிறது ஓவரால் ஜிடிபி வச்சு டிவைட் பண்ணுறது கிடையாது. மீடியன் லைக் இப்போ நடுத்தர மக்கள் இப்போ நாட்டில் 130 கோடி இருக்காங்கன்னா அப்போ 50 கோடியிலேருந்து 70 கோடி வரைக்கும் என்ன இன்கம் ரேஞ்ச் இருக்காங்களோ அவங்க வருமானம் ரியல் டேர்ம்ஸில் இன்ஃப்ளேஷன்லாம் கண்ட்ரோல் பண்ண இன்க்ரீஸ் ஆகிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. இந்த ஆக்ஸ்ஃபேம் ரிப்போர்ட் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது, போன வருஷம் 1 வருஷம் நினைக்கிறேன். அதில் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, இந்தியாவில் இருக்கிற பெரும் பணக்காரர் 21 பேருக்கு என்ன சொத்து இருக்கோ அந்த சொத்து வந்து பாட்டமில் இருக்க 80 கோடி மக்களுக்கு ஈக்குவல் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி 2021 அப்புறம் கொரோனா காலம் அப்போ நான் சொல்கிறதுக்கப்புறம் தினசரி இந்தியாவில் இருக்கிற டாப் 100 கார்பரேட்ஸோட வருமானம் தினந்தோறும் 3000 கோடி அதிகரிச்சிருக்கு. ஆனால் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தினசரி 150 விவசாயிகளும் விவசாயிகளும் தினசரி வேலைக்கு போகிறவங்களும் தற்கொலை செஞ்சுருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், ஒரு பக்கம் டாப் 100 கார்பரேட் வருமானம் 3000 கோடி அதிகரிச்சிருக்கு ஒவ்வொரு நாளும். ஆனால் அதே சமயம் 150 பேர் சூசைட் பண்ணியிருக்காங்க உணவு இல்லாமல். தனிநபர் வருமானம் அதிகரிக்கணும் அப்படின்றத தான் ரகுநாதனும் குறிப்பிடுறாரு, நீங்களும் குறிப்பிடுறீங்க. தொடர்ந்து திருப்பிரியன், ஒரு பக்கம் இந்த பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட்டில் வந்து மோடி கவர்மெண்ட் அடுத்த முறை ஆட்சி வரத்துக்கான சான்சஸ் தங்களுக்கு அதிகமாக இருக்கிறதா நினைக்கிறாங்க. அதனால பாப்புலிஸ்டிக்கான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அப்படின்றது அதிகம் இருக்காது. இந்த 10 ஆண்டுகள் சாதனையை அவங்க இன்னமும் பெருமிதமாக சொல்லி இந்த பட்ஜெட்டை கையாள்வாங்க அப்படின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. ஆனால் அதே சமயத்தில் இந்த ராமர் கோவில் விவகாரம் மாதிரியான விஷயங்களை அவங்க பெருமிதமாக பேசுவாங்க. ஆனால் இது வந்து ஒரு சர்வாதிகார போக்கு காமிக்கக்கூடிய அம்சமாகவும் இடம்பெறுது அப்படின்ற விமர்சனம் முன்வைக்க. இல்லை, கடந்த முறையே பார்த்திங்கன்னா 2019ஆம் ஆண்டே கூட பாஜக வந்து அந்த பட்ஜெட்டை தாக்கல் பண்ணும்போது அடுத்த முறையும் நாங்கள் தான் வருவோன்ற கான்ஃபிடென்ஸோடு தாக்கல் பண்ணதுனால தான் எல்லா கிரிட்டிசிசத்தையும் ஏற்றுக்கிட்டு அவங்க வந்து அந்த 6000 ரூபாய் அந்த பிஎம் கிசான் யோஜனாவை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி இந்த முறை அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கும் எல்லா வாய்ப்புகளும் வந்து அவங்களுக்கு எல்லா கதவுகளும் திறந்தே தான் இருக்கிறது. ஸோ பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இந்த பாப்புலிஸ்ட் மெஷர்ஸ், இந்த ரேவ்டி கல்ச்சர் அப்படிங்கிறதெல்லாம் எப்படின்னா அவங்களுக்கு எப்போ கன்வீனியன்ட்டோ அதை யூஸ் பண்ணுவாங்க, எப்போ கன்வீனியன்ட் இல்லையோ அதை ரேவ்டி கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது தமிழ்நாட்டில் ஒரு ஸ்கீம் வந்ததுன்னா அந்த ஸ்கீமை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. அதே ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டி இருக்கக்கூடிய இடத்துல அந்த ஸ்கீம் வந்ததுன்னா கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ஆனால் அதே ஸ்கீமை அவங்க வந்து ஒரு மத்திய பிரதேஷ்லேயோ உத்தரப்பிரதேஷ்லேயோ பண்ணாங்கன்னா அது வந்து கரெக்டு, அது வந்து சோஷியல் வெல்ஃபேர் மெஷர். ஆளும் வேறு ஒருவர் செய்தால் அது ரேவ்டி கல்ச்சர், அதாவது இலவசங்கள் ஃப்ரீபீஸ் அப்படின்னு அதை கொச்சப்படுத்துறது. அவங்க செய்யும் பொழுது அது வந்து வெல்ஃபேர் மெஷர் அப்படின்னு, அதை தான் வெல்ஃபேர் மெஷர் தான் இங்கேயும் தமிழ்நாட்டில் சொல்கிறாங்க. ஆனால் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. இது வந்து அரசியல். பட் இந்த பாப்புலிஸ்ட் மெஷர் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஏன்னா அவங்க வந்து ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு போகிறதா தான் நான் பார்க்குறேன்.
ஒரு கடந்த ஒரு 10 வருடங்களில் ஃபஸ்ட்டு ஒரு 3-4 இயர்ஸ் வந்து அவங்க வந்து ஒட்டுமொத்தமாக வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரீ ரேஷன் ஸ்கீம்னா அதில் வந்து நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணலாம், இவ்வளவு பேர் வச்சுருக்கீங்க, ஆனால் நீங்கள் வளர்ந்து வரும் நாடுன்னு சொல்கிறீங்க, உங்களோட பொருளாதாரம் யாருக்கானது, உங்களுடைய வளர்ச்சி யாருக்கானதுன்ற கேள்வி கேட்டாலும் கூட 80 கோடி பேருக்கு வந்து இந்த சப்சிடைஸ்டு ரேஷன் கொடுக்குறீங்க, ஃப்ரீ ரேஷன் கொடுக்குறீங்க. அது இல்லாமல் நீங்கள் வந்து விவசாயிகளுக்கான ஸ்கீமு, அப்புறம் பெண்களுக்கான தனி ஸ்கீமு, இந்த பிஎம் முத்ரா ஸ்கீமு அப்படின்னு நிறைய ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இல்லைன்னா ஒட்டுமொத்தமாக இந்த ஆட்சியில் எதுவுமே நடக்கலை அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா திரு சுந்தர்ராஜன் சொன்னாங்க, எவ்வளோ விஷயங்கள் லிஸ்ட் பண்ணாங்க. நீங்கள் போய் வெப்சைட்டில் ஆன்லைனில் பார்த்தாலே வந்து எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கிறது அப்படின்னு சொன்னார். யூபிஐ வந்து உலகத்துக்கே வழிகாட்டணும் தரணிதரன் அவர்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது அவங்க வந்து ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணுறாங்க. ஒரு பாப்புலிஸ்ட் கவர்மெண்ட்டாகவும் இருக்கிறாங்க, ஒரு கார்ப்பரேட் ஃப்ரெண்ட்லி கவர்மெண்ட்டாகவும் இருக்கிறாங்க. அதே சமயம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மூணுத்தையும் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு போகிறதுனால எல்லா தரப்பட்ட மக்களும் வந்து நமக்கு வாக்களிக்கிறாங்க. அதாவது ஃப்ரீ ரேஷன் கொடுக்கும் பொழுது ஏழை மக்களும் அவங்களுக்கு வாக்களிக்கிறாங்க, ஸோ மிடில் கிளாஸும் அவங்களுக்கு வாக்களிக்கிறாங்க, ரிச் பீப்புளும் அவங்களுக்கு வாக்களிக்கிறாங்க. அப்படிங்கிற ஒரு கோணத்தில் தான் இந்த பட்ஜெட்டும் இருக்கும். இந்த 3 செக்டரையுமே அவங்க வந்து ஏதாவது ஒரு சலுகைகள் கொடுத்து இந்த 3 செக்டர்ஸையுமே வந்து அந்த 3 செக்டர்ஸோட ஓட்டுகளையும் வாங்குவதற்கான முயற்சியில் ஈடுபடுவாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். தொடர்ந்து திரு ரகுநாதன், உங்களோட இறுதி கருத்து சுருக்கமாக சொல்லுங்கள். இப்போ பட்ஜெட் மூலமாக மட்டும்தான் இந்த சிறு குறு வணிகர்களுக்கு அறிவிப்புகளை கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை, தொடர்ச்சியாக இந்த ஆட்சியில் அறிவிப்புகள் வெளிவந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு திரு சுந்தர்ராமன் குறிப்பிட்டாரு. உங்களுடைய பதில்? நண்பர் சுந்தர்ராமன் சொன்னது வந்து இப்போ கிட்டத்துல வந்த ஒரு அறிவிப்பு, எம்எஸ்எம்இக்கு பேமெண்ட் டிலே பண்ணீங்கன்னாக்க 45 நாட்களுக்கு மேல டிலே பண்ணீங்கன்னா நீங்க வந்து இன்கம் டாக்ஸ் கட்ட வேண்டி வரும். அவருக்கு இப்பதான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன், உங்களுக்கும் சொல்ல ஆசைப்படுறேன். நேற்று காலையில டைம்ஸ் ஆஃப் இந்தியால வந்த ரிப்போர்ட் என்ன தெரியுமா? நியூ எம்எஸ்எம்இ பேமெண்ட் ரூல் லீட்ஸ் டு மெனி கேன்சல்டு ஆர்டர்ஸ். இதான் நியூஸ். அதாவது சில அறிவிப்புகள் வெளியிடுறவங்க அதனுடைய தாக்கம் என்னன்னு பார்க்கறதுக்கோ உணர்வதற்கோ பொறுப்பில்லாதவர்களாக இருக்கிறார்கள். இது வந்து எங்கிருந்து வந்திருக்குன்னா அகமதாபாத்தினுடைய அசோசியேஷன்ஸ்ல இருந்து வந்திருக்கு, டெக்ஸ்டைல் அசோசியேஷன்ல இருந்து. அவங்க என்ன சொல்றாங்க, சிறு குறு தொழில்கள் நார்மலாக நாங்க 60 நாள் அல்லது 120 நாள் கிரெடிட் கொடுத்துதான் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தோம். இந்த அறிவிப்பு வந்துட்டதுனால ஒழுங்கா போய்கிட்டு இருந்த வண்டியே தரம் போன்றது, இப்ப ஆர்டர்ஸ் கொடுக்கறத நிறுத்திட்டாங்க, கேன்சல் ஆயிட்டு இருக்கு ஆர்டர்ஸ் அப்படின்னு யார் சொல்றாங்க? செக்ரட்டரி குஜராத் டை ஸ்டஃப் மேனுஃபேக்சரர் அசோசியேஷன். அந்த ஆர்டிகிள்ல இருக்கு. டைம்ஸ் ஆஃப் இந்தியால மிகப்பெரிய ஒரு ஆர்டிகிளா நேத்துக்கு அது வந்திருக்கு. அப்போ நம்ம கொண்டு வர அறிவிப்பும் அதனுடைய பலனும் எதிர்மாறாக இருக்கு சிறு குறு தொழில் வளர்ச்சியில. நடைமுறையில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை எடுத்து சொல்வதற்கு அரசுக்கு ஆள் இல்லை. வெளிநாட்டிலிருந்து வரும் அறிஞர்களும் வெளிநாட்டில் படித்த அறிஞர்களும் கார்ப்பரேட்டை பற்றி நன்றாக தெரிந்திருக்கிறார்கள், கார்ப்பரேட்டின் செயல்முறைகளை பற்றி நன்றாக தெரிந்திருக்கிறார்கள். ஆனால் உள்ளூரிலே தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய சிறு குறு வியாபாரிகளின் நலனை பற்றி அவர்களுக்கு புரியவில்லை. இதை வேணும்ட்டு பண்றாங்கன்னு நான் சொல்ல வரல, ஆனால் இதை எதிர்பார்க்கவில்லை. இத மாதிரி தான் ஒவ்வொரு அறிவிப்புக்கும் அதற்கு பின்னால் எதிர் விளைவுகள் அதிகமாக இருக்கு. அதை நோக்கித்தான் நாங்கெல்லாம் என்ன சொல்றோம், அசோசியேஷன் சிறு குறு தொழில்கள்லாம் அரசு கிட்ட என்ன சொல்றோம், ஐயா நீங்க ஒண்ணுமே பண்ணாம இருந்தாலே போறோம், நீங்க எவாட்டு ஏதாவது பண்ணிடுறீங்க, நீங்க பாட்டு இறக்குமதியினுடைய டாக்ஸை ரிலீவ் பண்ணிடுறீங்க காட்டன்ல, இங்க எங்களுக்கு பஞ்சினுடைய விலை அதிகமாயிருது, நீங்க பாட்டு சிறு குறு தொழில்களுக்கு பெனிஃபிட் கொடுக்கணும்ன்றதுக்காக இறக்குமதி வரியை ரத்து பண்றீங்க ஸ்டீல் இம்போர்ட்ல, ஆனா எங்களுடைய தொழில் பாதிக்கப்படுது. ஒண்ணுமே பண்ணாமல் இருந்தால் போறதுதான் இவங்களுடைய கதறல். நான் இப்ப பேசுவதற்கு கூட குரலற்றவர்களின் குரல் தானேப்பா. கார்பரேட்டை நம்ம வந்து கலந்து ஆலோசிக்கிறோம். பட்ஜெட்டுக்கு முன்னாடி சிஐஐ, ஃபிக்கி, அசோச்சம் இவங்களெல்லாம் கூப்பிட்டு என்ன வேணும் உங்க செக்டருக்குன்னு கேட்கிறோம். ஆனால் சிறு குறு தொழில் முனைப்பவர்களை ஒரே ஒரு அசோசியேஷன் லகு உத்தியோக் பாரத்தை மட்டும்தான் கலந்து பேசுறோம்.
ஏதாவது செக்டோரியல் வைஸ் நம்ம வந்து பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி இருக்கோமா? சிறு குறு தொழில்ல எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு என்ன பிரச்சனை, சிறு குறு தொழில்கள்ல ஃபேப்ரிகேஷன் பண்றவங்களுக்கு என்ன தேவை? அதாவது இப்போது இருக்கக்கூடிய திட்டங்கள், நடைமுறையில் இருக்கக்கூடிய திட்டங்கள் சரியாக பலன் அளிக்கவில்லை அப்படின்ற கருத்தை சொல்லியிருக்கீங்க. நன்றி திரு ரகுநாதன். கிளாரிஃபை பண்ணிடுறேன் சார். ஏன்னா இந்த அமைப்புல சொன்னதுனால, அதாவது கவர்மெண்ட் வந்து ஒர்க் பண்ணாம இல்ல பேஸ் ஒர்க் பண்ணாம எம்எஸ்எம்இயோட டெஃபினிஷனை இன்க்ரீஸ் பண்ணதே இந்த கவர்மெண்ட் தான். இப்போ ரகுநாதன் சார் மாதிரி 200 கோடி டர்ன் ஓவர் பண்ணாலும் அவங்களும் எம்எஸ்எம்இ தான். இதுல 250 கோடி வைடன் பண்ணிருக்காங்க. அது வைடன் பண்ணிட்டு தான் அதை வைடன் பண்ணிட்டு தான் இந்த இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்தாங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆர்டிகல் வந்து ஒரு வாரத்தில் ஆர்டர்ல யாரும் சார், ஒரு ஹூண்டாய் மாரி இருக்கிற ஒரு மேனுஃபேக்சரில் டயர் 1, 2, 3 3 டயருக்கு வந்து எம்எஸ்எம்இ இருக்கு. எம்எஸ்எம்இ டிபெண்டன்சி ஒரு நட்டு வந்து யார் மேனுஃபேக்சர் கார்பரேட்டா பண்ணும்? எம்எஸ்எம்இ தான் பண்ணும். அதனால ஆர்டரை கேன்சல் இதெல்லாம் பண்ண முடியாது. இதை ப்ராப்பரா ஹோம்ஒர்க் பண்ணிட்டு அதே மாதிரி இந்த 45 நாளுக்குள்ள கொடுக்கணுன்றது இப்போ இருக்குல்ல, கிட்டத்தட்ட 10-15 வருஷமா சட்டம் இருக்கு, எம்எஸ்எம்இ ஆக்ட்லேயே இருக்கு. அதை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்காக இன்கம் டாக்ஸ்ல ஒரு ஸ்ட்ராங் ப்ரொவிஷன்ஸ் தான் கொண்டு வந்திருக்காங்க. சுந்தரராமன் ஒரே ஒரு தவறான கருத்து. சுந்தரராமன் 120 நாட்கள் டெலிவரி பேமெண்ட் டர்ம்ஸ்ல பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த காலத்துல ஒரே ஒரு அக்ரிகல்ச்சரல் பத்தி மட்டும் அதுல இருக்கு சார். நீங்க ஷேர் பண்ண ஆர்டிகல்ல ஆட்டோமொபைல் இருக்கு, உங்க எம்எஸ்எம்இ லாலே 45 நாள் தான் இருக்கு ஆல்ரெடி. சரி, இது பத்தி எல்லாம் தொடர்ந்து பேசலாம். இன்னும் அடுத்தடுத்த அமர்வுகள் இருக்கு. இந்த அமர்வுல இடைக்கால பட்ஜெட் தொடர்பான எதிர்பார்ப்புகள் குறித்தும் விமர்சனங்கள் குறித்தும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து பார்க்கலாம். 10 ஆண்டு காலத்தில் செய்த இது நான் சொல்லுங்கள், நாங்களும் பட்டியல் தருகிறோம். அரசியல் சதுரங்கத்தின் வியூகங்களை உடைக்கும் களம். நாடாளுமன்ற தேர்தலுக்கான இந்த கூட்டணி அப்படியே தொடருமா? பாஜகவும் பாமகவும் இருக்கிற இடத்தில் விடுதலை சிறுத்தைகள் இருக்காது. அமமுக நிலைப்பாடு என்னவா இருக்கும்? 24க்கு காங்கிரசும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. கேள்வி கணைகளை விடை தேடி திருப்பும் வணக்கம் தமிழ்நாடு. திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 9 மணிக்கு. 60 நிமிடங்கள் இடைநில்லா செய்திகள், 1 நிமிட தொகுப்புகளின் அணிவகுப்பு, சூப்பர் 60 நாள்தோறும் காலை 8 மணிக்கு உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில். குற்றம் காரணம் முதல் தண்டனை வரை, பதைபதைக்க வைக்கும் ஒவ்வொரு நொடியும், விலகாத மர்மத்தின் மறுபக்கத்தை தவறவிடக்கூடாத தடயங்களோடு அனைத்து கோணங்களிலும் அடியோடு அலசும். கிரைம் டைம். நாள்தோறும் பிற்பகல் 1:30 மணி, மாலை 4:30 மணி மற்றும் இரவு 10 மணிக்கு. உண்மையின் முகமாக, உங்களின் குரலாக எப்போதும் இருக்கும் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் சொல்லதிகாரம். தினமும் இரவு 7:50 மற்றும் 11 மணிக்கு சொல்லதிகாரம். பவர்ட் பை ஃபைப்ரோ சுவிட்சஸ், ஸ்விட்ச் டு ஸ்மார்ட். இன்றைய செய்தி, இந்த நொடியின் விவாதம். தர்மயுத்தம் 2.0 தொடங்குறாங்கிறாரு. ஒட்டுமொத்த நாளின் 1 மணி நேர முகம். கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் பெருமளவு நிறைவேற்றப்படலன்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. 10 ஆண்டு காலத்தில் செய்த இது நான் சொல்லுங்கள், நாங்களும் பட்டியல் தருகிறோம். அரசியல் சதுரங்கத்தின் வியூகங்களை உடைக்கும் களம். நாடாளுமன்ற தேர்தலுக்கான இந்த கூட்டணி அப்படியே தொடருமா? பாஜகவும் பாமகவும் இருக்கிற இடத்தில் விடுதலை சிறுத்தைகள் இருக்காது. அமமுக நிலைப்பாடு என்னவா இருக்கும்? 24க்கு காங்கிரசும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. கேள்வி கணைகளை விடை தேடி திருப்பும் வணக்கம் தமிழ்நாடு. திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 9 மணிக்கு.
60 நிமிடங்கள் இடைநில்லா செய்திகள், 1 நிமிட தொகுப்புகளின் அணிவகுப்பு, சூப்பர் 60 நாள்தோறும் காலை 8 மணிக்கு உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில். குற்றம் காரணம் முதல் தண்டனை வரை, பதைபதைக்க வைக்கும் ஒவ்வொரு நொடியும், விலகாத மர்மத்தின் மறுபக்கத்தை தவறவிடக்கூடாத தடயங்களோடு அனைத்து கோணங்களிலும் அடியோடு அலசும். கிரைம் டைம் நாள்தோறும் பிற்பகல் 1:30 மணி, மாலை 4:30 மணி மற்றும் இரவு 10 மணிக்கு. உண்மையின் முகமாக, உங்களின் குரலாக எப்போதும் இருக்கும் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் சொல்லதிகாரம். தினமும் இரவு 7:50 மற்றும் 11 மணிக்கு சொல்லதிகாரம். பவர்ட் பை ஃபைப்ரோ சுவிட்சர்ஸ், ஸ்விட்ச் டு ஸ்மார்ட். இன்றைய வணக்கம் நேயர்களே, 2024-2025 நிதி ஆண்டிற்கான இடைக்கால பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் இன்னும் சற்று நேரத்தில் தாக்கல் செய்யவிருக்கிறார். தற்போது அமைச்சரவை கூட்டத்தின் ஒப்புதலுக்காக நாடாளுமன்றத்திற்கு வருகை தந்திருக்கிறார். இந்த பட்ஜெட் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு தாக்கல் செய்யக்கூடிய 10வது பட்ஜெட் ஆகும். ஒரு தசாப்தத்தை இந்தியாவை ஆண்டிருக்கக்கூடிய நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசு பொருளாதார ரீதியாக இந்தியாவை பல்வேறு திட்டங்களின் மூலமாக வழிநடத்திருக்கிறது. அதற்காக அந்த திட்டங்களை முன்னெடுக்கவும் அடுத்த சில மாதங்களுக்கு தேவையான அத்தியாவசிய செலவுகளை மேற்கொள்வதற்காகவும் தாக்கல் செய்யப்படக்கூடிய ஒரு இடைக்கால பட்ஜெட் இது. இந்தியாவில் இருக்கக்கூடிய 1,136 கோடி மக்களுடைய வாழ்வில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய பொருளாதார திட்டங்கள் தொடர்பாக இந்த நாடாளுமன்றத்தில் இன்னும் சற்று நேரத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பிப்பார். அதே நேரத்தில் இந்த பட்ஜெட் ஆனது கடந்த காலங்களில் இந்த 10 ஆண்டுகளில் அவர்கள் மேற்கொண்ட கொள்கை முடிவு என்னவாக இருந்தது, அந்த தாக்கம் எப்படி மக்களிடம் பிரதிபலித்திருக்கிறது, வாழ்க்கையில் எவ்வாறு பிரதிபலித்திருக்கிறது என்பது போன்ற பல்வேறு விஷயங்களை பேச இருக்கிறோம். ஒரு தசாப்தத்துடைய சாதனைகள் சரிவுகள் என்ன, அதை பற்றி பேச இருக்கிறோம். இப்போது என்ன சவால்களை இந்த அரசு எதிர்பார்த்திருக்கிறது, மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள், என்ன சவால்களை மக்கள் எதிர்நோக்கி தற்போது சந்தித்திருக்கிறார்கள் என்பது போன்ற பல்வேறு விஷயங்களையும் பேச வேண்டியிருக்கிறது. இந்த பட்ஜெட்டில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கிறது என்றால், தொழில்துறையினுடைய எதிர்பார்ப்பு, தனிநபர் வரி விகிதம், விவசாயிகள் சார்ந்த விஷயம், அதை கடந்து அரசியல் ரீதியாக தேர்தலை சந்திக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்கிறது. 2019 போலவே இந்த வருடத்திலும் மத்திய பாஜக அரசு மிக நம்பிக்கையோடு இந்த தேர்தலை சந்திக்க தயாராகி இருக்கிறது. பட்ஜெட்டையும் அது போலவே தயாரித்திருப்பதாகவே நிபுணர்கள் கூறுகிறார்கள். இந்த பட்ஜெட் தொடர்பாக, இடைக்கால பட்ஜெட் தொடர்பாக தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பல்வேறு நிபுணர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார்கள். முதலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த மூத்த நிர்வாகி திரு கனகராஜ் அவர்களையும், பொருளாதார வல்லுநர் திரு சேதுராமன் அவர்களையும், அடுத்ததாக பொருளாதார வல்லுநர் திரு புகழேந்தி அவர்களையும் வரவேற்கலாம். சார் வணக்கம். முதல்ல நான் கனகராஜ் சார்ட்டு தொடங்குறேன். 2024-2025 பட்ஜெட் கிட்டத்தட்ட 10வது பட்ஜெட் நரேந்திர மோடி அரசு தாக்கல் செய்யக்கூடிய இந்த பட்ஜெட்டில் நரேந்திர மோடி அரசுடைய நிறைய விமர்சன, அவருடைய சாதனைகளை, குறிப்பாக திட்டங்களை கடுமையாக விமர்சித்த கட்சி சிபிஎம் அப்படின்னு சொல்ல முடியும். இந்த இடைக்கால பட்ஜெட்டை மக்கள் எதிர்நோக்கி இருக்காங்க. குறிப்பாக பர்சனல் டாக்ஸேஷன் விஷயத்திலையும் வேறு ஏதாவது பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு, கேஸ் விலை குறைப்பு, இந்த மாதிரி விஷயத்தை மக்கள் எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத கள நிலவரம். ஒரு அரசியல் கட்சியா நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க, என்ன மாதிரியான மாற்று திட்டத்தை இந்த பாஜக அரசு எதிர்வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, பொதுவாக ஒரு
முழு பட்ஜெட்டை தாக்கல் பண்ணும்போது சொன்னதையே அவங்க கடந்த காலத்தில் நிறைவேற்றினதில்லை. இப்போ ஒரு இடைக்கால பட்ஜெட் தேர்தல் வருது என்கிற காரணத்தினால ஏதாவது அறிவிப்புகளை அவர்கள் செய்யக்கூடும். ஆனால் அதையும் கூட அவங்க பின்னோக்கி போயிடுவாங்க அப்படிங்கிறத தான் கடந்த காலத்தில் பார்த்துருக்கோம். ஒன்று வேலை வாய்ப்பு. நீங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாலேயே ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை அப்படின்னா இந்த 10 ஆண்டுகளில் ஒரு 20 கோடி பேருக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு இருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் வேலையில் இருக்கிறவங்களுடைய சதவீதம் 15 வயசுலேருந்து 64 வயசுக்குள்ள உள்ளவங்களுடைய சதவீதம் 2011-12 52% இப்போ 37%, 15% குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து எம்எஸ்எம்இ செக்டார். பேசும்போதெல்லாம் அதை பேசுவாங்களே தவிர அதுதான் பெரிய வேலை வாய்ப்பை கொடுக்குற பகுதியாக இருக்குது. அதுக்கு போதுமான சப்போர்ட் ஆக்ஷன்ஸ் எதுவும் கிடையாது. ஈவன் வங்கி கடனாக இருக்கட்டும் அல்லது அவங்ககிட்ட இருந்து பொருட்களை பொதுத்துறை நிறுவனங்களுக்கு கொள்முதல் செய்வதாக இருக்கட்டும், ஜிஎஸ்டியில் இருந்து சில வரி விலக்குகள் கேட்டிருக்காங்க, அதை கொடுக்குறதா இருக்கட்டும், இது எதுவும் இல்லை. எனவே அதில் ஏதாவது இந்த நேரத்தில் ஒரு வெடி போடுறதுக்கு அவங்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் எம்என் ரேகா ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு 11 கோடி பேரை கிராமப்புற மக்களுடைய வேலை வாய்ப்பு இந்த கடந்த ஆண்டில் ஒரு 11 கோடி பேருக்கு வேலை மறுக்கப்பட்டு இருக்கிறது. இப்போதும் கூட வேலை செய்தவர்களுக்கு பணம் கொடுக்காத நிலைமை என்பது பல வகையில் இருக்குது. அதே போல் விவசாயிகளுக்கான சப்போர்ட் ப்ரைஸ் மட்டும் இல்லை, வேளாண் சட்டங்களை எதிர்த்து நடந்த போராட்டத்திற்கு பின்பு விவசாயிகளுக்கும் ஒன்றிய அரசாங்கத்துக்கும் இடையே ஏற்பட்ட ஒப்பந்தங்களில் ஒன்றை கூட அவர்கள் நிறைவேற்றவில்லை என்கிற பிரச்சனையும் இதுக்குள்ளே இருக்குது. பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு சாதாரண மக்களை பொறுத்தளவில் இது 3ம் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இப்போ கடந்த முறை கூட அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 9 ரூபா எக்ஸைஸில் குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வகையில் அதை உயர்த்தி கொண்டார்கள். அதுக்கு இணையாக நீங்கள் சாலை வரியில் அவங்க உயர்த்தி கொண்டார்கள் என்பதை பார்க்க முடியுது. கிராமப்புற மக்களினுடைய வருவாய் என்பது பெருமளவுக்கு குறைந்திருக்கிறது என்பதை பார்க்குறோம். நீங்கள் இப்போ சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய சர்வேயெல்லாம் பார்த்தீங்கன்னா அடித்தட்டில் இருக்கக்கூடிய 20% பேருடைய வருமானம் என்பது 50% அளவுக்கு 2016-17 இருந்து 21-22 வரை இந்த காலத்தில் 50% குறைந்திருக்கு. அடுத்த 20% பார்த்தீங்கன்னா 30% குறைஞ்சிருக்கு. அடுத்த அடுக்கு ஒரு 10% குறைஞ்சிருக்கு. டாப் மோஸ்ட் ஆட்களுக்கு மட்டும்தான் 40% உயர்ந்திருக்கு. அதுலேயும் கூட நீங்கள் டாப் மோஸ்ட் 1% தொடர் விமர்சனமாகவே முன்னெச்சரிக்கீங்க. இந்த 10 ஆண்டுகளில் 25 கோடி மக்களை நாங்கள் வறுமை கோட்டில இருந்து மேலே தூக்கியிருக்கோம், பாவத்திலிருந்து அப்லிஃப்ட் பண்ணிருக்கோம். நேற்று குடியரசுத் தலைவருடைய உரையில் இடம்பெற்றிருக்கு. இது பாஜக இதனுடைய சாதனையா சொல்றாங்க. நீங்க இவ்வளவு விமர்சனத்தை முன்வைக்கிறீங்களே. இல்லை, நீங்கள் அதைத்தான் நீங்கள் எதோட சேர்த்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், வறுமையிலிருந்து அவங்க மேலே வந்திருக்காங்கன்னா கீழே இருக்க 20% பேருனுடைய வருமானத்தில் உயர்வு ஏற்பட்டு இருக்க வேண்டும். சமீபத்திய இது என்ன சொல்லுது, நீங்கள் குஜராத் மாநிலத்தில் 1/3 பகுதியினர் அவங்க வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க. வறுமை கோடுன்னு வரையறுத்திருக்கிறது. கிராமப்புறம்னா ஒரு நாளைக்கு 26 ரூபா, நகர்ப்புறம்னா 32 ரூபா. இந்த 26 ரூபா வாங்குறாங்கிறது இல்லை, 26 ரூபாய்க்கு உள்ளே இருக்கிறவங்களெல்லாம் அதுக்குள்ளே கொண்டு வர்றாங்க. பிறகு வறுமை கோட்டுக்கு மேலே இருந்து நாங்கள் 25 கோடி பேரை, இந்தியாவில் இருக்கிற 25 கோடி பேரை வெளியே கொண்டு வந்ததாக இப்போ சொல்ல முடியாது. நீங்கள் இதை நீங்கள் எப்போதுமே ஒரு 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 புள்ளி விவரம் சொல்லும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அது தொடர்பான இதர அம்சங்களும் ஒத்துப்போனால் மட்டும்தானே நீங்கள் அதை சொல்ல முடியும். அப்படி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அது இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். சரி, இது உங்கள் முதற்கட்ட கருத்தாக எடுத்துக்கிறேன். அடுத்த திரு சேதுராமன், உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? இந்த பட்ஜெட் ஒரு இடைக்கால பட்ஜெட், மக்கள்கிட்ட நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது. சூழ்நிலையும் தேர்தல் மாதம் அப்படின்றதுனால மக்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும், பார்கெயின் பண்ண முடியும், எதிர்நோக்கி இருக்காங்க. பட் இடைக்கால பட்ஜெட் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு பொருளாதார வல்லுநரா? இந்த இடைக்கால பட்ஜெட் பார்த்திங்கனாக்க, ஏன்னா மெயினாக இந்த எலெக்ஷன் வரும்போதே பார்த்திங்கன்னா அதில் ரொம்ப பெரிய ஒரு அளவில் ஒரு புஷ் இருக்காது. இருந்தாலும் 4 கோணங்களாக அதை எடுத்துகிட்டு இருக்காங்க. 4 பில்லர்ஸ்ன்னு சொல்லலாம். ஒன்று புவர், வருமான வரி கோட்டுக்கு கீழே உள்ளவர்களுக்காகவும், இரண்டாவது ஃபார்மர்ஸுக்கு பார்த்திங்கனாக்கா சப்சிடி பார்த்தோம்னாக்க இந்த FY23 பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2,87,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. ஸோ அதை ஃபர்தராக இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஃபோக்கஸ் ஆன் யூத், மெயினாக யூத் பாப்புலேஷன் நிறையா இருக்குது. இப்போ நம்மளுடைய எக்கானமி அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அது சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. நம்ம விவசாயத்திலேருந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்தோம், இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒவ்வொரு ஐடிக்கு வந்தோம். இப்போ ஐடியிலேருந்து இப்போ கெகா எக்கானமியாக போயிட்டுருக்கு.
இன்றைய தினம் வெளிவந்த ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் இந்த வருஷம் தான் லோவஸ்ட், கிட்டத்தட்ட 20 வருஷத்தில் லோவஸ்ட்டாக வந்து எம்ப்ளாய்மெண்ட் நடந்துள்ளது. ஸோ இதற்கு காரணம் என்னன்னா டெக்னாலஜி மாற மாற எல்லாருமே வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, டெக்னாலஜி மாறுதா இல்லை ரெக்ரூட்மெண்ட்டில் ஒரு ஹெசிடென்ட் இருக்கா பெரிய நிறுவனங்கள்? ஹெசிடென்ஸுங்கிறத விட இது வந்து இப்போ வந்து நம்ம வந்து இந்தியாவை ஒண்டி பார்க்க முடியாது. இப்போ நம்ம வந்து ஒரு வல்லரசுகளோட குளோபலாக போட்டி போடும் பொழுது குளோபல் நாடுகளில் இருக்கக்கூடிய சுணக்கத்தினால எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அதனுடைய பாதிப்பு இருந்து கொண்டு இருக்குது என்று சொல்லலாம். இப்பொழுது சைனாவை பார்த்தீங்கன்னா சைனா வந்து வந்து ஒரு ரொம்ப டீப் ட்ரபிளில் இருந்துட்டு இருக்காங்க. அதுவும் ரியல் எஸ்டேட்லேயும் சரி, அவங்க எக்கானமியில் அவங்களுடைய ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா கடந்த மாத அறிவிப்பை பார்க்கும் பொழுது அதிகமாக ஸ்லம்ப் ஆகிருக்கு, பெரிய ஸ்லோடவுன் இருக்காங்க, ஸ்லோடவுன் இருக்கு. அது வந்து நமக்கு இந்தியாவிற்கு வந்து ஒரு வரப்பிரசாதம் என்று சொல்லலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்க நிறைய விஷயங்கள் வந்து மாறிக்கொண்டிருக்கிறது. பட் இந்த ஸ்லோடவுன் இப்போ ஸ்டார்ட் ஆகல, கோவிட் அப்பவே சைனாக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கோவிட் முடிஞ்ச உடனே உங்களோட எக்கனாமிக் ஸ்லோடவுன் ஓரளவுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த வாய்ப்பை இந்தியா பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கா? தாராளமாக. சரி, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்க இந்த எவர் கிராண்டேங்கிற அங்கே ரியல் எஸ்டேட்டினுடைய இஷ்யூ வந்து கிட்டத்தட்ட 3 ட்ரில்லியன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் அங்கே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது. அதன் பிறகு அவங்க எக்கானமியில் வந்து அவங்க நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அதுக்கு வந்து ஸ்டிமுலஸ் கொடுக்குறாங்க. கொடுத்தாலும் அவங்களால அதிலிருந்து எழுபடுவதிலே சிரமம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஸோ அது அப்படி இருக்கும்பொழுது என்ன பண்ணுறாங்க வெளிநாடுலேருந்து, ஸோ அந்த பிஎல்ஐ ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எக்ஸ்போர்ட்ஸ் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இன்டைரக்டாக கிட்டத்தட்ட ஒரு 7-8 லட்சம் பேருக்கு வந்து வேலைவாய்ப்பும் அது மூலியமாக வந்திருக்கிறது. ஸோ அதனால் இந்த யூத் ஃபோக்கஸ் வந்து பெட்டராக இருக்கிறது. அதுமாதிரி உமன் அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்க இந்தியாவில் வந்து அதிக அளவில் நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் வந்து எல்லா நாடுகள் எல்லா மாநிலத்திலையும் பார்த்தோம்னாக்க ஸ்கில் டெவலப்மெண்ட் அதிகரிச்சிருக்கு. ஸோ இதில் வந்து நிறைய ஃபோக்கஸ் ப்ளஸ் வருமான வரியில் நிறைய விலக்கு எதிர்பார்க்கப்படுகிறது. அதுவும் கொடுத்தாங்கனாக்கா பெட்டராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இருந்தாலும் இது வந்து ஒரு இன்ட்ரிம் பட்ஜெட்டுங்கிறதுனால இதை நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ் பண்ண முடியாது. எப்படி வந்து ஒரு வண்டி ஓடுறதுக்கு வந்து உங்களுக்கு பெட்ரோல் தேவையோ அதுபோல் டில் த எலெக்ஷன் இந்த பட்ஜெட் வந்து ஒரு நோக்கி செல்லும், அவ்வளோதான். டாக்ஸேஷனில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நீங்கள். அது மிடில் கிளாஸ் பீப்புள்கிட்ட நிறைய பேர்ட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. திரு புகழேந்தி சார் சொன்னார் டாக்ஸேஷனில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஃப்ளேஷன் அப்படின்றது ஜிஎஸ்டி வந்த பிறகு விலைவாசி ஓரளவு கட்டுக்குள் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருந்தது. 2017 ஜூலை 1 இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 வருடங்களை கடந்திருக்கும். விலைவாசி பெரிய அளவு கட்டுக்குள் கொண்டு வரப்படல. இன்றைக்கும் இன்ஃப்ளேஷன் நிறையா இருக்குது. இந்த பட்ஜெட்டில், இடைக்கால பட்ஜெட்டில் இந்த இன்ஃப்ளேஷன் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா? கர்நாடக தேர்தலில் கேஸ் விலையும் பெட்ரோல் விலையும் மிகப்பெரிய பேசு பொருளாக இருந்தது. அதுக்கு ஏதாவது ஒரு சேலஞ்சஸ் அல்லது சேஞ்சஸ் பிஜேபி கவர்மெண்ட் கொண்டு வருமா? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட் சார் சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. அதே சமயத்தில் வந்து எலெக்ஷன் வர்றதுனால இந்த பட்ஜெட் வந்து சில பாயிண்டர்ஸை கொடுக்கும். இல்லை கோர்ஸ் கரெக்ஷனாக இருக்காதா இந்த மாதிரி எலெக்ஷன் இயர்? பாயிண்டர்ஸ் ஏன்னா 2 விஷயம். ஒன்று வந்து அடிப்படையான விஷயங்களை சொல்லிடலாம். அது ஈஸியான விலை, பெட்ரோலை குறைக்கலாம், டீசலை குறைக்கலாம், இதெல்லாம் பண்ணலாம், 2 மாதத்துக்கு குறைக்கலாம், அப்புறம் ஏற்றிக்கலாம். தட்ஸ் நாட் அ பிக். மக்களுக்கு வந்து பெரிய நம்பிக்கை வராது. இவ்வளோ நாளாக 95 ரூபா வச்சுட்டு எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி 80 ரூபா கொண்டு வந்தீங்கன்னா நீ அடுத்து 100 ரூபா ஆக்கிடுவேன். ஸோ அது மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ அதில் பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த அரசு என்ன சொன்னால் they will give a பாயிண்டர்ஸ். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எப்படி ஒரு புதுமையான இந்தியா உருவாகும். உதாரணத்துக்கு சார் யூத், இப்போ உதாரணத்துக்குன்னா என்னுடைய டாக்டர் வந்து ரொம்ப புலம்புனா, என்னப்பா இவ்வளோ அநியாயத்துக்கு நான் கஷ்டப்பட்டு உழைக்கிற ராத்திரி பகலாக இவ்வளோ இன்கம் டேக்ஸ் வாங்குறாங்க. ஏன்னா தே நெவர் பெய்டு இன்கம் டேக்ஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய இன்றைக்கே யூத் நிறையா செலவு பண்ணுறாங்க, அவங்களுக்கு சேவிங்ஸ் கிடையாது. அது இந்த நியூ ரெஜிம் வந்த முன்னாடி வந்து சேவிங்ஸுங்கிற அவசியமே கிடையாது. அது முதல்லலாம் வந்து இன்கம் டேக்ஸ் வந்து ஒரு கெட்ட விஷயத்துல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா நம்மளை இன்சூரன்ஸ் போட வைக்கும், சேவிங்ஸ் ஒரு பிஎஃப்ல போட வைக்கும், ஏதாச்சும் பண்ண வைக்கும். இப்போ அதுவும் போயிடுச்சு, செலவும் பண்ணிடுறாங்க, டேக்ஸும் கட்டுறாங்க. ஸோ இந்த யூத்தோட மனசில் வந்து நான் ஏன் இவ்வளோ டேக்ஸ் பே பண்ணணும், எனக்கு என்ன கவர்மெண்ட் பண்ணுது. ஏன்னா இந்த கவர்மெண்டோட செயல் திட்டங்கள் போகிறதெல்லாம் யாருக்குன்னா இந்த உழைக்கின்ற யூத்துக்கு போகிறதில்ல. They don't get any house, they don't get any subsidy for them, nothing they get, only they pay. So யூத்தோட மனசில் வந்து fundamentally the governmentோட approach towards the tax is wrong. அதை காங்கிரஸும் மற்றவங்களும் யூஸ் பண்ணிக்கல இந்த யூத்தோட திங்கிங். ரெண்டாவது யூத் வாண்ட்ஸ் டு ஸ்பெண்ட் மணி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம் வேலை பார்க்கலாம், they want to go abroad for a tourism.
அதில் வந்து நம்ம என்ன பண்ணோம், ஃபாரெக்ஸில் வந்து டேக்ஸை கொண்டு வந்துட்டோம் நம்ம. ஸோ தே மோர் கெட் இரிட்டேட்டட் வித் இப்போ ஸ்பெண்ட் பண்ண முடியல, ஏர்னிங் ப்ராப்ளம் இருக்குது, டேக்ஸ் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ ஸோ மெனி ப்ராப்ளம்ஸ் சார். ஸோ சார் சொன்ன மாதிரி யூத்தோட பர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்கன்னா the government has to change their thinking. ஏன்னா வந்து this is a transformation. These youths are not like 90s kids or 80s kids. அது ஒரு பிரச்சனை. ரெண்டாவதையும் சார் சொன்ன மாதிரி வந்து கனராஜ் சார் சொன்ன மாதிரி அக்ரிகல்ச்சர் எக்கானமிக்கு வந்து நம்ம பெருசாக ஒன்றும் பண்ணலை. ரூரல் எக்கானமி, அக்ரிகல்ச்சர் எக்கானமிக்கு அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. நான் வந்து ஒரு கவர்மெண்டோட பட்ஜெட்டோ அவ்வளோ திட்டம்னு சொல்ல முடியாது. ஏன்னா உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன், நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி தருமபுரியில் வந்து தக்காளி ₹1 விலைன்னு சொல்லி எல்லாரும் வந்து ரோட்டில் கொட்டினாங்க. அதே நாள் ஆழ்வார்பேட்டில் தக்காளி வந்து ₹32 கிலோ. சுரைக்காய் என்னுடைய தோட்டத்தில் வந்து ₹4 விற்கிறேன் ஒரு கிலோ. அதே சுரைக்காய் நான் வந்து இங்கே சென்னையில் வந்து 45 ₹54 வாங்குகிறேன். இந்த ₹4 ₹50 இஸ் ஹர்ட்டிங் த பீப்புள். நம்ம இன்ஃப்ளேஷனுக்கு ஒன்று சொல்கிறோம், நம்மளுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ராப்ளம், ரெவன்யூ ப்ராப்ளம். அப்போ ரிஃபார்ம் இன் தி அக்ரிகல்ச்சர் செக்டாரை வந்து பிஜேபி கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க, அக்ரிகல்ச்சர் ரிஃபார்மேஷன். 2017 மிக முக்கியமான ஒரு வாக்குறுதி இதே பட்ஜெட் உரையில் இடம்பெற்றது என்ன அப்படின்னா, விவசாயிகளுடைய வருமானம் இரட்டிப்பாக உயர்த்தப்படும் அப்படின்றது. அது உடனே அவங்க ஒரு இலக்கா வச்சிருந்தாங்க. அவங்க இலக்கா வச்சதுன்னா எப்படி கொண்டு வர முடியும்? ஒரு விவசாயி உற்பத்தி 4 கிலோ உற்பத்தி பண்ணுறாரு, சென்னையில் ₹54 வருது, இடையில மண்டி இருக்குது, இடைத்தரகர்கள் இருக்காங்க, இவ்வளோ பேர் கடந்தது சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ண முடியும்? அப்போ தே பிராண்ட் த பாலிசி, அக்ரிகல்ச்சர் பாலிசி வந்தாங்க, எவ்ரிபடி ஷட் டவுன் த பாலிசி. அதில் நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருந்தோம்னா இந்த ₹4 ₹50 குறைச்சிருக்கலாம். ஓகே, அது ரெண்டாவது விஷயம். ஸோ அக்ரிகல்ச்சர் ரூரல் எக்கானமி ஹேஸ் டு பி கிவன் ப்ரையாரிட்டி, ரெண்டாவது விஷயம். மூணாவது வந்து எம்எஸ்எம்இ. இப்போ பிஎல்ஐ வந்து we are giving லார்ஜ் இண்டஸ்ட்ரி கொடுக்குறோம். எம்எஸ்எம்இ தான் அதிகபட்ச வேலை கொடுக்குறது எம்எஸ்எம்இ. அது ஆரோக்கியமாக இருந்தால், அது அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரியும் எம்எஸ்எம்இயும் ஆரோக்கியமாக இருந்தால் நாடு ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ ஃபோக்கஸ் ஷுட் பி ஆன் எம்எஸ்எம்இ. வரி விதிப்பு முறையில் இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம் இருக்குது. அவங்களோட எதிர்பார்ப்பும் பூர்த்தி செய்யப்படலை, விவசாயிகளுடைய கருத்துக்கள் கேட்டறியப்படலை, அவங்களுக்கு மிகப்பெரிய புஷ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இந்த நொடியின் விவாதம். தர்மயுத்தம் 2.0 தொடங்குறாங்கிறாரு. ஒட்டுமொத்த நாளின் 1 மணி நேர முகம். கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் பெருமளவு நிறைவேற்றப்படலன்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. 10 ஆண்டு காலத்தில் செய்த இது நான் சொல்லுங்கள், நாங்களும் பட்டியல் தருகிறோம். அரசியல் சதுரங்கத்தின் வியூகங்களை உடைக்கும் களம். நாடாளுமன்ற தேர்தலுக்கான இந்த கூட்டணி அப்படியே தொடருமா? பாஜகவும் பாமகவும் இருக்கிற இடத்தில் விடுதலை சிறுத்தைகள் இருக்காது. அமமுகவுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? 24க்கு காங்கிரசும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. கேள்வி கணைகளை விடை தேடி திருப்பும் வணக்கம் தமிழ்நாடு. திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 9 மணிக்கு. 60 நிமிடங்கள் இடைநில்லா செய்திகள். 1 நிமிட தொகுப்புகளின் அணிவகுப்பு. சூப்பர் 60 நாள்தோறும் காலை 8 மணிக்கு உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில். குற்றம் காரணம் முதல் தண்டனை வரை, பதைபதைக்க வைக்கும் ஒவ்வொரு நொடியும், விலகாத மர்மத்தின் மறுபக்கத்தை தவறவிடக்கூடாத தடயங்களோடு அனைத்து கோணங்களிலும் அடியோடு அலசும். கிரைம் டைம். நாள்தோறும் பிற்பகல் 1:30 மணி, மாலை 4:30 மணி மற்றும் இரவு 10 மணிக்கு. உண்மையின் முகமாக, உங்களின் குரலாக எப்போதும் இருக்கும் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் சொல்லதிகாரம். தினமும் இரவு 7:50 மற்றும் 11 மணிக்கு சொல்லதிகாரம். பவர்ட் பை ஃபைப்ரோ சுவிட்சஸ், ஸ்விட்ச் டு ஸ்மார்ட். இன்றைய செய்தி.
இந்த நொடியின் விவாதம். தர்ம யுத்தம் 2.0 தொடங்குறாங்கிறாரு. ஒட்டுமொத்த நாளின் 1 மணி நேர முகம். கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் பெருமளவு நிறைவேற்றப்படலன்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. 10 ஆண்டு காலத்தில் செய்த இது நான் சொல்லுங்கள், நாங்களும் பட்டியல் தருகிறோம். அரசியல் சதுரங்கத்தின் வியூகங்களை உடைக்கும் களம். நாடாளுமன்ற தேர்தலுக்கான இந்த கூட்டணி அப்படியே தொடருமா? பாஜகவும் பாமகவும் இருக்கிற இடத்தில் விடுதலை சிறுத்தைகள் இருக்காது. அமமுகவுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? 24க்கு காங்கிரசும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. கேள்வி கணைகளை விடை தேடி திருப்பும் வணக்கம் தமிழ்நாடு. திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 9 மணிக்கு. 60 நிமிடங்கள் இடைநில்லா செய்திகள். 1 நிமிட தொகுப்புகளின் அணிவகுப்பு. சூப்பர் 60 நாள்தோறும் காலை 8 மணிக்கு உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில். குற்றம் காரணம் முதல் தண்டனை வரை, பதைபதைக்க வைக்கும் ஒவ்வொரு நொடியும், விலகாத மர்மத்தின் மறுபக்கத்தை தவறவிடக் கூடாத தடயங்களோடு அனைத்து கோணங்களிலும் அடியோடு அலசும். கிரைம் டைம். நாள்தோறும் பிற்பகல் 1:30 மணி, மாலை 4:30 மணி மற்றும் இரவு 10 மணிக்கு. உண்மையின் முகமாக, உங்களின் குரலாக எப்போதும் இருக்கும் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் சொல்லதிகாரம். தினமும் இரவு 7:50 மற்றும் 11 மணிக்கு சொல்லதிகாரம். பவர்ட் பை ஃபைப்ரோ சுவிட்சர்ஸ், ஸ்விட்ச் டு ஸ்மார்ட். இன்றைய செய்தி. இரண்டாயிரத்தி 2024-2025 நிதியாண்டுக்கான இடைக்கால பட்ஜெட்டை இன்னும் சற்று நேரத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்ய இருக்கிறார். இந்த பட்ஜெட் மீதான எதிர்பார்ப்புகள் மக்களிடம் நிறையவே இருக்கின்றது. தேர்தல் நேரம் என்பதன் காரணமாக மக்கள் இந்த பட்ஜெட்டை எதிர்நோக்கி இருக்கிறார்கள். குறிப்பாக விவசாயிகள், தொழில்துறையினர் மற்றும் வருமான வரி செலுத்துவோர், இந்த 3 பிரிவினரிடமும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்பது இருக்கிறது. ஆனால் மத்திய அரசுக்கு இந்த 10 ஒரு தசாப்தத்தை இந்தியாவை ஆண்டிருக்கக்கூடிய இந்த மத்திய பாஜக அரசு எது போன்ற பொருளாதார கொள்கைகளை முன்னெடுத்திருக்கிறது? மக்களிடம், இந்தியாவில் இருக்கக்கூடிய 100 கோடிக்கும் அதிகமான மக்களிடம் பெரும் பாதிப்பை, தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த பட்ஜெட் அடுத்த தசாப்தத்திற்கும் அப்படியே கொண்டு செல்லப்படுமா, அல்லது இப்போது இருக்கக்கூடிய சாதனைகள் தொடர்வதற்கு மத்திய பாஜக அரசு எது போன்ற முயற்சிகளை மேற்கொள்ளப் போகிறது? சில சிக்கல்கள் இருப்பதாகவும் பொருளாதார நிபுணர்கள் பேசியிருக்கிறார்கள். தொடர்பாக விவாதித்து வருகிறோம். தற்போது நம்முடன் அரங்கத்தில் பொருளாதார வல்லுநர் திரு வெங்கடேஷ் ஆத்ரேயா அவர்கள் நம்முடன் இணைகிறார். அவரை வரவேற்கலாம். சார் வணக்கம். சார், எல்லாத்தையும் முதற்கட்ட கருத்து கேட்டேன். இந்த பட்ஜெட் ஒரு தசாப்தத்தை ஆண்டிருக்கக்கூடிய, இந்தியாவை ஆண்டிருக்கக்கூடிய பாஜக அரசுடைய 10வது பட்ஜெட் இது. அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் ஸ்கீம்ஸ் நிறைய இருக்குது. கிசான் ஸ்கீம் தொடங்கி அனைவருக்கும் வீடு, இந்த மாதிரியான நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஜிஎஸ்டி நிறைய ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஜிஎஸ்டி கொண்டு வந்திருக்காங்க, டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ரிஃபார்ம்ஸையும் கொண்டு வந்திருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க. உங்களுடைய பார்வையில் இப்போ என்ன எதிர்பார்ப்பு இருக்குது, என்ன சவால்கள் இருக்குது? மக்கள் எதிர்நோக்கிற 2 முக்கியமான பிரச்சனைகள் வேலையின்மையும் பணவீக்கமும். கடுமையான விலைவாசி வரை எதிர்நோக்குறாங்க. வேலைவாய்ப்பு என்பது மிகப்பெரிய சிக்கலாக இருக்குது. நீ படித்த இவங்க இவ்வளோ பேசிகிட்டு இருக்காங்களே ஒன்றிய அரசு, அவங்க ஆளக்கூடிய யூபியில் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்கு எவ்வளோ பிஎஸ்சி முடித்தவங்க அப்ளை பண்ணாங்கன்னு ஒரு கணக்கு மட்டும் நீங்கள் பாருங்கள், பத்திரிகையில் வந்திருக்குது. அதனால் இவங்க ஒரு கதையாடல் வைக்கிறாங்க. அங்கே பண்ணிட்டோம், இங்கே பண்ணிட்டோம், இவ்வளோ வேலை கொடுத்துட்டோம். ஜனவரி 10ஆம் தேதி இந்த வருஷம் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் மத்திய அரசினுடைய. அபத்தங்கள் நிறைந்த ஒரு அறிக்கை அது. அது தரவுகள் உண்மை அல்ல, நம்பகத்தன்மையானவை அல்ல. ஆனால் அவர் சொல்கிற முடிவுகள்லாம் பிரமாதமாக நாங்கள் இந்த மாதிரி யாருமே பண்ணல. அவருடைய பிரதான நோக்கமே இந்த நேருவை பற்றி இவங்க பேசுவாங்கள்ல, அதுமாதிரி 2014-14 மோசம், இப்போ சிறப்பாக இருக்குது. 2014-14 மோசங்கிறதுல எனக்கு ஒரு பொது உடன்பாடு இருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் இந்த 10 ஆண்டுகளில் ஒரே ஒரு நினைவுபடுத்தல் அவசியம் நினைக்கிறேன். என்ன சொன்னாங்க ஆட்சிக்கு வந்தோடனே? ஒரு ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்போம் சொன்னாங்களா? ஒவ்வொரு அக்கௌண்ட்லையும் இவ்வளோ பணம் போடுவோம்னு சொன்னாங்களா?
கருப்பணத்தை ஒழிச்சிடுவோம்னு சொன்னாங்களா? இப்படி வரிசையாக வாக்குறுதி, விவசாயிகள் வருமானம் ரெட்டிப்பாகுன்னு சொன்னாங்களா? இதெல்லாம் நடந்திருக்கான்னு நிதியமைச்சரை கேட்கறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடையாது. ரொம்ப கேட்டிங்கன்னா உங்களை வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ ஒரு அடிப்படை இந்தியாவில் மட்டும் இந்த வேலையில்லா திண்டாட்டம் இருக்கா? உலகம் முழுக்க நிறைய நாடுகள் இருக்கு, வேலை இழப்பும் நிறைய இருக்கு. இந்தியாவில் மட்டும் ஏன் நீங்க குறிப்பிட்டு சொல்ல? இந்தியாவில் மிகப்பெரிய அளவிற்கு இந்த வேலை பிரச்சனை இருக்கு. நான் சொல்லலையே, பிரதமர் தானே ஆண்டுக்கு 2 கோடி வேலை கொடுக்குறேன்னு சொன்னேன். நான் சொன்னேன். அப்போ அந்த நிலைப்பாடு அவங்க சொன்ன தரவுலேருந்து நம்ம அவங்களை சந்திக்கலாம். என்ன சொன்னீங்க, என்ன நடந்துச்சுன்னு கேட்கலாம். 2 முக்கியமான நிகழ்வுகள் இருக்குது நம்முடைய பொருளாதாரம் மந்தமாக ஆகியதற்கு காரணம். இந்த ஆட்சியில் 10 ஆண்டு ஆட்சியில் இந்த 2016 செல்லா காசு நடவடிக்கை, பண மதிப்பு நடவடிக்கை, அது சிறு குறு தொழில்களை அழித்தது, முறைசாரா தொழில்களை அழித்தது, விவசாயிகளை பாதித்தது. அது முடிஞ்சு அது இங்கு காயறதுக்கு முன்னாடி 2017 ஜூனில் நீங்கள் ஜிஎஸ்டி கொண்டுறீங்க. இப்போ ஜிஎஸ்டி என்ன? ஒரு சாதாரண மறைமுக வரி. இது வரைக்கும் 1.5 கோடி ரூபாய்க்கு மேலே டர்ன் ஓவர் இருந்தால் எக்ஸைஸ்க்குள்ளே வருவீங்க. இப்போ 20 லட்சத்துக்கே வந்துடுவீங்க. சென்னையில் பொட்டிக்கடை வச்சா நீங்கள் ஜிஎஸ்டியில் இருப்பீங்க, ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுவீங்க, ஒரு ஆடிட்டர் வச்சுக்கணும், கம்ப்யூட்டர் வச்சுக்கணும். இது அபத்தம். அதாவது சிறு குறு தொழில் முனைவோரை, சிறு குறு வியாபாரிகளை தொந்தரவு பண்ணி டாக்ஸ் ஹாரஸ்மெண்ட்டுக்கு அவங்களை உட்படுத்தி இவ்வளவு தீர்மானமாக வரி சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களே, நீங்கள் ஏன் பெரும் முதலாளிகளை முறையாக வரி போட்டு வாங்குறதுக்கு ஏன் தயங்குறீங்க? அவங்களுக்கு ஏன் 14 லட்சம் கோடி ரூபா எழுதி ரைட் ஆஃப் பண்ணுறீங்க? கேள்விகள் இருக்குல்ல, நீங்கள் இந்த கேள்விகளை புறந்தள்ள முடியாது. நான் என்ன சொல்கிறேன், இதெல்லாம் மட்டும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, ஆனால் நீங்கள் என்ன எதிர்பார்ப்புன்னு கேட்டீங்க, நான் சொல்லிடுறேன். ஒன்று, மக்கள் எதிர்பார்க்குறாங்க அவங்களுடைய வறுமை வேலையின்மை நிகழ்வுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். நிதி ஆயோக் சொல்வது வறுமையே இல்லையே நாட்டில், நாங்கள் ஒரு இண்டெக்ஸ் வச்சுருக்கிறோமே, அதை பார்த்தா எல்லாருக்கும் வறுமையெல்லாம் போயிடுச்சு நாட்டில், 25 கோடி பேர் 30 கோடி பேர் நாங்கள் ஏற்றிட்டோமே. அபத்தத்தின் நிறைவுகளை பற்றி நம்ம எப்படி விவாதிக்க முடியும்? அப்போது உண்மையிலேயே கடுமையான வேலையின்மையும் தொடரும் விவசாய நெருக்கடி. நீங்கள் எதுவும் பேசவே இல்லை. இவர் சார் கூட நான் ஒரு சொல்லிட்டு இருந்தார், இந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் நீங்கள் வருமானத்தை ரெட்டி பார்க்க வேண்டாம், குறைந்தபட்சம் விவசாயிகள் தற்கொலை நிறுத்த முடிஞ்சது, அவ்வளோதான். அவன் நியாயம் வழங்கினேன். இன்னும் சொல்ல போனால் விவசாயிகளை பன்னாட்டு பசியின் காரணமாக உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை பெரிய அளவுக்கு இல்லையே. மற்ற ஆப்பிரிக்க நாடுகள் இருக்கிற மாதிரி இந்தியாவில் சந்தோஷப்பட்டுக்கலாமா? அப்படி சொல்லலாம். அப்படி சோமாலியாவோட நல்லா இருக்கும்னு சொல்லலாம். இல்லை, பசியின்மை காரணமாக உயிரிழப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்ல விரும்பினா எனக்கு ஆட்சேபணம் இல்லைங்க. நான் அப்படி சொல்லலை. இந்திய நாட்டில் மக்களுக்கு கனவுகள் இருக்குது. பெருமளவுக்கு அதை நோக்கி மக்கள் பயணிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. பொருளாதார சூழலும் கொள்கைகளும் அதற்கு சாதகமாக இல்லை என்பதை நான் குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். குறிப்பாக இந்த 10 ஆண்டு காலத்தில் பயன்பெற்றவர்கள் யார்? இன்றைக்கும் கடந்த ஆண்டு எடுத்துங்க, முந்தின ஆண்டு எடுத்துங்க, இப்போ 7% க்ரோத்துன்னு திரும்பி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒரு எக்கானமிஸ்டாக இருந்தீங்கன்னா 2 குவார்ட்டரில் 7% க்ரோத்து. எப்போது? 2019-20 4% கீழே போய் 2021 -6% 7% ஆகி மீண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆகி இன்றைக்கி நீங்கள் 1920 ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5% முன்னாடி இருப்பீங்க. ஒரு ஓவர் 5 இயர் பீரியட் 5% க்ரோத் ரேட்டு, 1% பெர் இயர். அதை சொல்லவே மாட்டாங்க எங்கேயும். இந்த குவார்ட்டரில் 7.2%, இந்த குவார்ட்டரில் 6.8%. மக்களை இவங்க சொல்லக்கூடிய புள்ளி விவரங்கள், தரவுகள் நம்பகத்தன்மையற்றவை மட்டுமல்ல, எந்த வகையிலும் பிரச்சனைக்கு பொருத்தமானவை அல்ல. அப்போ ஜனங்களோட பிரச்சனை பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன பிரச்சனை வருது? அரசு செலவழிக்கக்கூடாது, வரவு செலவு இடைவெளியை குறைவாக வைக்கணும், ஃபிஸ்கல் பற்றாக்குறையை 5.8% கூட வைக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க வச்சுங்க. 2 வகையில் பண்ணலாம்ல. ஒன்று, வரிகளை கரெக்டாக செல்வந்தர்கள் வசூல் பண்ணி பண்ணலாம்ல. ஒரே நாடு தான் இந்தியா. இது வெல்த் டேக்ஸ் கிடையாது, எஸ்டேட் டியூட்டி கிடையாது, வருமான வரி விகிதத்தை நீங்கள் ட்ரம்ப்பினுடைய மிக குறைவான 22% குறைச்சிட்டிங்க நம்ம நிதியமைச்சரான பிறகு. பைடன் 30 பேசிகிட்டு இருக்கிறாரு. நீங்கள் உலகத்திலே குறைவான வரி விகிதம் வச்சுருக்கீங்க. பன்னாட்டு அமைப்புகளும் இன்றைக்கி வரி விகிதத்தை உயர்த்தணும், கார்பரேஷன் நிறைய வரி கொடுக்காம ஏமாத்துறாங்கன்னு சொல்லிட்டு இருக்குது. அதெல்லாம் உங்கள் காலையில் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டை இழுக்கணும் அப்படின்னா அந்த வரியை குறைக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு சொல்லி யார் சொன்னாங்க? நான் கேட்டேன். 30% வரி வந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இப்போ ஒருத்தவங்க வித்தியாசம் இருக்கா? ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவுக்குள்ள வந்து டைரெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வரல, பெரும்பாலும் பங்குச்சந்தைகள் சூதாடுவதற்கான போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்டாக வருது. புரியுதுங்களா? அது அப்படி அது வரணும்னு நீங்கள் விருப்பப்படுறது ஏன் வருது? வர்த்தகத்தை கம்ப்ளீட்டாக லிபரலைஸ் பண்ணிட்டீங்க. பெரிய அளவுக்கு உங்களுக்கு வர்த்தக இடைவெளி வருது, அங்கே அந்நிய செலாவணி பற்றாக்குறை வருது. அதே மாதிரி நீங்கள் மூலதன வருகை போகிறத லிபரலைஸ் பண்ணிட்டீங்க. சரி, அப்போ இந்த பன்னாட்டு மூலதனம் வந்தால் தான் வாழ முடியுங்கிற நிலைக்கு நாட்டு தள்ளிட்டீங்க. அப்படி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் சொல்கிறத பார்த்தா பொருளாதாரம் ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துற மாதிரி இருக்குது. நம்ம தொடர்ந்து சாதாரண மக்களுக்கு மோசமாக இருக்குது. இல்லை, தொடர்ந்து மோசமாக இல்லை, ரொம்ப சௌகரியமாக இருக்கிறவங்க இருக்காங்கல்ல. நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு. இந்த நொடியின் விவாதம்.
தர்ம யுத்தம் 2.0 தொடங்குறாங்கிறாரு. களத்திலே இல்லையே. ஒட்டுமொத்த நாளின் 1 மணி நேர முகம். கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் பெருமளவு நிறைவேற்றப்படலன்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. 10 ஆண்டு காலத்தில் செய்த இது நான் சொல்லுங்கள், நாங்களும் பட்டியல் தருகிறோம். அரசியல் சதுரங்கத்தின் வியூகங்களை உடைக்கும் களம். நாடாளுமன்ற தேர்தலுக்கான இந்த கூட்டணி அப்படியே தொடருமா? பாஜகவும் பாமகவும் இருக்கிற இடத்தில் விடுதலை சிறுத்தைகள் இருக்காது. அமமுக நிலைப்பாடு என்னவா இருக்கும் 24க்கு? காங்கிரசும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. கேள்வி கணைகளை விடை தேடி திருப்பும் வணக்கம் தமிழ்நாடு. திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 9 மணிக்கு. 60 நிமிடங்கள் இடைநில்லா செய்திகள். 1 நிமிட தொகுப்புகளின் அணிவகுப்பு. சூப்பர் 60 நாள்தோறும் காலை 8 மணிக்கு உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில். குற்றம் காரணம் முதல் தண்டனை வரை, பதைபதைக்க வைக்கும் ஒவ்வொரு நொடியும், விலகாத மர்மத்தின் மறுபக்கத்தை தவறவிடக்கூடாத தடயங்களோடு அனைத்து கோணங்களிலும் அடியோடு அலசும். கிரைம் டைம். நாள்தோறும் பிற்பகல் 1:30 மணி, மாலை 4:30 மணி மற்றும் இரவு 10 மணிக்கு. உண்மையின் முகமாக, உங்களின் குரலாக எப்போதும் இருக்கும் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் சொல்லதிகாரம். தினமும் இரவு 7:50 மற்றும் 11 மணிக்கு சொல்லதிகாரம். பவர்ட் பை ஃபைப்ரோ சுவிட்சஸ், ஸ்விட்ச் டு ஸ்மார்ட். இன்றைய செய்தி, இந்த நொடியின் விவாதம். தர்ம யுத்தம் 2.0 தொடங்குறாங்கிறாரு. களத்திலே இல்லையே. ஒட்டுமொத்த நாளின் 1 மணி நேர முகம். கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் பெருமளவு நிறைவேற்றப்படலன்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. 10 ஆண்டு காலத்தில் செய்த இது நான் சொல்லுங்கள், நாங்களும் பட்டியல் தருகிறோம். அரசியல் சதுரங்கத்தின் வியூகங்களை உடைக்கும் களம். நாடாளுமன்ற தேர்தலுக்கான இந்த கூட்டணி அப்படியே தொடருமா? பாஜகவும் பாமகவும் இருக்கிற இடத்தில் விடுதலை சிறுத்தைகள் இருக்காது. அமமுக நிலைப்பாடு என்னவா இருக்கும் 24க்கு? காங்கிரசும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. கேள்வி கணைகளை விடை தேடி திருப்பும் வணக்கம் தமிழ்நாடு. திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 9 மணிக்கு. 60 நிமிடங்கள் இடைநில்லா செய்திகள். 1 நிமிட தொகுப்புகளின் அணிவகுப்பு. சூப்பர் 60 நாள்தோறும் காலை 8 மணிக்கு உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில். குற்றம் காரணம் முதல் தண்டனை வரை, பதைபதைக்க வைக்கும் ஒவ்வொரு நொடியும், விலகாத மர்மத்தின் மறுபக்கத்தை இரண்டாயிரத்தி 24-2025 நிதி ஆண்டுக்கான இடைக்கால பட்ஜெட்டை இன்னும் சற்று நேரத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்ய இருக்கிறார். இது தொடர்பாக சிறப்பு விருந்தினர்களோடு நம்முடைய அரங்கத்தில் ஆலோசித்து வருகிறோம். அதேபோன்று கிண்டியில் உள்ள இந்திய தொழில் கூட்டமைப்பு நிர்வாகிகளுடன் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சடையாண்டி இணைந்திருக்கிறார். சடையாண்டி, அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? தற்போது அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் என்ன கருத்து எதிர்பார்க்கிறாங்க?
நன்றி தேவப்பிரியன். இந்திய தொழில்துறை கூட்டமைப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த இடைக்கால பட்ஜெட் கலந்துரையாடலுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய சிஃபி நிறுவனத்தின் சீனியர் வைஸ் பிரசிடென்ட் திரு கணேஷ் சங்கரராமன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் இந்த பட்ஜெட் மீதான எதிர்பார்ப்புகள் என்ன, கடந்த பட்ஜெட்டில் என்னென்ன மாதிரியான இம்ப்ளிமெண்டேஷன்லாம் இருந்துச்சு அப்படின்றத நம்ம அவங்கள்ட்ட கேட்டறியலாம். சார் வணக்கம். மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த இடைக்கால பட்ஜெட் இன்னும் சிறிது நேரத்தில் தாக்கல் செய்யப்பட இருக்கு. டெக்னாலஜி துறையில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன? இந்த நிதி அறிக்கை இன்னும் சில மணித்துளிகளில் வெளியிடப் போகிறார் எஃப்எம் நிர்மலா சீதாராமன் அவர்கள். இது தேர்தலுக்கு முந்தின பட்ஜெட்டாக இருப்பதால், இது இடைக்கால பட்ஜெட்டாக இருப்பதால் கவர்ச்சிகரமான திட்டங்களும் அறிவிப்புகளும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி என்பதே என்னுடைய வியூகம். ப்ளஸ் ஏற்கனவே உள்ள பாலிசிஸ், ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், எம்எஸ்எம்இ ரிலேட்டட் சப்போர்ட், அதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுங்கிறது தான் என்னோட கணிப்பு. இதில் ஏஐ தொழில்நுட்பங்கிறது டிஃப்ரெண்டான கான்செப்ட், அதுக்கும் பட்ஜெட்டுக்கும் டைரெக்டாக கனெக்ஷன் இல்லை. பட் என்னன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரம் த கவர்மெண்ட் அது இப்போவே வந்தாகணும். கவர்மெண்ட் இஸ் ஆல்ரெடி டூயிங் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போது 4 மாதம் தான் இருக்கிறதுனால, இன்னும் 4 மாதமே இருக்கிறதுனால இனிமே உள்ள கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. பட் அதே சமயத்தில் ஏற்கனவே உள்ள பிஸ்னஸோட பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் இன்னும் பெட்டராக ஈஸியாக கொண்டு வரலாங்கிறது தான் என்னோட கணிப்பு. நிச்சயமாக சார். இந்த ஏஐ தொழில்நுட்பம் வருகைக்கு பிறகு டெக்னாலஜி துறையில் நிறைய தாக்கங்களை ஏற்படுத்துச்சு. நிறைய வேலையின்மை, நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை, புதிய வேலை வாய்ப்புகள் குறையக்கூடிய ஒரு சூழ்நிலை, இந்த மாதிரியான பல்வேறு பிரச்சனைகள் ஏஐ தொழில்நுட்ப வருகைக்கு பிறகு இருந்துச்சு. டெக்னாலஜி துறையில் ஏஐ எந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுத்துருக்கு, அந்த வளர்ச்சி மூலமா இந்த பட்ஜெட்ல ஏதேனும் புதிய அறிவிப்புகளோ இல்லை வேறு ஏதேனும் திட்டங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா? ஏற்கனவே சொன்ன மாதிரி இது இடைக்கால பட்ஜெட்ங்கிறதுனால கவர்ச்சிகரமான திட்டங்களோ அறிவிப்புகளோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏஐ தொழில்நுட்பங்கிறது தடுக்க முடியாத ஒரு விஷயம், எல்லா இடத்துலையுமே வர வேண்டிய ஒரு விஷயம். அண்டு இப்போ முன்னாடி மாதிரி இல்லாமல் இப்போ வேர்ல்டு ஃபுல்லாகவே உள்ள டெக்னாலஜி. ஸோ நம்ம தடுக்க முடியாது, அதை எப்படி நம்ம அடாப்ட் பண்ணிக்கணுங்கிற ஆஸ்பெக்டில் தான் நம்ம பார்த்தாகணும். நம்ம இந்தியா ஆஸ் சச் இது தகவல் தொழில்நுட்பத்தில் ரொம்ப சிறந்து விளங்குற ஒரு கண்ட்ரி. அண்ட் எல்லா இடத்துலையுமே பார்த்தோன்னா இந்தியர்களோட பங்களிப்பு ரொம்ப அதிகம். இந்த விதத்தில் நம்ம ஏஐ தொழில்நுட்பத்தில் நம்ம அதிகமாக அதை சீரமைச்சிட்டு வி ஷுட் பி த லீடர் டு த வேர்ல்டு. அதனால் இந்த டெக்னாலஜியை தடுக்க முடியாது. அந்த டெக்னாலஜியை நம்ம எப்படி அடாப்ட் பண்ணிக்கலாங்கிறதையும், அது எப்படி அதர் கண்ட்ரீஸில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதோ அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் நம்ம பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். அதுக்கான பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஏற்கனவே நிறைய டெக்னாலஜியை நம்ம பார்த்துட்டோம். இதுவும் இன்னொரு அடிஷ்னல் டெக்னாலஜி இன்னொரு வியூவில் போகுது. பட் வி ஆர் ஆல் ட்ரெயின்டு. நீங்கள் அதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது தான் என்னோட பாயிண்ட். நிச்சயமாக சார். இந்த புதிய கட்டமைப்புகள் எந்த அளவிற்கு தேவைப்படுது இந்த ஏஐ டெக்னாலஜிக்கு? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன ஒரு சிஸ்டம் மாதிரியாக ஆரம்பித்து இப்போ மிகப்பெரிய பிரம்மாண்டமாக ஒரு ஏஐ தொழில்நுட்பத்துக்கு நம்ம வந்திருக்கோம். நிறைய மாற்றங்கள், டக்குன்னு அப்டேட் ஆகக்கூடிய ஒரு துறை டெக்னாலஜி துறை. இதில் புதிய கட்டமைப்புகளுக்கு ஏதேனும் இந்த பட்ஜெட்டில் எதிர்பார்ப்புகள் இருக்கா உங்களுடைய? இந்த பட்ஜெட்டில் எதிர்பார்ப்பு இருக்காங்கிறது என்னாலும் தெரியல. பட் எனிவே கவர்மெண்டோட ஃபோக்கஸ், போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபோக்கஸ் ரிலேட்டிங் டு ஏஐ இஸ் ஆல்ரெடி தேர். இப்போயே பார்த்தோன்னா ஜிஎஸ்டி ரிலேட்டட் இம்ப்ளிமெண்டேஷன்லையும் சரி, எம்சிஏ வெப்சைட்டு, இன்கம் டேக்ஸ் வெப்சைட்டு எல்லாமே ஏஐ தொழில்நுட்பத்தில் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. இதனால் அடுத்த 5 வருஷத்தில் நம்ம வில் பி இன் எ டிஃப்ரெண்ட் டொமைன் ஆல் டுகெதர், டிஃப்ரெண்ட் லெவல் ஆல் டுகெதர். அதான் என்னோட வியூ. அண்ட் இப்போவே பார்த்தீங்கன்னா ஏஐ தொழில்நுட்பத்தில் நார்மல் ஆக்டிவிட்டியே இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது. அதனால் இட் இஸ் கோயிங் டு பி தேர். அந்த கவர்மெண்ட் அதுக்காக பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸில் பார்ட் ஆஃப் ஏஐ கொண்டு வந்தால் பெட்டராக இருக்கும். நிச்சயமாக சார். சாஃப்ட்வேர் டெக்னாலஜி, இந்த தகவல் தொழில்நுட்பத்தில் வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் எல்லாமே இப்போ வீட்டில இருந்தே ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை தான். ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் இந்த கொரோனா காலத்திற்கு பிறகு பழகிட்டாங்க எல்லா பேருமே. நிறைய துறைகளிலும் நிறைய கம்பெனிஸும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் விரும்புகிறாங்க. இந்த பட்ஜெட்டில் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு இருக்குது? இப்போ கோவிட் பீரியட்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிறது கான்செப்ட் நமக்கு புதுசாக இருந்தது. இப்போ இட் இஸ் பிகமிங் எ வே ஆஃப் லைஃப். எல்லாருமே இதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி ஒன்லி தகவல் தொழில்நுட்பம் மட்டும்தான் இருந்தது. இப்போ மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் எல்லா கம்பெனிலையும் அதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் மேபி இந்த பாலிசி மாதிரி ஒன்றும் இல்லை. இப்போ
government, both the central and state government can work together to create a policy for work from home related aspects. பிகாஸ் ஒரு சமயத்தில் அது பெட்டர் மாதிரி இருக்குது. பிகாஸ் இல்லத்தரசிகள் வந்து வீட்டிலேருந்தே வேலை செய்யலாம், டிராஃபிக் கம்மியாகும், பொல்யூஷன் கம்மியாகும், நம்பர் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் கேன் கம் டவுன். பட் அதில் ஒரு சைடில் பார்த்தோன்னா இன்னொரு சைடு மன சோர்வு, மன அழுத்தம்ங்கிற ஆஸ்பெக்ட்லாம் இருக்குது. ஏன்னா மனுஷன் வந்து டைரெக்டாக மீட் பண்ணாலும் பெட்டராக இருக்குங்கிற ஆஸ்பெக்டில். அதனால் இது வந்து இதை மாற்ற முடியாது, ஒர்க் ஃப்ரம் ஹோமும் மாற்ற முடியாது. பட் எந்த அளவுக்கு வந்து மன வளர்ச்சி, மன சோர்வு இல்லாமல் பண்ணுறதுங்கிற ஆஸ்பெக்டில் ஏதாவது ஒரு கிரியேஷன் பண்ணாலும் பெட்டராக இருக்கும். இது வந்து கவர்மெண்ட் மட்டுமே பண்ண முடியாது, பட்ஜெட்டில் மட்டுமே பண்ண முடியாது. இது வந்து அந்தந்த தொழில் நிறுவனமும் அந்தந்த எம்ப்ளாயும் சேர்ந்து பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஓகே சார், இறுதி கேள்வி, உங்களுடைய உச்சகட்ட எதிர்பார்ப்பு அப்படின்னா என்னவா இருக்கும் இந்த இடைக்கால பட்ஜெட்டில்? இடைக்கால பட்ஜெட்டில் மானிட்டரியாக ஒன்றும் கொடுப்பாங்கங்கிறது தெரியல. பிகாஸ் அதோட இம்ப்ளிமெண்டேஷன் டைம் கம்மிங்கிறதுனால நான் மானிட்டரி பெனிஃபிட் எதாவது கொடுக்கலாம், ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் மாதிரி. அண்ட் இண்டிவிஜுவலோட பர்சனல் டாக்ஸேஷன் லிமிட் கேன் பி இன்க்ரீஸ், இஸ் வாட் ஐ ஃபீல். ஏன்னா இது வந்து இந்த இன்ஃபர்மேஷன் ஹாஸ் டு கோ டு த பப்ளிக் டு லார்ஜ் எக்ஸ்டென்ட். பிகாஸ் நிறைய பேர் டேக்ஸ் பேரக்கெட்டில் வரணுங்கிறது, நிறைய பேர் இந்த சிஸ்டமில் அவங்க இன்வால்வ் ஆகணுங்கிற ஆஸ்பெக்ட்லையும் இது கொண்டு வருவாங்கங்கிறது தான் என்னோட எண்ணமே தவிர புதுசாக உள்ள திட்டம் எதுவும் கொண்டு வர முடியாது. கவர்மெண்ட் இன்வால்வ் பண்ணுற மாதிரி, கவர்மெண்ட் ஃபண்டு இன்வால்வ் பண்ணுற மாதிரி உள்ள திட்டங்கள் எதுவும் இந்த 4 மாதத்தில் பண்ண முடியாதுங்கிறதுனால அந்த விதமான கவர்ச்சிகரமான திட்டங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவுங்கிறது தான் என்னோட வியூ. கண்டிப்பாக சார், ஏற்கனவே அறிவிக்கப்படக்கூடிய திட்டங்களில் ஏதேனும் இம்ப்ளிமெண்டேஷன் இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் அது கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கா? அது கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது, அதோட இன்டென்சிஃபை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புதுசாக எதுவும் கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறது தான் என்னோட பாயிண்ட். நிச்சயமாக சார், வருமான வரம்பு வந்து அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. அது எங்களை மாதிரியான ஐடி செக்டாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். புதிய கவர்ச்சிகரமான திட்டங்கள், அதிக செலவு ஏற்படுத்தக்கூடிய புதிய திட்டங்கள் ஏதேனும் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டங்கள்ல சின்ன சின்ன மாறுபாடுகளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற தகவலை தெரிவிச்சிருக்கிறீங்க. தேவப்பிரியன், ஐடி செக்டார்ல ஏஐ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஏஐ வரவிற்கு பிறகு நிறைய மாற்றங்கள், நிறைய அப்டேஷன் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்றது இந்த பட்ஜெட்ல எந்த வகையான தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. புதிய கவர்ச்சிகரமான அறிவிப்புகள் ஏதேனும் வராது. டெக்னாலஜி துறையில ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட சில திட்டங்களுக்கு புதிய புதிய இம்ப்ளிமெண்டேஷன் வருவதற்கு மட்டுமே வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். நன்றி சடையாண்டி. கடந்த 10 ஆண்டு கால பட்ஜெட்டில் பாஜக அரசு 2 மிக முக்கியமான மாற்றங்களை மேற்கொண்டது. ஒன்று, மூலதன செலவினம், அதாவது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்ற விஷயத்தில் அதிக அளவுக்கு நிதி ஒதுக்குனாங்க. மன்றேவாவுக்கு கடந்த பட்ஜெட்டில் நிதி பெருமளவு குறைக்கப்பட்டது. அதுக்கு அடுத்ததாக சப்சிடி, எரிபொருளுக்கு சப்சிடி குறைக்கப்பட்ட நிலையில் PLI, பெர்ஃபார்மன்ஸ் லிங்க் இன்சென்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்கு நிறைய தொழில் நிறுவனங்களுக்கு நேரடியாகவே ஊக்கத்தொகை அப்படின்னு கொடுக்கப்பட்டது. இந்த 2 பாலிசி சேஞ்சஸ் அப்படின்றது தொழில் நிறுவனங்களுக்கு பயனளிச்சிருக்கு, பொதுமக்களுக்கு பலன் அளிச்சிருக்கா அப்படின்றத பேச வேண்டியிருக்கு. நம்ம தொடர்ந்து இதை பற்றி பேசலாம் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு. கூடாத தடயங்களோடு அனைத்து கோணங்களிலும் அடியோடு அலசும் கிரைம் டைம். நாள்தோறும் பிற்பகல் 1:30 மணி, மாலை 4:30 மணி மற்றும் இரவு 10 மணிக்கு. உண்மையின் முகமாக, உங்களின் குரலாக எப்போதும் இருக்கும் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் சொல்லதிகாரம். தினமும் இரவு 7:50 மற்றும் 11 மணிக்கு சொல்லதிகாரம். பவர்ட் பை ஃபைப்ரோ சுவிட்சஸ், ஸ்விட்ச் டு ஸ்மார்ட். இன்றைய செய்தி, இந்த நொடியின் விவாதம். தர்மயுத்தம் 2.0 தொடங்குறாங்கிறாரு. ஒட்டுமொத்த நாளின் 1 மணி நேர முகம். கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் பெருமளவு நிறைவேற்றப்படலன்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. 10 ஆண்டு காலத்தில் செய்த இது நான் சொல்லுங்கள், நாங்களும் பட்டியல் தருகிறோம். அரசியல் சதுரங்கத்தின் வியூகங்களை உடைக்கும் களம். நாடாளுமன்ற தேர்தலுக்கான இந்த கூட்டணி அப்படியே தொடருமா? பாஜகவும் பாமகவும் இருக்கிற இடத்தில் விடுதலை சிறுத்தைகள் இருக்காது. அமமுகவுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? 24க்கு காங்கிரசும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. கேள்வி கணைகளை விடை தேடி திருப்பும் வணக்கம் தமிழ்நாடு.
திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 9 மணிக்கு. 60 நிமிடங்கள் இடைநில்லா செய்திகள். 1 நிமிட தொகுப்புகளின் அணிவகுப்பு. சூப்பர் 60 நாள்தோறும் காலை 8 மணிக்கு உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில். குற்றம் காரணம் முதல் தண்டனை வரை, பதைபதைக்க வைக்கும் ஒவ்வொரு நொடியும், விலகாத மர்மத்தின் மறுபக்கத்தை தவறவிடக்கூடாத தடயங்களோடு அனைத்து கோணங்களிலும் அடியோடு அலசும். கிரைம் டைம் நாள்தோறும் பிற்பகல் 1:30 மணி, மாலை 4:30 மணி மற்றும் இரவு 10 மணிக்கு. உண்மையின் முகமாக, உங்களின் குரலாக எப்போதும் இருக்கும் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் சொல்லதிகாரம். தினமும் இரவு 7:50 மற்றும் 11 மணிக்கு சொல்லதிகாரம். பவர்ட் பை ஃபைப்ரோ சுவிட்சஸ், ஸ்விட்ச் டு ஸ்மார்ட். இன்றைய செய்தி, இந்த நொடியின் விவாதம். தர்மயுத்தம் 2.0 தொடங்குறாங்கிறாரு. ஒட்டுமொத்த நாளின் 1 மணி நேர முகம். கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் பெருமளவு நிறைவேற்றப்படலன்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. 10 ஆண்டு காலத்தில் செய்த இது நான் சொல்லுங்கள், நாங்களும் பட்டியல் தருகிறோம். அரசியல் சதுரங்கத்தின் வியூகங்களை உடைக்கும் களம். நாடாளுமன்ற தேர்தலுக்கான இந்த கூட்டணி அப்படியே தொடருமா? பாஜகவும் பாமகவும் இருக்கிற இடத்தில் விடுதலை சிறுத்தைகள் இருக்காது. அமமுகவுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? 24க்கு காங்கிரசும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. கேள்வி கணைகளை விடை தேடி திருப்பும் வணக்கம் தமிழ்நாடு. திங்கள் முதல். இந்த நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் தொடர்பான எதிர்பார்ப்புகள் தொடர்பாக சிறப்பு விருந்தினர்களோடு கலந்து ஆலோசித்து வருகிறோம். அடுத்ததாக திரு சேதுராமன் நிறைய விமர்சனத்தை முன்வச்சாரு. அரசு செய்திருக்கு, அது சாமானிய மக்களுக்கு போய் சேரலை, ஃபோக்கஸ்டாக இல்லை அப்படின்னு நிறைய விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. அதே நேரத்தில் சப்சிடி பெரிய அளவு குறைக்கப்பட்டிருக்கு, பிஎல்ஐ இன்க்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கு. உங்களுடைய பார்வை என்னதில்? அதாவது எந்த ஒரு அரசாங்கம் வந்தாலும் அவங்க வந்து எல்லாத்தையும் சமாளித்து தாங்க ஆகணும். பிஜேபி இருந்தாலும் சரி, காங்கிரஸ் இருந்தாலும் சரி. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து குளோபலைசேஷன் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளே போயிட்டாலே நீங்கள் நான் தனியாக இருப்பேன், நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு யாரும் எதுவும் சொல்ல முடியாது. ரெண்டாவது, நீங்கள் வந்து கடன் வாங்குறது வேர்ல்டு பேங்க்கு அண்டு வேர்ல்டு பேங்க்கும் சரி, ஐஎம்எஃப்பும் சரி, பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டும் சரி, அவன் சில கொள்கைகளை வச்சுருக்கான். அந்த கொள்கைகள் பண்ணால் தான் இங்கே பணம் உள்ளே வரும். ஒட்டுமொத்தமாக இந்த எலெக்ஷனுக்காக இந்த ஃப்ரீ பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நிறுத்தினாலே பாக்கி எல்லாமே நல்லாகும். ஃப்ரீ பீஸை நிறுத்த முடியாது. பாருங்கள், ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு லெவலுக்கும் ஒன்று கூட போயிட்டு தான் இருக்குது. எங்கேருந்து பணம் வரும் அதுக்கெல்லாம்? ஸோ அதனால் அது வேறு விஷயம், நம்ம அதுக்குள்ளே போக வேணாம். எக்கானமியை பொறுத்தவரையிலையும் பேரலல் எக்கானமி வந்து அது வேணாங்கிறத வந்து கிட்டத்தட்ட 20 வருஷமாக பேசிகிட்டு இருந்தாங்க. தைரியமாக அவங்க தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க ஜிஎஸ்டி வந்ததில். ஏன்னா பேரலல் எக்கானமி இல்லைன்னா தான் உங்களால் இப்போ இன்றைக்கி சைனா என்னாச்சு பாருங்களேன், பேரலல் எக்கானமியில் தான் அடி வாங்கியிருக்கான். சரி, ஸோ அந்த பேரலல் எக்கானமியை குறைக்கணும் அப்படின்னா ஜிஎஸ்டி வந்து. சீனாவில் எவ்வளோ ஃப்ரீ பீஸ் இருக்குது அப்படின்றது மிக முக்கியமான கேள்வி. ஃப்ரீ பீஸ் அப்படின்றது மக்களுக்கு தரது மட்டும்தான் ஃப்ரீ பீஸா? பெரும் நிறுவனங்களுக்கு தரக்கூடிய பிஎல்ஐயும் ஒரு வகையான ஃப்ரீ பீஸ் தானே? பிஎல்ஐ வந்து இட்ஸ் ப்ரொடக்ஷன் லிங்க்டு. பாருங்களேன், அது எக்ஸ்போர்ட் பாருங்கள். 1,15,000 கோடி முதலீதனம், 3,20,000 கோடி எக்ஸ்போர்ட் ஆகிருக்கு. எக்ஸ்போர்ட்ஸில் தானே நீங்கள் கொடுக்குறீங்க. இப்போ மக்களுக்கு தரக்கூடிய இலவச கல்வி, மதிய உணவு, இந்த மாதிரியான மானியமும் அது ஒரு வகையான அந்த மானியம் அதெல்லாம் விட்டுடுங்க. அது தவிர நிறைய இப்போ பார்த்தீங்கன்னாக்க இப்போ எல்பிஜி சிலிண்டருக்கு சப்சிடி இருக்குது. ஸோ அதை இந்த வருஷம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபெர்டிலைசர் சப்சிடி இருக்குது. அப்புறம் சார் ஒரு விஷயத்தை முன் வச்சாங்க அக்ரிகல்ச்சரில் பார்த்தீங்கன்னா கோல்டு ஸ்டோரேஜ்னு ஒன்று இருக்குது. அது வந்து ஒவ்வொரு ஏரியாலையும் நீங்கள் வைக்கிறதுக்கு
மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கம் 2 மானியம் இருக்குங்க. 60% மானியம் கிடைக்குது. யார் பண்ணுறாங்க? நார்த் இந்தியாவில் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு மாதுளம்பழம் 80 ரூபாய்க்கு வாங்கி கோல்ட் ஸ்டோரேஜில் வைக்கிறான், அவன் 400 ரூபாய்க்கு விற்கிறான். ஸோ அது மாதிரி ஈவன் இங்கே சொல்கிற தக்காளி எல்லாமே நிறைய இருக்குங்க. இது எல்லாத்தையும் ஏன் கோல்ட் ஸ்டோரேஜை அந்தந்த தாலுக்காவில் அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் ஏன் பண்ணக்கூடாது? இதெல்லாம் மக்களுக்கு வந்து அதுதான் ஸ்கில் டெவலப்மெண்ட், அதை இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன ஒரு லிட்ரஸி சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து இன்னும் குறைவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஈவன் அதை விடுங்களேன், இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹோட்டலில் போனீங்கன்னா நம்ம சென்னை மாத்திரம் இல்லைங்க, கோயம்புத்தூரில் பார்த்தா மதுரையில் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவிலேருந்து இருக்கிறவன் தான் வந்து வேலை செய்கிறான். அவன் ஹிந்தியில் தான் பேசுகிறான். என்ன பண்ணுவீங்க நீங்கள்? தமிழில் நம்ம சொன்னால் அதை ஏதோ அரைகுறையாக புரிஞ்சுக்கிட்டு கொண்டு வந்து பதார்த்தங்களை கொண்டு வைக்கிறாங்களே தவிர நம்ம இங்கே லோக்கலாக இருக்கிறவங்க யாரும் அது மாதிரியான வேலைகளுக்கு செல்வதற்கோ அது மாதிரி அவங்கள வந்து தயார் பண்ணுவதற்கோ இல்லை. அதுமாரி மிகப்பெரிய நிறுவனம் எல்என்டின்னு ஒரு கம்பெனி இருக்குது, லார்சன் அண்ட் டியூப்ரோன்னு பேருங்க, கட்டமைப்பில் பெரிய நிறுவனம். அவங்க வந்து தனியாக ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு மணப்பாக்கத்தில் ஒரு பெரிய இடத்துல சென்டர் வச்சுருக்காங்க. நானே ஒரு 3-4 டைம் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் போயிட்டு இதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு பண்ணியிருக்கோம். ஆனால் இங்கேருந்து வரக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை குறைவு, மாணவர்கள் எண்ணிக்கை குறைவு. அதே சமயத்தில் நார்த் இந்தியாவிலேருந்து வரவங்க எண்ணிக்கை பார்த்திங்கன்னா அப்படி 200% இருக்குது. ஸோ எல்லா இடத்துலையுமே எல்லாருமே இப்போ வந்து அர்ஜி வந்து எல்லாருக்குமே வரணுங்க. நம்ம நாடு நம்ம டெவலப் பண்ணணும், அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ரெண்டாவது எக்கானமி சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. 25 வருஷத்தில் எவ்வளோ சேஞ்சஸ் வந்திருக்கு. சரி, கட்டமைப்புகள் வந்து சொன்னார். ஸோ இன்றைக்கி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த அளவுக்கு டெவலப் ஆனதுனால தான் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரிக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் அங்கே உள்ள பொருள் கிடைக்குது, இங்கே உள்ள பொருள் அங்கே போகுது. இல்லைன்னா எப்படி போகும்? அதுமாரி சி ரூட்டில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிமெண்ட் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து 2 நாளில் போய் சேருது. அதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு அந்த முன்னாடி இருந்த அதாவது ஜஸ்டின்ங்கிறாங்கல்ல, இப்போ நீங்கள் ஒரு பொருளை வாங்க போகிறீங்க, ஈவன் ஒரு காரை வாங்க போனால் ஜஸ்டின் டயத்தில் வந்து அதை ப்ரொடக்ஷன் பண்ணி முடிக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து டெக்னாலஜி டெவலப் ஆகும்பொழுது எனக்கு இது வேண்டான்னு நம்ம உதறி தள்ள முடியாது. ஏன்னா குளோபல் மார்க்கெட்டுக்குள்ளே நம்ம போயிட்டோம். அதெல்லாம் போக வேண்டாங்கிறத வந்து 40 வருஷம் 50 வருஷம் முன்னாடி இருக்கலாம். இப்போ அது இல்லைன்னா நம்ம வந்து பின்னாடி தான் இருக்கணும். ஈவன் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீலங்கா பிரச்சனையும் போது இந்தியாவும் அப்படி ஆகினாங்க. இந்தியாலாம் அப்படி ஆகாது. இந்தியா வந்து அந்த அளவுக்கு நிறுவனங்கள் அவ்வளவு பலம் வாய்ந்ததா உற்பத்தி அதிகரிக்கிறாங்க. வாங்குற சக்தி மக்கள்கிட்ட இருக்கணும், தாராளமாக இருக்குங்க. ஏன் இல்லை? எங்கே போய் பாருங்கள், இன்றைக்கி போய் நீங்கள் சரவணா ஸ்டோர்ஸில் பாருங்கள், ஒரு பில்லு பார்த்தீங்கன்னா 2000 ரூபா 3000 ரூபாய்க்கு போடுறாங்க. ஈவன் கிரெடிட் கார்டில் பாருங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து ஒரு மாதம் போகிறது எல்லாம் வந்துட்டு தானே இருக்குது. எல்லாருக்கும் எல்லா சக்திகளும் இருக்குங்க, சக்திகள் இல்லாமல் இல்லை. இதில் என்னன்னாக்க இதை வந்து ஒரு ஸ்ட்ரீம் லைன்டாக பண்ணுறதுக்கு உண்டான வழிகளை வந்து இன்னும் ஃபர்தராக பண்ணணும். சோஷியல் செக்யூரிட்டி அப்படிங்கிறதுல வந்து இந்த என்பிஎஸ்ங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. அது இன்னும் ஃபர்தராக அந்த சோஷியல் செக்யூரிட்டி வந்ததுன்னா எல்லாருக்கும் வந்து பெட்டராக இருக்கும். சரி, அவர் முக்கியமான பல விஷயங்களை தொட்டிருக்காரு. ஒன்று, சப்சிடியை விட பிஎல்ஐ அப்படின்றது பெஸ்ட், ப்ரொடக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுது. ஸ்கில் இந்தியா மாதிரி மற்ற மாநிலங்கள் எல்லாருமே முன் வரணும். கோல்ட் ஸ்டோரேஜ் மாதிரியான விஷயத்தை ஊக்குவிக்கணும். அப்படி நிறைய விஷயத்தை பேராமீட்டர் டச் பண்ணியிருக்காரு. உங்களுடைய பார்வை? இந்த 3 பேரும் பொருளாதார நிபுணர்கள். நான் இதில் ஆட் மேன் அவுட்டு, எனக்கு அவங்க மாதிரி சொல்ல தெரியாது. ஆனால் சார்ட்ட நான் கேட்க விரும்புகிறது, நீங்கள் வந்து ஃப்ரீபீஸுங்கிற வார்த்தையவும் சப்சிடி ஃப்ரீபீஸுங்கிறத ஏழைகளுக்கு சாமானிய மனிதர்களுக்கு கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. நான் என்ன கேட்குறேன், மைக்ரான்னு ஒரு கம்பெனியை நான் அமெரிக்காவில் போய் ஒப்பந்தம் போட்டு வந்துட்டேன்னு நரேந்திர மோடி சொல்கிறார். இப்போ கடைசியாக போயிட்டு வரும்போது 50% யூனியன் கவர்மெண்ட்டு, 20% அந்த டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் 20% குஜராத் கவர்மெண்ட்டு, 30% மைக்ரானுடைய பேரண்ட் கம்பெனி போடுவான். ஆனால் 100% உரிமை யாருக்கு? மைக்ரானுக்கு. இதுக்கு பேர் என்னது சார்? இதுக்கு நாங்கள் தொழில் கொண்டு வர்றதுக்காகன்னு சொல்கிறீங்க. நீங்கள் தொழில் கொண்டு வர்றதுக்காகன்னு சொல்கிறத நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அதுக்கு வேறு பேர் வைக்கிறீங்க. ஆனால் மனுஷன் உயிர் வாழ்கிறதுக்கான இதை வந்து நீங்கள் ஃப்ரீபீன்னு அடிக்கிறீங்க. ரைட். நான் மிகப்பெரிய ஃப்ரீபி இந்த நாட்டில் கார்ப்பரேட் செக்டாருக்கு கொடுக்குறதான் சார். நீங்கள் வந்து எல்லா சப்சிடியும் குறைச்சிக்கிட்டே வந்துட்டீங்க. நீங்கள் பிரதானமாக 3 சப்சிடி, ஃபெர்டிலைசர், ஃபுட்டு, ஃபியூயல், இது 3ஐயும் நீங்கள் மன்மோகன் சிங் இருந்த காலத்தில் 2.5 லட்சம் கோடிக்கு இருந்தது. நீங்கள் அந்த சைஸோடு பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்கள் வந்து ஃபியூயலுக்கு எதுவுமே கொடுக்கறதில்ல. ஃபெர்டிலைசரை பொறுத்தளவில் முன்னால் அவங்க நிறையா கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ 3 இடத்துக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. நீங்கள் மீதியெல்லாம் நேச்சுரல் கேஸ் போன பிறகு மெட்ராஸ் ஃபெர்டிலைசர்ஸ், நீங்கள் ஸ்பிக்கு,
இவங்க மேங்களூர் கெமிக்கல் அண்ட் ஃபெர்டிலைசர், இந்த 3 பேரை தவிர மீதி எல்லாத்துக்கும் நேச்சுரல் கேஸ் வந்துருச்சு. அதனால் இவங்க பெரிய அளவுக்கு சப்சிடி கொடுக்கறதில்ல. ஃபுட் சப்சிடியை பொறுத்தவரை பெருமளவுக்கு குறைச்சிட்டாங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டாக்ஸ் ஹாலிடே உங்களுக்கு எனக்கு உண்டா? அதாவது வரிக்கு உனக்கு விடுமுறைப்பா 10 வருஷத்துக்கு. நீங்கள் வந்து இவங்க இருந்தாங்க, நோக்கியா இருந்தாங்க, அந்த வரி விடுமுறை முடிஞ்சோடனே அவன் போயிட்டான். உங்களுக்கு என்ன லாபம் இருந்தது? ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்தால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் முழுவதையும் நீங்கள் டேக்ஸ் மூலம் எனக்கு ரீஇம்பர்ஸ் பண்ணணும்னு கேட்குறான். அப்போ எனவே இது அது சார் கூட ஒன்று சொன்னார், எக்ஸ்போர்ட் அதிகமாகிடுச்சு. நான் ஒன்றை மட்டும் சொல்கிறேன், தயவு செஞ்சு உங்களை மாதிரி இருக்கிறவங்க முக்கியமான பொறுப்புகளில் இருக்கீங்க. இப்போது கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் அந்த கேப் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்குது சார். எக்ஸ்போர்ட்டு நீங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை விட பல மடங்கு இம்போர்ட் அதிகமாக இருக்குது. நீங்கள் வெறும் இந்த இதில் வந்து மணி வேல்யூவில் மட்டும் சொல்லாதீங்க. டோட்டலாக நீங்கள் எப்போதுமே எக்ஸ்போர்ட்டை பற்றி பேசும்போது என்ன பேசணும்? இம்போர்ட் எவ்வளவு இருக்குது, எக்ஸ்போர்ட் எவ்வளவு இருக்குது, கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட், எங்களை மாதிரியான சாதாரணங்கள். இன்னொன்று இந்த சைனா விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்காங்க. போன தடவை அவங்ககிட்ட பருத்தி வாங்குறதுலேன்னு முடிவெடுத்தாங்க. உடனே இந்தியாவில் பூம் ஆயிரும்னு சொன்னாங்க. ஒன்றும் ஆகலை. காட்டன் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவே பஞ்சை வாங்கி நூலாக்கி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணி திருப்பூருக்கு கொடுக்காம இங்கே இருக்கக்கூடிய விசைத்தறி, கைத்தறி, கார்மெண்ட்ஸு, டெக்ஸ்டைல் அத்தனையும் பட்டினி போட்டாங்க. எனவே இதுக்கு முன்னால் ஒரு தடவை இவர் சொன்னார், அவங்க மேலே சில ட்ரம்ப் காலத்தில் நிறையா கட்டுப்பாடுகள் தடைகள்லாம் விதித்த போது இவர் இருந்தபோதே சொன்னார். அதுக்கு முன்னால் அருண்ஜேட்லி இருந்தபோதே நீங்கள் வந்து அவ்வளவும் இப்படியே இங்கே வந்துடும், என்ன வந்துச்சுன்னு கேட்குறேன் சார். இந்த காலத்தில் என்ன வந்துச்சு? வெறும் கற்பனையிலேயே கோட்டை கட்டிகிட்டு இருக்குது. இப்படி நிறைய இங்கே வந்து வாங்கும் சக்தி அதிகரிச்சிருக்குன்னு சார் சொன்னார். நான் என்ன சொன்னேன்னா, என்னைய மாதிரியான ஆள் சரவணா ஸ்டோர்லேருந்து இவ்வளவு அள்ளிட்டு போகிறாங்கன்னு நான் சொல்கிறது கரெக்டு. ஆனால் நீங்கள் என்ன சொல்லணுன்னா, கன்சம்ஷன் பேட்டர்ன் என்னவா இருக்குது, கிராமப்புற சேமிப்பு எப்படி இருக்குது, இன்கம் இன்இக்வாலிட்டி எவ்வளவு அதிகமாக இருக்குது, இதை வச்சு நீங்கள் சொன்னீங்கன்னா தானே எங்களை மாதிரியான ஆட்கள் தெரிஞ்சுப்போம். சரி, இதெல்லாம் நீங்கள் உங்களை மாதிரி எழுதுறதை எடுத்துகிட்டு வந்து நிறைய சரவணா ஸ்டோர் நிறைய கேள்விகள் எழுப்பிக்கிங்க. சரி, புகழேந்தி நேரம் ரொம்ப குறைவாக இருக்குது, சுருக்கமாக பேசுகிறேன். இந்த கவர்மெண்ட் 2016 ரயில்வே பட்ஜெட் தனி பட்ஜெட்டை கம்ப்ளீட்டாக மர்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த 8 வருடங்களில் ரயில்வே துறை அப்படின்றது மர்ஜ் பண்ணது மூலமாக நம்ம பெற்ற ஆதாயம் என்ன? இல்லை வழக்கமாக அது கிடைக்க வேண்டிய கவனம் கிடைக்காம போனதுனால ரயில்வே துறையுடைய வளர்ச்சியும் தொழிலாளர்களுடைய வாய்ப்பும் அவங்களுடைய பலனும் எப்படி இருக்கு? இது ஒரு காம்ப்ளெக்ஸான கொஸ்டின். ரொம்ப டீட்டெயிலாக டேட்டாவில் போகிறத விட பாசிட்டிவ் ஃபஸ்ட்டு பார்ப்போம். மிக பழமையான கம்பார்ட்மெண்ட்ஸ் மோசமானதில் இருந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் நவீனமாக இருக்கும். கொஞ்சம் தான் நவீனமாக இருக்கும். சைனாலாம் கம்பேர் பண்ண முடியாது. அவங்க 300 கிலோமீட்டர் ஸ்பீடில் ரன் பண்ணுறாங்க. இப்போ தான் நம்ம 130 கிலோமீட்டர் தூரம் ஒரு ட்ரெயினில் உட்காந்து போகிற மாதிரி வந்திருக்கு. ஸோ தெர் இஸ் இம்ப்ரூவ்மெண்ட். 70 ஆண்டு காலமாக வந்து முன்னால் இந்த காங்கிரஸ் ஆட்சியில் அதே 1960 ஹெச்ஏஎல் டிசைன் பண்ண கம்பார்ட்மெண்ட்டையே வச்சு ஓட்டிகிட்டு இருந்தோம். ஸோ முன்னால் இருந்த எந்த கவர்மெண்ட் வந்து ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை. ஸோ திஸ் கவர்மெண்ட் ஹேஸ் சதாப்தி ராஜ்தானி இதெல்லாம் கடந்த ஒரு 20 வருஷத்தில் தானே வந்தது. பட் அதை விட இது பெட்டராக இருக்குல்ல. இஃப் யூ லுக் அட் தி வந்தே பாரத் ட்ரெயின்லேருந்து நம்ம வி ஆர் டாக்கிங் அபவுட் புல்லட் ட்ரெயின்லேருந்து பார்க்கணும். ஸோ தேவை. அதாவது வந்து இது என்னென்னு சொல்லப்போனால் காலத்தின் கட்டாயம் இவங்க பண்ணுறாங்க. பண்ணாமல் இருந்தாங்கன்னா தப்புன்னு சொல்லலாம். அது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது விஷயம் வந்து ப்ரைவேட்டைசேஷனை கொண்டு வரல. அவங்க மிக முக்கிய தவறு காங்கிரஸ் சேர்ந்த இதே பிஜேபி கவர்மெண்ட்டும் பண்ணுது. ஏன்னா வந்து ரயில்வே ப்ரைவேட்டைஸ் பண்ணால் நிறைய இழப்பு அரசுக்கு இல்லை, அரசு சார்ந்த அவருக்கு தேவையான நிறுவனங்களுக்கு. அதாவது ஒரு மாஃபியா மாதிரி தான் ரயில்வே. மட்டமான டோர் கொடுத்தா மட்டமான டோர் தான் வாங்கணும். அதனால் ரயில்வே வந்து ப்ரைவேட்டைஸ் பண்ணாது வந்து ஒரு பெரிய குறை. ப்ரைவேட்டைஸ் பண்ணதுனால தான் ஏர்லைன்ஸ் இண்டஸ்ட்ரி டெவலப் ஆச்சு. ப்ரைவேட்டைஸ் பண்ணால் தான் டெலிகாம் இண்டஸ்ட்ரி ஆச்சு. இன்றைக்கி வந்து நம்ம வந்து 120 ரூபாய்க்கு வந்து ஒரு மாதம் பேச முடியுது ஃபோனில். ஸோ இந்த கவர்மெண்ட் பண்ணாது, ப்ரைவேட்டைசேஷன் எஃபெக்டிவாக பண்ணலை. இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வர்றாங்க. இதெல்லாம் வரவேற்கத்தக்கது. பிரைவேட்டைஸ் பண்ணால் ஒரு சீனியர் சிட்டிசனுக்கு சலுகை கட்டணத்தில் பயணிக்க முடியுமா? தொழிலாளர்களுக்கு தேவையான பலமெல்லாம் கிடைக்குமா? இன்னைக்கு சீனியர் சிட்டிசனுக்கு தராங்க கன்செஷன். இப்போ இல்லை, அதுதான் அது குறை தானே. அது பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க. சரி, இன்னும் நேரம் ரொம்ப குறைவாக இருக்குது. திரு ஆத்ரேயா, உங்களுடைய கருத்து? அதாவது ஒன்று, ஃப்ரீபீஸ் என்ற சொல்லாடலில் பிரச்சனை இருக்குது. நாட்டினுடைய உழைப்பாளி மக்கள் உற்பத்தி பண்ணுறாங்க, வெறும் கார்பரேட்டுகள் உற்பத்தி பண்ணல. கார்பரேட்லாம் இருந்தாங்க, கொரோனா போது ஒரு ஃபேக்ட்ரியும் ஓடலை, ஒரு உற்பத்தியும் நடக்கலை. உழைப்பாளி மக்கள் இல்லாமல் உற்பத்தி நடக்காது. இந்த நாட்டின் செல்வங்களை உருவாக்குவது உழைப்பாளி மக்கள். அவங்க வந்து அதில் ஒரு சிறிய பகுதியை ஊதியமாக கூலியாக பெறுறாங்க. அதே மாதிரி விவசாயிகள் நிலைமையும்
இவங்களுக்கு வந்து கல்வி, ஆரோக்கியம் போன்றவை உரிமைகள், அரசினுடைய கொடை அல்ல. அப்படி சில திட்டங்கள் இருக்குதுன்னு சொன்னால் அவை போராடி பெறப்பட்ட திட்டங்கள் தான் இன்றைக்கி இருக்குது. அதையும் கட் பண்ணுற ஏற்பாடு இங்கே நடக்குது. ஆக ஃபஸ்ட்டு ஃப்ரீபீஸ்ன்னு சொல்லி மக்களை இன்சல்ட் பண்ணாதீங்க. உண்மையிலேயே அவர் கனகராஜ் சொன்ன மாதிரி த ரியல் ஃப்ரீபீஸ் அது கார்ப்பரேட் செக்டர் கன்செஷன் தான். என்ன கேட்குறேன், உங்கள் கதையாடலை என்ன? வரிச்சலுகை கொடுத்தால் ஏராளமான முதலீடுகள் வரும், கச்சமாக வேலை வாய்ப்புகள் ஏற்படும். நான் கேட்குறேன், இப்போ தான் குளோபல் இன்வெஸ்ட் மீட்டிங் நடத்துனீங்க. 7 லட்சம் கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு, 28 லட்சம் பேருக்கு வேலைன்னு சொன்னீங்க. 1 கோடி ரூபா முதலீடு பண்ணால் 4 பேருக்கு வேலை எடுக்குன்னு சொல்கிறீங்க. எப்போ அளவு கொஞ்சம் எப்போ குளிக்கிறதுங்கிற கேள்வி இருக்குது. அப்போது அரசினுடைய கொள்கையை எங்கே போகணுன்னா, வெறும் கார்ப்பரேட்டுகளை மட்டும் நம்பாமல் உழைப்பாளி மக்களை ஊக்குவிக்கின்ற, விவசாயிகளை ஊக்குவிக்கின்ற அணுகுமுறை என்பது தேவை. அப்படின்னா நீங்கள் அவர் சப்சிடி சொன்னார், வேளாண் துறைக்கு கிடைக்கின்ற மானியம் என்பது ஒப்பீடு அளவில் குறைவு தான் என்பதை உலக அளவில் அவங்க ஆட்டிலே சொல்லியிருக்கிறாங்க. ஈவன் கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா பன்னாட்டு நெகோசியேஷன் வருது, அப்போ அவங்க அதை சொல்கிறாங்க, இங்கே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஸோ உண்மையிலேயே அவர் சார் கூட பிரைவேட்டைசேஷன் சொன்னார். சரி, ஆபத்தான ஆலோசனை. மத்திய பட்ஜெட்டை பற்றி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தற்போது நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்து வருகிறார். உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்றத சொன்னீங்க. தற்போது அந்த நாடாளுமன்ற காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சில நிமிடங்களில் அவர் பட்ஜெட்டை தாக்கல் செய்ய போகிறார். உங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ மக்கள் சார்ந்த பட்ஜெட் அப்படின்ற விஷயத்தை தாண்டி தொடர்ந்து பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு வருகிறது. இந்த காட்சி நேரலையில் பார்க்கலாம். माननीय वित्त मंत्री जी के बजट भाषण की प्रतियां आपको हार्ड कॉपी के रूप में उपलब्ध कराई जाएगी। अतः बजट प्रस्तुत हो जाने के पश्चात माननीय सदस्य बजट भाषण की प्रति प्रकाशन काउंटर से प्राप्त कर सकते हैं। आपको ये भी सूचित किया जाता है कि माननीय मंत्री द्वारा बजट प्रस्तुत किए जाने के पश्चात उसे मेंबर पोर्टल पर भी उपलब्ध करा दिया जाएगा। माननीय वित्त मंत्री जी, Honorable Speaker, I present the interim budget for 24-25. The Indian economy has witnessed profound positive transformation in the last 10 years. The people of India are looking ahead to the future with hope and optimism. With the blessings of the people, when our government under the visionary and dynamic leadership of Honorable Prime Minister Shri Narendra Modi assumed office in 2014, the country was facing enormous challenges. With Sabka Saath, Sabka Vikas as its mantra, the government overcame those challenges in right earnest. Structural reforms were undertaken. Pro-people programs were formulated and implemented promptly. Conditions were created for more opportunities for employment and entrepreneurship. The economy got a new vigor. The fruits of development started reaching the people at scale. The country got a new sense of purpose and hope. Naturally, the people blessed the government with a bigger mandate. In the second term, our government under the leadership of Honorable Prime Minister doubled down on its responsibilities to build a prosperous country with comprehensive development of all people and all regions. Our government strengthened its mantra to Sabka Saath, Sabka Vikas and Sabka Vishwas. Our development philosophy covered all elements of inclusivity, namely social inclusivity through coverage of all strata of the society, and geographical inclusivity through development of all regions of the country. With the whole of nation approach of Sabka Prayas, the country overcame the challenges of once in a century pandemic, took long strides towards Atmanirbhar Bharat, committed to Panch Pran, and laid solid foundations for the Amrit Kal. As a result, our young country has high aspirations, pride in its present, and hope and confidence
for a bright future. We expect that our government, based on its stupendous work, will be blessed again by the people with a resounding mandate. Inclusive development and growth. Our humane and inclusive approach to development is a marked and deliberate departure from the earlier approach of provisioning up to village level. Development programs were thus provisioned. In the last 10 years, however, have targeted each and every household and individual through housing for all, Har Ghar Jal, electricity for all, cooking gas for all, bank accounts and financial services for all in record time. The worries about food have been eliminated through free ration for 80 crore people. Minimum support prices for the produce of Annadata are periodically increased appropriately. These and the provision of basic necessities have enhanced real income in the rural areas. Their economic needs could be addressed, thus spurring growth and generating jobs. Social justice. Our government is working with an approach to development that is all-round, all-pervasive, and all-inclusive. Sarvangin, Sarvasparshi, or Sarvasamaveshi. It covers all castes and people at all levels. We are working to make India a Vikasit Bharat by 2047. For achieving that goal, we need to improve people's capability and empower them. Previously, social justice was mostly a political slogan. For our government, justice was mostly a political slogan. For our government, social justice is an effective and necessary governance model. The saturation approach of covering all eligible people is the true and comprehensive achievement of social justice. This is secularism in action, reduces corruption, and prevents nepotism, prevents Bhai Bhatijawad. There is transparency and assurance that benefits are delivered to all eligible people. The resources are distributed fairly. All, regardless of their social standing, get access to opportunities. We are addressing systemic inequalities that had plagued our society. We focus on outcomes and not on outlays so that the social economic transformation is achieved. As our Prime Minister firmly believes, we need to focus on 4 major castes. They are Garib, Mahilaye, Yuva, and Annadata. Their needs, their aspirations, and their welfare are our highest priority. The country progresses when they progress. All 4 require and receive government support in their quest to better their lives. Their empowerment and well-being will drive the country forward. Garib Kalyan, Desh Ka Kalyan. We believe in empowering the poor. The earlier approach of tackling poverty through entitlements had resulted in very modest outcomes. When the poor became empowered partners in the development process, government's power to assist them also increases manifold. With the pursuit of Sabka Saath, in these 10 years, the government has assisted 25 crore people to get freedom from multi-dimensional poverty. Our government's efforts are now getting synergized with energy and passion of such empowered people. This is truly elevating them from poverty.
direct benefit transfer of 34 lakh crore rupees from the government using PM Jan-Dhan accounts has led to savings of 2.7 lakh crores of rupees for the government. This savings has been realized through avoidance of leakages prevalent earlier. The savings have helped in providing more funds for Garib Kalyan. PM Swanidhi has provided credit assistance to 78 lakh street vendors. From that total of 78 lakh street vendors, 2.3 lakh have received credit for the third time. PM Janman Yojana reaches out to the particularly vulnerable tribal groups who have remained outside the realm of development so far. PM Vishwakarma Yojana provides end-to-end support to artisans and craftspeople engaged in 18 trades. The schemes for empowerment of Divyangs and transgender persons reflect firm resolve of our government to leave no one behind. Welfare of Annadata. Farmers are our Annadata. Every year under PM Kisan Samman Yojana, direct financial assistance is provided to 11.8 crore farmers, including marginal and small farmers. Crop insurance is given to 4 crore farmers under PM Fasal Bima Yojana. These, besides several other programs, are assisting Annadata in producing food for the country and for the world. Electronic National Agricultural Market has integrated 1,361 mandis and is providing services to 1.8 crore farmers with trading volume of 3 lakh crores of rupees. The sector is poised for inclusive, balanced, higher growth and productivity. These are facilitated from farmer-centric policies, income support, coverage of risks through price and insurance support, promotion of technologies and innovations through startups. Empowering the Amrit PD, the Yuva. Our prosperity depends on adequately equipping and empowering the youth. The National Education Policy 2020 is ushering the transformational reforms. PM Schools for Rising India, PM Shri, are delivering quality teaching and nurturing holistic and well-rounded individuals. The Skill India mission has trained 1.4 crore youth, upskilled and reskilled 54 lakh youth, and established 3,000 new ITIs. A large number of institutions of higher learning, namely 7 IITs, 16 triple ITs, 7 IIMs, 15 AIMS, and 390 universities have been set up. PM Mudra Yojana has sanctioned 43 crore loans aggregating to 22.5 lakh crores of rupees for entrepreneurial aspirations of our youth. Besides that, Fund of Funds, Startup India, and Startup Credit Guarantee schemes are assisting our youth. They are also becoming Rozgar Data. The country is proud of our youth scaling new heights in sports. The highest ever medal tally in Asian Games and Asian Para Games in 2023 reflects a high confidence level. Chess prodigy and our #1 ranked player Pragnananda put up a stiff fight against the reigning world champion Magnus Carlsen in 2023. Today, India has over 80 chess grandmasters
compared to little over 20 in 2010. Momentum for Nari Shakti, the empowerment of women through entrepreneurship, ease of living, and dignity for them has gained momentum in these 10 years. 30 crore Mudra Yojana loans have been given to women entrepreneurs. Female enrollment in higher education has gone up by 28% in 10 years. In STEM courses, girls and women constitute 43% of enrollment, one of the highest in the world. All these measures are getting reflected in the increasing participation of women in workforce. Making triple talaq illegal, reservation of 1/3 seats for women in the Lok Sabha and state assemblies, and giving over 70% houses under PM Awas Yojana in rural areas to women, and giving over 70% houses under PM Awas Yojana in rural areas to women as sole or joint owners have enhanced their dignity. Exemplary track record of governance, development, and performance. Besides delivering on high growth in terms of gross domestic product, the government is equally focused on a more comprehensive GDP, that is, governance, development, and performance. Our government has provided transparent, accountable, people-centric, and prompt, trust-based administration with citizen first and minimum government, maximum governance approach. The impact of all-round development is discernible in all sectors. There is macroeconomic stability, including in the external sector. Investments are robust. The economy is doing well. People are living better and earning better, with even greater aspirations for future. Average real income of the people has increased by 50%. Inflation is moderate. People are getting empowered, equipped, and enabled to pursue their aspirations. There is effective and timely delivery of programs and of large projects. Economic management. The multi-pronged economic management over the past 10 years has complemented people-centric, inclusive development. Following are some of the major elements. 1. All forms of infrastructure, physical, digital, or social, are being built in record time. Number 2. All parts of the country are becoming active participants in economic growth. Number 3, digital public infrastructure, a new factor of production in the 21st century, is instrumental in formalization of the economy. Number 4, goods and services tax has enabled one nation, one market, one tax. Tax reforms have led to deepening and widening of tax base. Number 5, strengthening of the financial sector has helped in making savings, credit, and investments more efficient. Number 6, GIFT, IFSC, and the Unified Regulatory Authority, IFSCA, are creating a robust gateway for global capital and financial services for the economy. Number 7, proactive inflation management has helped keep inflation within the policy band. Now, the global context, Honorable Speaker, sir. Geopolitically, global affairs are becoming more complex and challenging with wars and conflicts. Globalization is being redefined with reshoring and friendshoring, disruption and fragmentation of supply chains, and competition for critical minerals
and technologies. A new world order is emerging after the COVID pandemic. India assumed the G20 presidency during very difficult times for the world. The global economy was going through high inflation, high interest rates, low growth, very high public debt, low trade growth, and climate changes. The pandemic has led to a crisis of food, fertilizer, fuel, and finances for the world, while India successfully navigated its way. The country showed the way forward and built consensus on solutions for those global problems. The recently announced India-Middle East-Europe economic corridor is a strategic and economic game changer for India and others. In the words of Honorable Prime Minister, the corridor, and I quote, will become the basis of world trade for hundreds of years to come, and history will remember that this corridor was initiated on Indian soil, unquote. Vision for Vikasit Bharat. Our vision for Vikasit Bharat is that of prosperous Bharat in harmony with nature, with modern infrastructure, and providing opportunities for all citizens and all regions to reach their potential. With confidence arising from strong and exemplary track record of performance and progress, earning Sabka Vishwas, the next 5 years will be years of unprecedented development and golden moments to realize the dream of developed India by 2047. The trinity of demography, democracy, and diversity backed by Sabka Prayas has the potential to fulfill aspirations of every Indian. As Honorable Prime Minister in his Independence Day address to the nation mentioned, I quote, there is no dearth of opportunities, as many opportunities as we want. The country is capable of creating more opportunities. Sky is the limit, unquote. Strategy for Amrit Kal. Our government will adopt economic policies that foster and sustain growth, facilitate inclusive and sustainable development, improve productivity, create opportunities for all, help them enhance their capabilities, and contribute to generation of resources to power investments and fulfill aspirations. Guided by the principle, reform, perform, and transform, the government will take up next generation reforms and build consensus with the states and stakeholders for effective implementation. It is an important policy priority for our government to ensure timely and adequate finances, relevant technologies, and appropriate training for the micro, small, and medium enterprises, MSMEs, to grow and also compete globally. Orienting the regulatory environment to facilitate their growth will be an important element of this policy mix. Aligning with the Panchamrit goals, our government will facilitate sustaining high and more resource-efficient economic growth. This will work towards energy security in terms of availability, accessibility, and affordability. For meeting the investment needs, our government will prepare the financial sector in terms of size, capacity, skills, and regulatory framework. Aspirational Districts Program. Our government stands ready to assist the states in faster development of aspirational districts and blocks, including generation of ample economic opportunities. Development of the East. Our government will pay utmost attention to make the eastern region
and its people a powerful driver of India's growth. PM Awas Yojana Gramin. Despite the challenges due to COVID, implementation of PM Awas Yojana Gramin continued, and we are close to achieving the target of 3 crore houses. 2 crore more houses will be taken up in the next 5 years to meet the requirement arising from increase in the number of families. Rooftop solarization and Muft Bijli. Through rooftop solarization, 1 crore households will be enabled to obtain up to 300 units free electricity every month. This scheme follows the resolve of Honorable Prime Minister on the historic day of consecration of Sri Ram Mandir in Ayodhya. Following benefits are expected. Savings up to 15 to 18,000 rupees annually for households from free solar electricity and selling the surplus to the distribution companies. Charging of electric vehicles. Entrepreneurship opportunities for a large number of vendors for supply and installation. Employment opportunities for the youth with technical skills in manufacturing, installation, and maintenance. Housing for middle class. Our government will launch a scheme to help deserving sections of the middle class, and I quote from Honorable Prime Minister's words, living in rented houses or slums or chawls and unauthorized colonies, unquote, to buy or build their own houses. Medical colleges. Several youth are ambitious to get qualified as doctors. They aim to serve our people through improved healthcare services. Our government plans to set up more medical colleges by utilizing the existing hospital infrastructure under various departments. A committee for this purpose will be set up to examine the issues and make relevant recommendations. Cervical cancer vaccination. Our government will encourage vaccination for girls in the age group of 9 to 14 years for prevention of cervical cancer. Maternal and child health care. Various schemes for maternal and child care will be brought under one comprehensive program for synergy in implementation. Upgradation of Anganwadi centers under Saksham Anganwadi and Poshan 2.0 will be expedited for improved nutrition delivery, early childhood care and development. The newly designed U-Win platform for managing immunization and intensified efforts of Mission Indradhanush will be rolled out expeditiously throughout the country. Ayushman Bharat. Healthcare cover under Ayushman Bharat scheme will be extended to all ASHA workers, to all Anganwadi workers and helpers. Agriculture and food processing. The efforts of value addition in agriculture sector and boosting farmers' incomes will be stepped up. Pradhan Mantri Kisan Sampada Yojana has benefited 38 lakh farmers and generated 10 lakh employment. Pradhan Mantri formalization of micro food processing enterprises Yojana has assisted 2.4 lakh SHGs and 60,000 individuals with credit linkages. Other schemes are complementing the efforts for reducing post-harvest losses and improving productivity and incomes. For ensuring faster growth of the sector,
Our government will further promote private and public investment in post-harvest activities, including aggregation, modern storage, efficient supply chains, primary and secondary processing and marketing and branding. Nano DAP. After the successful adoption of nano urea, application of nano DAP on various crops will be expanded in all agroclimatic zones. Atmanirbhar Oil Seeds Abhiyan. Building on the initiative announced in 2022, a strategy will be formulated to achieve Atmanirbharta for oil seeds such as mustard, groundnut, sesame, soya bean, and sunflower. This will cover research for high-yielding varieties, widespread adoption of modern farming techniques, market linkages, procurement, value addition, and crop insurance. Dairy development. A comprehensive program for supporting dairy farmers will be formulated. Efforts are already on to control foot and mouth disease. India is the world's largest milk producer with but with low productivity of milch animals. The program will be built on the success of existing schemes such as Rashtriya Gokul Mission, National Livestock Mission, and infrastructure development funds for dairy processing and animal husbandry. Matsya Sampada. It was our government which set up a separate department for fisheries, realizing the importance of assisting fishermen. This has resulted in doubling of both inland and aquaculture production. Seafood exports since 2013-14 has also doubled. Implementation of Pradhan Mantri Matsya Sampada Yojana will be stepped up to 1. Enhance aquaculture productivity from existing 3 to 5 tons per hectare. 2. Double exports to 1 lakh crore rupees, and 3. Generate 55 lakh employment opportunities in the near future. 5 integrated aqua parks will also be set up. Lakpati Didi. 83 lakh SHGs. 83 lakh SHGs with 9 crore women are transforming rural socio-economic landscape with empowerment and self-reliance. Honorable Speaker said, their success has assisted nearly 1 crore women to become Lakpati Didi already. They are an inspiration to others. Their achievements will be recognized through honoring them. Buoyed by the success, it has been decided to enhance the target for Lakpati Didi from 2 crores to 3 crores. Technological changes, new age technologies and data are changing the lives of people and businesses. They are also enabling new economic opportunities and facilitating provision of high quality services at affordable prices for all, including those at the bottom of the pyramid. Opportunities for India at the global level are expanding. India is showing solutions through innovation and entrepreneurship of its people. Research and innovation for catalyzing growth, employment, and development. Prime Minister Shastri, Prime Minister Lal Bahadur Shastri gave the slogan of Jai Jawan, Jai Kisan. Prime Minister Vajpayee, Atal Bihari Vajpayee ji, made that Jai Jawan, Jai Kisan, Jai Vigyan. Prime Minister Modi
has furthered that to Jai Jawan, Jai Kisan, Jai Vigyan and Jai Anusandhan, as innovation is the foundation of development. For our tech-savvy youth, this will be a golden era. A corpus of 1 lakh crore rupees will be established with 50-year interest-free loan provided. The corpus will provide long-term financing or refinancing with long tenors and low and or nil. I repeat that sentence. The corpus will provide long-term financing or refinancing with long tenors and low or nil interest rates. This will encourage the private sector to scale up research and innovation significantly in sunrise domains. We need to have programs that combine the powers of our youth and technology. A new scheme will be launched for strengthening deep tech technologies for defense purposes and expediting Atmanirbharta. Infrastructure development. Building on the massive tripling of the capital expenditure outlay in the past 4 years, resulting in huge multiplier impact on economic growth and employment creation, the outlay for the next year is being increased by 11.1% to 11,111 crore rupees. This would be 3.4% of our GDP. Railways. 3 major railway corridor programs will be implemented. These are energy, mineral and cement corridor. Number 2, port connectivity corridors. And number 3, high traffic density corridors. The projects have been identified under the PM Gati Shakti for enabling multimodal connectivity. They will improve logistics efficiency and reduce cost. The resultant decongestion of the high traffic corridors will also help in improving operations of passenger trains, resulting in safety and higher travel speed for passengers. Together with dedicated freight corridors, these 3 economic corridor programs will accelerate our GDP growth and reduce logistic costs. 40,000 normal rail bogies will be converted to Vande Bharat standards to enhance safety, convenience and comfort of passengers. Aviation sector. The aviation sector has been galvanized in the past 10 years. Number of airports have doubled to 149. Rollout of air connectivity to Tier 2 and Tier 3 cities under UDAN scheme has been widespread. 517 new routes are carrying 1.3 crore passengers. Indian carriers have proactively placed orders for over 1,000 new aircrafts. Expansion of existing airports and development of new airports will continue expeditiously. Metro and Namo Bharat. We have a fast expanding middle class and rapid urbanization is taking place. Metro rail and Namo Bharat can be the catalyst for the required urban transformation. Expansion of these systems will be supported in large cities, focusing on transit-oriented development. Green energy. Towards meeting our commitment for net zero by 2070, the following measures will be taken. Viability gap funding will be provided for harnessing offshore wind
energy for harnessing offshore wind energy potential for initial capacity of 1 gigawatt. Coal gasification and liquefaction capacity of 100 metric tons will be set up by 2030. This will also help in reducing imports of natural gas, methanol, and ammonia. Phased mandatory blending of compressed biogas in compressed natural gas for transport and piped natural gas for domestic purposes will be mandated. Financial assistance will be provided for procurement of biomass aggregation machinery to support collection. Electric vehicle ecosystem. Our government will expand this and strengthen the e-vehicle ecosystem by supporting manufacturing and charging infrastructure. Greater adoption of e-buses for public transport networks will be encouraged through payment security mechanism. Biomanufacturing and biofoundry. For promoting green growth, a new scheme of biomanufacturing and biofoundry will be launched. This will provide environment-friendly alternatives such as biodegradable polymers, bioplastics, biopharmaceuticals, and bioagri-inputs. This scheme will also help in transforming today's consumptive manufacturing paradigm to the one based on regenerative principles. Blue Economy 2.0. For promoting climate resilient activities for Blue Economy 2.0, a scheme for restoration and adaptation measures and coastal aquaculture and mariculture with integrated and multi-sectoral approach will be launched. Comprehensive development of tourist centers. The success of organizing G20 meetings in 60 places presented diversity of India to global audience. Our economic strength has made the country an attractive destination for business and conference tourism. Our middle class also now aspires to travel and explore. Tourism, including spiritual tourism, has tremendous opportunities for local entrepreneurship. States will be encouraged to take up comprehensive development of iconic tourist centers, branding and marketing them at global scale. A framework for rating of the centers based on quality of facilities and services will be established. Long-term interest-free loans will be provided to states for financing such development on matching basis. To address the emerging fervor for domestic tourism, Honorable Speaker, sir, projects for port connectivity, tourism infrastructure, and amenities will be taken up on our islands, including Lakshadweep. This will help in generating employment also. Promoting investments. The FDI inflow during 2014 to 23 was $596 billion, marking a golden era. That is twice the inflow during 2005 to 14. For encouraging sustained foreign investment, we are negotiating bilateral investment treaties with our foreign partners in the spirit of First Develop India. FDI is First Develop India. Reforms in the states for Vikasit Bharat. Many growth and development enabling reforms are needed in the states for realizing the vision of Vikasit Bharat. A provision of 75,000 crore rupees as 50-year interest-free loan is proposed this year to support those milestone-linked reforms by
the state governments. Societal changes. The government will form a high-powered committee for an extensive consideration of the challenges arising from fast population growth and demographic changes. The committee will be mandated to make recommendations for addressing these challenges comprehensively in relation to the goal of Vikasit Bharat. Amrit Kal as Kartavya Kal. Our government stands committed to strengthening and expanding the economy with high growth and to create conditions for people to realize their aspirations. Honorable Prime Minister in his Independence Day address to the nation in the 75th year of our Republic said, and I quote, "We commit ourselves to national development with new inspirations, new consciousness, new resolutions as the country opens up immense possibilities and opportunities. It is our Kartavya Kal." Unquote. Every challenge of the pre-2014 era was overcome through our economic management and our governance. These have placed the country on a resolute path of sustained high growth. This has been possible through right policies, true intentions, and appropriate decisions. In the full budget in July, Honorable Speaker, our government will present a detailed roadmap for our pursuit of Vikasit Bharat. Revised estimates of 2023-24. The revised estimate of the total receipts other than borrowings is 27.56 lakh crores of rupees, of which the tax receipts are 23.24 lakh crore rupees. The revised estimate of total expenditure is 44.90 lakh crore rupees. The revenue receipts at 30.03 lakh crore rupees are expected to be higher than the budget estimate, reflecting strong growth momentum and formalization in the economy. The revised estimate of the fiscal deficit is 5.8% of GDP, improving on the budget estimate, notwithstanding moderation in the nominal growth estimates. Budget estimates for 2024-25. Coming to the year 2024-25, the total receipts other than borrowings and total expenditure are estimated at 30.80 and 47.66 lakh crore rupees respectively. The tax receipts are estimated at 26.02 lakh crore rupees. The scheme of 50-year interest-free loan for capital expenditure to states will be continued this year with an outlay of 1.3 lakh crore rupees. We continue on the path of fiscal consolidation, as announced in my budget speech of 2021-22, to reduce fiscal deficit below 4.5% by 25-26. The fiscal deficit in 2024-25 is estimated to be 5.1% of GDP, adhering to that path. So the gross and net market borrowings through dated securities during 24-25 are estimated at 14.13 lakh crore rupees and 11.75 lakh crore respectively. Both will be less than that in 23-24. Now that the private investments are happening at scale, the lower borrowings by the central government will facilitate larger availability of credit for the private sector. Vote on account. I'll be seeking vote on account approval of the Parliament through the appropriation bill for a part of the financial year 2024-25. I will now move to Part B. Honourable Speaker, sir,
Over the last 10 years, the direct tax collections have more than trebled and the return filers swelled 2.4 times. I would like to assure the taxpayers that their contributions have been used wisely for the development of the country and welfare of its people. I appreciate the taxpayers for their continued support. The government has reduced and rationalized tax rates. Under the new tax scheme, there is now no tax liability for taxpayers with income up to 7 lakh rupees, up from 2.2 lakh rupees in the financial year 2013-14. The threshold for presumptive taxation for retail businesses was increased from 2 crores to 3 crores. Similarly, the threshold for professionals eligible for presumptive taxation was increased from 50 lakh rupees to 75 lakh rupees. Also, corporate tax rate was decreased from 30% to 22% for existing domestic companies and to 15% for certain new manufacturing companies. Honorable Speaker, sir, in the last 5 years, our focus has been to improve taxpayer services. The age-old jurisdiction-based assessment system was transformed with the introduction of faceless assessment and appeal, thereby imparting greater efficiency, transparency, and accountability. Introduction of updated income tax returns, a new Form 26AS, and pre-filling of tax returns have made filing of tax returns simpler and easier. Average processing time of returns has been reduced from 93 days in the year 2013-14 to a mere 10 days this year, thereby making refunds faster. Indirect taxation. By unifying the highly fragmented indirect tax regime in India, the GST has reduced the compliance burden on trade and industry. The industry has acknowledged the benefits of GST. According to a recent survey conducted by a leading consulting firm, 94% of industry leaders view the transition to GST as largely positive. According to 80% of the respondents, it has led to supply chain optimization, as elimination of tax arbitrage and octroi has resulted in disbanding of checkposts at the state and city boundaries. At the same time, tax base of GST more than doubled, and the average monthly gross GST collection has almost doubled to 1.66 lakh crores this year. States too have benefited. States' SGST revenue, including compensation released to states in the post-GST period of 2017-18 to 2022-23, has achieved a buoyancy of 1.22. In contrast, the tax buoyancy of state revenues from subsumed taxes in the pre-GST 4-year period of 2012-13 to 2015-16 was a mere 0.72. The biggest beneficiaries are consumers, as reduction in logistic cost and taxes have brought down prices of most goods and services. We have taken a number of steps in customs to facilitate international trade. As a result, the import release time declined by 47% to 71 hours at inland container depots, by 28% to 44 hours at air cargo complexes, and by 27% to 85 hours at seaports over the last 4 years since 2019, when the national time release studies were first started. Tax proposals. As for tax proposals, in keeping with the convention, I do not propose
to make any changes relating to taxation and propose to retain the same tax rates for direct and indirect taxes, including import duties. However, certain tax benefits to startups and investments made by sovereign wealth or pension funds, as also tax exemption on certain income of some IFSC units, are expiring on 31/3/2024. To provide continuity in taxation, I propose to extend the date to 31/3/2025. Moreover, in line with our government's vision to improve ease of living and ease of doing business, I wish to make an announcement to improve taxpayers' services. There are a large number of petty, non-verified, non-reconciled or disputed direct tax demands, many of them dating as far back as 1962, which continue to remain on the books, causing anxiety to honest taxpayers and hindering refunds of subsequent years. Honorable Speaker, sir, I propose to withdraw such outstanding direct tax demands up to 25,000 rupees pertaining to the period up to financial year 2009-10 and up to 10,000 rupees for financial years 2010-11 to 2014-15. This is expected to benefit about 1 crore taxpayers. 1 crore taxpayers would benefit out of this. Economy then and now. In 2014, when our government assumed the reins, the responsibility to mend the economy step by step and to put the governance systems in order was enormous. The need of the hour was to give hope to the people, to attract investments, and to build support for the much needed reforms. The government did that successfully, following our strong belief of nation first. The crisis of those years has been overcome, and the economy has been put firmly on a high, sustainable growth path with all-round development. It is now appropriate to look at where we were then. I repeat, it is now appropriate to look at where we were then till 2014 and where we are now, only for the purpose of drawing lessons from the mismanagement of those years. The government will lay a white paper on table of the House. The exemplary track record of governance, development and performance, effective delivery and Jan Kalyan has given the government trust, confidence and blessings of the people to realize whatever it takes. The goal of Vikasit Bharat with good intentions, true dedication and hard work in the coming years and decades. With this, Honorable Speaker, I commend the interim budget to this august House. Jai Hind. आइटम नंबर 2, श्रीमती निर्मला सीतारमण जी। So, with your permission, I rise to lay on the table the following statements under Section 3(1) of the Fiscal Responsibility and Budget Management Act 2003, Medium-Term Fiscal Policy cum Fiscal Policy Strategy Statement and Macroeconomic Framework Statement. Item number 3, Srimati Nirmala Sitharaman ji. Sir, with your permission, I rise to move for leave to introduce the Finance Bill 2024. प्रश्न ये है कि विधेयक को पुनर्स्थापित करने की अनुमति प्रदान की जाए। जो सदस्य इसके पक्ष में हाँ कहें,
जो सदस्य विरोध में ना कहें, मेरे विचार में निर्णय हाँ वालों के पक्ष हुआ, हाँ वालों के पक्ष हुआ। माननीय मंत्री जी विधेयक को पुरस्तापित करें। So I introduce the bill. सभा की कार्रवाई शुक्रवार दिनांक 2 फरवरी 2024 को प्राप्त 11 बजे तक के लिए स्थगित की जाती है। இரண்டாயிரத்தி 24-2025 நிதியாண்டுக்கான இடைக்கால பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் தற்போது தாக்கல் செய்து முடித்திருக்கிறார். அதில் அனைவரும் எதிர்பார்த்திருந்த வருமான வரி உச்சவரம்பில் எந்தவிதமான மாற்றமும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் எதிர்நோக்கி இருப்பதன் காரணமாக சில முக்கிய அறிவிப்புகள், மக்களை வசீகரிக்கக்கூடிய சில அறிவிப்புகள் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இந்த அறிவிப்பு என்பது அடுத்த சில மாதங்களுக்கு அரசை நடத்துவதற்கு தேவையான செலவினங்களை திட்டமிட்டு நாடாளுமன்றத்துடைய ஒப்புதல் பெறுவதற்காக தாக்கல் செய்யப்பட்டக்கூடிய பட்ஜெட்டாக இது முதற்கட்டமாக கருதப்படுகிறது. அதே நேரத்தில் மக்களை வசீகரிக்கக்கூடிய வகையிலான எந்தவிதமான புதிய அறிவிப்புகளும் தற்போது இந்த பட்ஜெட்டில் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் வருமான வரி உச்சவரம்பில் தனிநபர்கள் செலுத்தக்கூடிய வருமான வரி உச்சவரம்பில் எந்தவிதமான மாற்றமும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசு கடந்த சில ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட முக்கிய கொள்கை முடிவின் மூலமாக எவ்வளவு பேர் பயனடைந்தார்கள், குறிப்பாக அரசுடைய முத்திரை திட்டங்களாக கருதப்படக்கூடிய அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டம், விவசாயிகளுக்கான PM கிசான் நிதி திட்டம் மூலமாக எவ்வளவு பேர் பயனடைந்தார்கள், அனைவருக்கும் வீடு வழங்கக்கூடிய திட்டத்தில் அடுத்த இலக்கு அரசுக்கு என்னவாக இருக்கிறது என்பது போன்ற பல்வேறு கொள்கை திசை காட்டியாக ஒரு சில கொள்கை முடிவுகளை அரசு அறிவித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் சுமார் 1 கோடி குடும்பத்திற்கு வீட்டின் மேற்கூரைகளில் சோலார் பேனல் அமைப்பதற்கு மூலமாக அதற்கு சில நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதலாக மருத்துவக் கல்லூரிகள் அமைப்பது தொடர்பாக கருத்துக்கள் கேட்டறிவதற்காகவும் உரிய நடவடிக்கை மேற்கொள்வதற்காகவும் குழுக்கள் அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவசாயத்தில் அறுவடைக்கு பிந்தைய அந்த பயிர்களை பாதுகாப்பவும் மதிப்பு கூட்டவும் தனியார் மற்றும் பொது நிதி திட்டங்கள் மூலமாக பங்களிப்பதால் தனியார் பங்களிப்பு மூலமாக அந்த தொழில்களை வளப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறது. 2005 முதல் 2014 ஆண்டு வரை அரசு செலவினங்கள் பொருளாதார ரீதியில் இந்தியாவுக்கு எழுந்த சிக்கலை இந்த அரசு சரி செய்திருக்கிறது என்ற ஒரு கருத்தையும் தன்னுடைய பட்ஜெட் உரையின் போது அவர் தெரிவித்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக இந்த நிதியாண்டில், அதாவது 2024-2025 நிதியாண்டில் அரசுக்கு எவ்வளவு செலவாக கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்றால் 47 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு அரசுக்கு செலவு இருக்கும் என்றும், பல்வேறு வழிகளின் மூலமாக வரி மூலமாகவும் பல்வேறு வழிகளில் அரசுக்கு 30 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு வருமானம் இருக்கும் என்றும் கணிக்கப்பட்டிருக்கிறது. இது அடுத்த 5 வருடங்களுக்கு அரசுடைய பல்வேறு முக்கிய நடவடிக்கைகளை மேற்கோள் காட்டக்கூடிய திட்டமாக இது இருக்கும் என்று சில எதிர்பார்ப்புகள் இருந்த நிலையில் தற்போது இது ஒரு இடைக்கால பட்ஜெட்டாக அமைந்திருக்கிறது. தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பொருளாதார வல்லுநர் திரு சேதுராமன் நம்முடைய நேராக பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். பட்ஜெட் முறையை முழுமையா கேட்டிருப்பீங்க, உங்களுடைய முதற்கட்ட கருத்து என்ன? ஸோ மெயினா இதுல பாத்தீங்கன்னாக்க அவங்க ஒரு 2 கோடி ரூபாய்க்கு மேல, அதாவது மோர் ஹவுசஸ், அதாவது அந்த நார்மல் பட்ஜெட் ஹவுஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கெல்லாம் நிறைய ஃபெசிலிட்டிஸ் வித் சோலார் எலக்ட்ரிசிட்டி ஃபார் மிடில் கிளாஸ் சொல்லியிருக்காங்க. அப்புறம் லைக் நம்மளுடைய ஒரு 1 ட்ரில்லியன் கார்பஸ் ஃபார் இன்னோவேஷனுக்காக வச்சிருக்காங்க. அதாவது ஸ்கீம் ஃபார் டெக்னாலஜி ஃபார் டிஃபென்ஸ் அண்ட் அதர் ஆக்டிவிட்டி. ஒரு விதத்தில் இது ஒரு பெட்டர் இன்புட்னு சொல்லலாம். மெயினாக நம்ம எதிர்பார்த்தது என்னன்னாக்க இன்கம் டேக்ஸில் பெனிஃபிட் எதிர்பார்த்தோம். ஸோ அது எதுவுமே அதை பற்றி ஒன்றும் பேசலை. அதே மாதிரி கேப் பார்த்தீங்கன்னா 5.8% வைசஸ் 5.9% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட FY25 பட்ஜெட் கோல் டெபிசிட் 5.1%. இது ஒரு பாசிட்டிவ் நோட் டு த எக்கானமின்னு சொல்லலாம். அது மாதிரி
நிறைய ஸ்டேட்டுக்கு வந்து டு டெவலப் டூரிசம் சென்டர், அது மாதிரி புதுசா வந்து ரயில் காரிடார், இதெல்லாம் பத்தி பேசியிருக்காங்க. இதனால நமக்கு வந்து அந்நிய செனாவளி உள்ள வரத்துக்கு வாய்ப்புகளும் இருக்கும். லோக்கலாகவும் நிறைய அந்த டிரான்ஸ்போர்டேஷன் ஆகிறதுனால கவர்மெண்ட்டுக்கு இன்டைரக்டா வருமானங்கள் இருக்கும் இந்த ஜிஎஸ்டி மூலியமா. நம்ம ஒவ்வொரு டூரிஸ்ட், சப்போஸ் இங்க சவுத்துல இருந்து நார்த்துக்கு டூரிஸ்ட் போறாங்கன்னாக்கா நம்ம வந்து யூசிங் த டிரான்ஸ்போர்டேஷன் போகும்போது அதுக்குண்டான வருமானங்கள் இன்டைரக்டா கவர்மெண்ட்டுக்கும் கிடைக்குது. ஸோ அதனால எல்லா ஸ்டேட்டுக்கும் இதனால வந்து டூரிசம்ங்கிறதுனால ஒரு பெட்டர் இன்புட் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இவி எக்கனாமிக் சிஸ்டம் வந்து ஒரு எக்ஸ்பாண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து அடுத்த கட்டமாக அது வந்து ஒரு பெரிய லெவல்ல இந்தியாவிலே வலுவடையக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஸோ ஓவராலா இது வந்து எலெக்ஷனை நோக்கி இருக்கிறதுனால ஸோ ஒரு ஃபோக்கஸ் மோர் ஃபார் ரிஃபார்ம்ஸ்ல பார்க்கும் பொழுது ஒரு 60% கொடுக்கலாம். 60% கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வழக்கமா 10 வருஷத்துடைய ஆன்டி இன்குபென்சி இருக்கும் அப்படின்ற எதிர்பார்க்கப்படுது. ஆனா எந்த விதமான ஒரு பாப்புலர் அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே இல்லை. எந்த கான்ஃபிடென்ட்ல இந்த பட்ஜெட் அப்படின்றது மத்திய அரசு தாக்கல் செஞ்சிருக்கு? ஏன்னா பெட்ரோல் விலை குறைப்பும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, தனிநபர் வருமான வரி அப்படின்றது ஒரு சிக்கலாக இருந்தது, மாநிலங்களுக்கான நிதி பகிர்வு, ஜிஎஸ்டி குழப்பம், தொழில்துறையினருக்கான சிக்கல், பிஎம் கிசான் மாதிரியான விவசாயிகளுக்கு தேவையான ஒரு நிதி, இந்த மாதிரி நிறைய எதிர்பார்ப்புகள் இந்த நிலையில அடுத்த சில மாதங்களுக்கான ஒரு எதை நோக்கி போறோம், ஒரு வோட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இந்த பட்ஜெட் அமைந்திருக்கு. ஏன் எந்த கான்ஃபிடென்ட் இது? ஜெனரலா வந்து இந்த ஒரு முறையான ஒரு பட்ஜெட் இப்படி வருதுன்னு வச்சுங்களேன், இந்த பட்ஜெட்ல வந்து உங்களுக்கு இது வந்து இட் இஸ் ஒன்லி ஃபார் த டைம் பீயிங் பட்ஜெட் அப்படின்னு தான் நம்ம அதை எடுத்துக்கணும். ஸோ ரெண்டாவது வந்து இதுல பாத்தீங்கன்னாக்க டாக்ஸ் ஸ்லாப் சேஞ்ச் பண்ணாது எல்லாருக்குமே வந்து ஒரு இம்பாக்ட் இருக்கும். பட் அடுத்த பட்ஜெட்ல அவங்களே ஜெயிச்சு வந்தாங்கன்னா இந்த டாக்ஸ் ஸ்லாப் மாத்துறதுக்கு உண்டான ஏற்பாடுகளும் இருக்கக்கூடும். பட் இது ஃபோக்கஸ் மோர் ஆன் எக்கானமி, அதாவது இந்தியாவை இன்னும் வலுப்படுத்துறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகளை இதுல வந்து எடுத்திருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ ஏன்னா உங்களுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆக அந்த எக்கானமியும் டெவலப் ஆகும் என்பது ஒரு கூற்று. ஏன்னா அமெரிக்கா அப்படிதான் உங்களுக்கு ஆச்சுங்க. ஸோ இந்த ரோடு, ரயில் அண்ட் போர்ட், இது 3 கனெக்டிவிட்டியும் வந்து அவங்க ஸ்ட்ரென்தன் பண்ணினதுக்கு பிறகுதான் அமெரிக்கா வந்து ஒரு பெரிய வல்லரசு ஆச்சு. ஸோ அந்த ஸ்ட்ரெங்தனிங்ல வந்து இந்தியா அந்த பாதையில் தான் சென்று கொண்டிருக்கிறது என்பதுல வந்து பார்க்கும்பொழுது அதுல வந்து சரியாகத்தான் தெரிகிறது. ஸோ அதனால இந்த ஃபுல் ஃபிளட்ஜ்டு பட்ஜெட் வரும்பொழுதுதான் நம்ம வந்து ஒரு கம்ப்ளீட் இம்பாக்ட் ஆஃப் த பட்ஜெட்டை வந்து நம்ம கொடுக்க முடியும். ஸோ இது வந்து இப்பொழுதைக்கு என்னன்னாக்கா ஒரு டைம் பீயிங் வண்டியை நகர்த்துவதற்கு, வண்டியை ஓட்டி செல்வதற்கு உண்டான வழியை வச்சிருக்காங்க. அதுல எல்லாமே வந்து பண்ணும்போது பாத்தீங்கன்னாக்க ஒரு பெரிய இம்பாக்டை இது மூலியமா கொடுக்காது. ஸோ ஜாப் கிரியேஷன்ஸுக்கு நிறைய வழிகளை சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்து இந்த பட்ஜெட்ல இந்த ஒரு 3 மாசத்துக்குள்ள பண்ணாங்கன்னாக்க இது கண்டிப்பா வந்து இது ஒரு பெரிய ஒரு திருப்பு முனையாக இருக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கிறோம். கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு சேதுராமன். அடுத்ததாக பொருளாதார வல்லுநர் திரு நாகப்பன் மன்னர் நேராக பேசலாம். சார் வணக்கம். பட்ஜெட் உரையை முழுமையாக கேட்டிருப்பீங்க, உங்களுடைய முதற்கட்ட கருத்து என்ன சார்? இது எதிர்பார்த்த மாதிரி தான் சார். இன்று அதிகாலையிலே நான் சொன்னேன், இந்த இன்டரிம் பட்ஜெட்ல பெரிதாக எதுவும் எதிர்பார்க்க முடியாது. பொதுவாகவே கடந்த சில ஆண்டுகள்ல பார்த்தோன்னா பட்ஜெட்லயே பெரிய அளவுல எதுவும் எதிர்பார்க்க முடியாது. முக்கியமான காரணம் அதனுடைய முக்கிய அங்கமான மறைமுக வரி ஜிஎஸ்டி பட்ஜெட்டுக்கு வெளியே போயிடுச்சு. நேரடி வரி விதிப்புல வந்து செய்ய வேண்டிய பெரும்பாலான மாறுதல்கள் ஏற்கனவே செய்து விட்டார்கள். ஓரிரு சிக்கல்கள் அதை சரி செஞ்சிருவாங்க. அதனால இந்த பட்ஜெட்ல பெரிதாக இடைக்கால பட்ஜெட்ல குறிப்பாக எதுவும் எதிர்பார்ப்பதுக்கு எதுவும் இல்லை. ஆனா அவங்க அதுக்குள்ள ஒரு குறிப்பான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த டெபிசிட், பிஸ்கல் டெபிசிட் ஒரு டிசிப்ளின் கொண்டு வரதுக்கு முயற்சி எடுத்திருக்காங்க. ரூரல் ஹவுசிங் பத்தி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் பாலிசி ஒரு இலக்கு அப்படிங்கிற அளவில் நிர்ணயித்திருக்கிறார்கள். ரொம்ப ஒரு அனுகூலமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பட்ஜெட்ல இல்லைனாலும் வரக்கூடிய பட்ஜெட்ல அவங்களுக்கு டைரக்ட் டாக்ஸ் கலெக்ஷனும் சரி, இன்டைரக்ட் டாக்ஸ் கலெக்ஷனும் சரி பல மடங்கு அதிகரித்திருக்கிறது கடந்த சில ஆண்டுகள்ல. இந்த வருவாயை முறையாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அவங்க பயன்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குள்ள ஸ்பெண்டிங்கை அதிகரித்திருப்பதாக சென்ற ஆண்டு கணிசமாக அதிகரிக்கப்பட்டது. அதனுடைய தொடர்ச்சி, அதனுடைய நீட்சி இந்த ஆண்டுலையும் தெரிவதை பார்க்க முடிகிறது. ஓகே, ஒரு 5 ஆண்டு பட்ஜெட் அப்படின்றது ஒரு கோர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை நோக்கி பயணிக்கிறது தான். இந்த கவர்மெண்ட் வந்து மூலதன செலவினம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக நிறைய திட்டங்களை 10 வருஷம் முன்னாடி 1 லட்சம் கோடியா இருந்தா இப்ப 10 லட்சம் கோடியா அதிகரிச்சது. அதே பயணத்தில் தான் பயணிக்கிறாங்களா? ஆனா தனியார் பங்களிப்புகள், தனியார் மூலதனம் அப்படின்றது வரலையே அதிகமா?
இல்ல இந்த கோவிடுக்கு பிறகு தனியார் மூலதனம் ஆரம்ப காலகட்டங்களில் வராமல் இருந்தது உண்மை. ஆனால் இந்த இப்ப ரீசன்ட் பாஸ்ட்ல பாத்தீங்கன்னா அது மாற துவங்கி இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. பெரிய அளவில் எக்ஸ்பான்ஷன், கெப்பாசிட்டி எக்ஸ்பான்ஷன் நடக்குது பல துறைகள்ல, ஸ்டீல்ல இருந்து பல துறைகள்ல. அதுவும் சைனாவினுடைய அந்த போஸ்ட் கோவிட் எஃபெக்டின் காரணமாக ஒரு குளோபல் மேனுஃபேக்சரிங் சென்டரா இந்தியா மாறுவதற்கான வாய்ப்புகள் வந்து கொண்டிருக்கிறது. அந்த மாநிலங்களும் அதை பெரிய அளவில் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு பண்ண ஆரம்பிச்சதை பார்க்க முடிகிறது. இது ஏன்னா முதலீடு செய்வதற்கான துணிச்சல் அரசுக்கு தான் வரும் ஒரு கோவிட் மாதிரியான காலகட்டங்கள்ல. அதை அவங்க செஞ்சிருக்காங்க. அதற்கு பிறகு இப்பொழுது தனியார் துறை செய்ய துவங்கி இருக்கிறாங்கன்னு நான் பாக்குறேன். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்டிங்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80களுக்கு பிறகு, அதாவது 78 80 வரைக்கும் வந்து அந்த ஸ்பெண்டிங் இருந்தது. அதற்கு பிறகு பெரிய அளவுல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்டிங் ஒரு 40 ஆண்டுகள் 35 ஆண்டுகள் குறைஞ்சிடுச்சு. நம்ம வசூல் பண்ணக்கூடிய வரி மற்ற கடன் எல்லாமே வந்து அரசாங்கத்தை நடத்துவதற்கும் அரசு துறையை நடத்துவதற்கும் போன மாதிரியான ஒரு இதுதான் இருந்ததே தவிர, இப்பதான் இந்த வளர்ச்சி பாதை அல்லது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 2002, 3, 4 அந்த கட்டத்தில் தங்க நாற்கர சாலை அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தது. இப்பொழுது அந்த கடந்த 2-3 ஆண்டுகள் அந்த மாதிரியான ஒரு கணிசமான செலவினங்களை நாம் பார்க்க முடிகிறது. அதனுடைய முழு பலனும் தெரிவதற்கு இன்னும் சில ஆண்டுகள் ஆகலாம். உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு நாகப்பன். அடுத்ததாக பொருளாதார வல்லுநர் சுபாஷினி கணபதி நம்முடைய நேராக பேசலாம். மேடம் வணக்கம். வணக்கம் சார். நியூ டாக்ஸ் ரெஜிமில் சில முக்கியமான விஷயங்களை அவங்க குறிப்பிட்டாங்க. த்ரெஷ்ஹோல்டை உயர்த்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 விஷயத்த சொன்னாங்க. ஒன்று ரீட்டைல் பிசினஸ்க்கு 2 crore-லேருந்து 3 crore வரைக்கும் உயர்த்திருக்கிறதா சொன்னாங்க. இன்னொன்று 50 lakhலேருந்து 75 lakh வரைக்கும் அந்த பேராமீட்டர் அதிகரிச்சதா சொன்னாங்க. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? சாமானிய மக்களுக்கு இது பயன் தருமா? நிச்சயமா சாமானிய மக்களுக்கு இது பயன்படும். ஏன்னா வந்து இப்போ நம்ம கம்ப்ளைன்ஸ் நோக்கி தான் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து நகர்ந்துட்டு இருக்கு. ஐ மீன் எல்லாரையுமே வந்து ஒரு வாலண்டரி கம்ப்ளைன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள கொண்டு வரணும் தான். ஒரு 2 பட்ஜெட்டுக்கு முன்னாடி உங்களுடைய இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸை நாங்க ப்ரிப்பேர் பண்ணி தருவோம், நீங்க அப்ரூவ் மட்டும் பண்ணுங்கன்னு சொன்னது இன்னைக்கு வந்து நிதர்சனம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த பர்டிகுலரா இவங்க சொல்லியிருக்கிற இந்த ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன்ல அந்த 2 கோடி 3 கோடியும் 50 லட்சத்தை 75 லட்சமும் கொண்டு வந்தது வந்து ஸ்மால் ட்ரேடர்ஸ் புக்ஸ் வந்து அவங்க இதுல மெயின்டைன் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஸோ இப்போ வந்து எம்எஸ்எம்இ ரிலேட்டடா சின்ன பிசினஸ் பண்றவங்க 2 கோடி 3 கோடி டர்ன் ஓவர் பண்றவங்க நான் இவ்வளோ புக்ஸ் வவுச்சர்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா ஆக்ட்ல ப்ரிஸ்கிரைப் பண்ணது எல்லாமே மெயின்டைன் பண்ணணும்னா அதுக்குன்னு ஒரு காஸ்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் ஸ்கீம்ல வரும்போது அவங்க எந்த புக்ஸுமே மெயின்டைன் பண்ண தேவையில்லை. நேரடியாக அவங்களுடைய 3 கோடி ரூபாய் வருமானத்துக்கு கீழே இருந்ததுன்னா ஓவரால் டர்ன் ஓவர்ல அவங்களுடைய டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து டிஜிட்டல் முறையில, ஐ மீன் பேங்காவோ இல்ல அந்த மாதிரியான கேஷா இல்லாம இருக்கிற பட்சத்துல 6% அவங்க ப்ராஃபிட்டா காமிச்சா மட்டுமே போதுமானது. இப்ப அந்த 6% வந்து 2 கோடி பிசினஸ்க்கு வந்து இப்ப 3 கோடியா உயர்த்திருக்காங்க. நிச்சயமா இது வந்து பல தரப்பட்ட எம்எஸ்எம்இ பிசினஸஸ்க்கு வந்து இது பலனடையும். அதே மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ்க்கு இதே மாதிரி ப்ரிசம்டிவ் 50% நம்மளோட ஸ்ட்ரெயிட்டா நம்ம வந்து நான் இன்கம் காமிச்சிடலாம். இதுல வந்து ஏன் நீங்க என்ன கழிச்சீங்க, என்ன செலவு பண்ணீங்க, அதுக்கான வவுச்சர்ஸ் எதுவுமே மெயின்டைன் பண்ண வேண்டிய தேவையில்லை. அந்த மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ்க்கான ப்ரிசம்டிவ் லிமிட் தான் வரம்பை 75 லட்சமா உயர்த்திருக்காங்க. இது நிறைய சிறு பிசினஸ்மென் அண்ட் சிறு ப்ரொஃபஷனல்ஸ்க்கு வந்து இது வந்து ஒரு பெரிய உதவியா இருக்கும். கண்டிப்பா அவங்களுடைய நெக்ஸ்ட் பட்ஜெட்ல அப்கோர்ஸ் இப்ப இதுல வந்து இண்டிவிஜுவல் டாக்ஸேஷன்ல வந்து ஒரு இதை வந்து நம்ம கண்டிப்பா எல்லாருமே எதிர்பார்த்தது தான். நியூ டாக்ஸ் ரிஜிம்ல இன்னொரு 50 லட்சம் 50,000 உயர்த்துவாங்களா அப்படிங்கிறது எல்லாமே. ஸோ அது இங்கே கொடுக்கப்படல. மேபி மெயின் பட்ஜெட்ல நம்ம இதை எதிர்பார்க்கலாம். மேடம், இப்போ நியூ டாக்ஸ் ரெஜிம் வந்த பின்னாடி அதில் கவர்ச்சிகரமான அம்சங்கள் இல்லை, எல்லாமே ஓல்ட் டாக்ஸ் ரெஜிமில் தான் நம்மளால் ரீஃபண்ட் வாங்க முடியும், இதில் கிடையாது அப்படின்னு ஒரு தயக்கம் இருந்தது. நிறைய பேர் நியூ டாக்ஸ் ரெஜிமுக்கு ஷிஃப்ட் ஆகலை. அதை கவர்ச்சிகரமாக்குறதுக்கு ஏதாவது வழி செஞ்சுருக்காங்களா? இல்லை இப்போ இருக்கக்கூடிய நியூ டாக்ஸ் ரெஜிமில் இந்த அறிவிப்பு மூலமாக சாதாரண ஒரு 10 lakh சிடிசி வாங்கக்கூடிய எம்ப்ளாய்க்கு ஏதாவது பலன் இருக்குமா? இல்ல, நியூ டாக்ஸ் ரிஜைம்ல இப்ப இந்த பட்ஜெட்ல எந்த மாற்றமும் இல்லை. இந்த இன்ட்ரம் பட்ஜெட்ல அண்ட் நியூ டாக்ஸ் ரிஜைம் வந்து ரொம்பவே அட்ராக்டிவா தான் இருந்தது. ஏன்னா இப்போ செலவினத்தை நோக்கி லைக் ஒரு செலவை நோக்கின ஒரு எக்கானமியா நம்ம இப்ப இருக்கோம். எல்லாருமே வந்து வாங்குற பணத்தை செலவு பண்ணிடணும்னு நினைக்கிறாங்க. அது சேவிங்ஸை நோக்கின எக்கானமில இருந்து நம்ம கொஞ்சம் நகர்ந்து தான் வந்திருக்கோம். அண்ட் இந்த ரீஃபண்ட் வாங்குறது அப்படிங்கிறதுல வந்து எந்த கஷ்டமுமே கிடையாது. ஏன்னா இப்போ சேலரிட் எம்ப்ளாயிஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பழைய ஓல்ட் டாக்ஸ் ரிஜைம்ல இருந்தாலும் நியூ டாக்ஸ் ரிஜைம்ல இருந்தாலும் ஒரு வருஷமுமே அவங்களால மாத்திக்கக்கூடிய அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அந்த விதத்துல இது அட்வான்டேஜ் தான், அது அட்ராக்டிவ் தான், நிறைய பேர் யூஸும் பண்றாங்க. சரி, இப்ப அடுத்த சில வருடங்களுக்கு மாநிலங்களுக்கு 50 வருஷத்துக்கு வந்து வட்டியில்லா கடன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்காக இந்த நிதி அப்படின்னு சொல்ல முடியும்.
ஆனால் இதை மாநிலங்கள் பயன்படுத்துறதுக்கு சில கட்டுப்பாடுகள் அப்படின்றது கடந்த காலங்களில் விதிக்கப்பட்டது. இந்த வட்டியில்லா கடன் அப்படின்றது மாநிலங்கள் எப்படி பயன்பெற முடியும்? ஏன்னா மாநிலங்களுக்காக அறிவிக்கப்பட்டக்கூடிய முக்கிய திட்டங்கள் இது. அவங்க ஒரு கட்டுப்பாடோட அப்படின்ற ஒரு அழுத்தம் கொடுத்துதான் அதையே சொன்னாங்க. ஸோ அவங்களுடைய சென்டருடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருடைய விஷனுக்கு அலைன் ஆகி வரதுக்கு அவங்க இதை ஃபண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். விவசாயிகளுக்கான PM கிசான் நிதி வருஷத்துக்கு 6,000 ரூபாய் பிரதமர் நரேந்திர மோடியோட திட்டத்தின் கீழ் இது வழங்கப்படுது. இது எந்த அளவுக்கு பயன் கொடுத்திருக்கு? இந்த அறிவிப்பு தொடர்பான கூடுதலான நிதி வழங்கப்படும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருந்துச்சு விவசாயிகள் மத்தியில். ஆனால் அந்த மாதிரி எந்த மாதிரி அறிவிப்பும் இல்லை. ஆமா, அந்த மாதிரியான எதிர்பார்ப்பு இல்லை. ஆனா விவசாயிகளுக்கு அவங்களுடைய வருமானத்தை இன்க்ரீஸ் பண்றதுக்கு வேற விதமான ஸ்கீம்ஸ் கொண்டு வரப்படும் அப்படின்ற ஒரு உறுதிமொழியும் கொடுத்திருக்காங்க. இந்த 6,000 ரூபாய் நேரா அவங்களுக்கு போய் சேர்றது இந்த ஜன்தான் மூலமா நேரா அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கே போறதுனால எந்தவித ஒரு கஷ்டமும் இல்லாம அவங்க இந்த பணத்தை வாங்கி பயன்பெறாங்க. அதே மாதிரி இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம அவங்களுடைய பயிர் சேதமடைஞ்சிருச்சு அப்படின்னா பக்கத்துல இருக்கிற பயிரும் நம்மளதும் இல்லாம டைரக்டா அவங்களுக்கே போய் இன்ஸ்பெக்ட் பண்ணி அவங்களுக்கான இன்சூரன்ஸை கொடுக்குற லெவல்ல நம்ம உயர்ந்துட்டோம். அதே மாதிரி PACS எல்லாத்தையும் சென்ட்ரலைஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னது கிட்டத்தட்ட 63,000 தான் டார்கெட்டா இருந்தது. பட் இன்னைக்கு நம்ம 97,000 PACS சென்ட்ரலைஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த விதத்துல ஃபார்மர்ஸ்க்கு நல்லாவே பெனிஃபிட்ஸ் போய் சேர்ந்திருக்குன்னு தான் சொல்லலாம். உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திருமிகு சுபாஷினி கணபதி. 2024-2025 நிதியாண்டுக்கான இடைக்கால பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தற்போது தாக்கல் செய்து முடித்திருக்கிறார். அதில் பல்வேறு முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். அரசுடைய கொள்கை முடிவாக கூட இந்த பட்ஜெட்டில் அந்த சில விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக பெண்களுடைய வளர்ச்சியில் பெண்கள் பங்களிப்பாக என்னவாக அரசு செய்திருக்கிறது என்பது போன்ற பல்வேறு முக்கியமான புள்ளி விவரத்தை அவர் வெளியிட்டார். அதன்படி பெண்கள் வளர்ச்சிக்காக 30 கோடி மகளிருக்கு முத்ரா வங்கி கடன் உதவி என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளில் பெண்களுடைய உயர்கல்வியில் சேரக்கூடிய பெண்களுடைய எண்ணிக்கை என்பது 28% உயர்ந்திருக்கிறது என்ற ஒரு கருத்தையும் தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் பெண்களுக்கு மிக அவசியமாக கருதப்படக்கூடிய மகப்பேறு சிகிச்சை வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு பெயர்களில் என்பது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டங்கள் தொடர்பாக நிறைய பெயர்களில் பயன்படுத்தப்படக்கூடிய அமலாகி இருக்கக்கூடிய திட்டங்களை ஒருங்கிணைத்து ஒரே பெயரில் நடைமுறைப்படுத்துவதற்காக திட்டத்தை மத்திய அரசு ஆலோசித்து வருவதாகவும் இந்த தன்னுடைய பட்ஜெட் உரையின் போது அவர் தெரிவித்திருக்கிறார். நாடாளுமன்றத்தில் குறிப்பாக இந்த பட்ஜெட் தாக்கல் உரையின் போது மற்ற முக்கியமான அறிவிப்புகளை அடுத்து வரக்கூடிய தேர்தலுக்கு பிறகு முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது நாங்கள் தெரிவிப்போம் என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நகைச்சுவையாக தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார். பெண்களுக்காக இளைஞர்களுக்கு பாதுகாப்புத்துறை என்பது போன்ற 3 முக்கியமான தளங்களில் இந்த பட்ஜெட்டில் கவனம் பெற்றிருக்கிறது. அதே போன்று பாதுகாப்புத்துறைக்கு வழக்கத்தை விட கூடுதலாக இந்த முறை 5 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு நிதி என்பது ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. அதே நேரத்தில் பெண்களுக்காக கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்யப்படுமா என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஏற்கனவே செயல்படுத்தப்படக்கூடிய பல்வேறு திட்டங்களை மேற்கோள் காட்டிவிட்டு அடுத்ததாக அரசு பெண்களுக்கு என்ன செய்ய இருக்கிறது என்பதை மட்டும் குறிப்பிட்டு பேசியது. வரிச்சலுகையை பொறுத்தவரைக்கும் ஓல்டு ரெஜிம் என்று சொல்லக்கூடிய பழைய வரி விதிப்பு முறைகளில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. தனிநபர் வருமான வரி உச்சவரம்பு உயர்த்தப்படவில்லை. எந்த விதமான மாற்றமும் இல்லை என்று அரசு தெளிவுபடுத்தியிருக்கிறது. அதே நேரத்தில் புதிய வரி விதிப்பு முறையில் சில மாற்றங்களை குறிப்பாக தொழில்துறையினர் பயன்பெறக்கூடிய வகையில் சில மாற்றங்களை மட்டும் செய்திருக்கிறது. இது அனைவருக்கும் பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்குமா என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஆனால் பழைய வரி விதிப்பு முறையை, அதாவது வருமான வரி செலுத்திவிட்டு மீண்டும் ரீஃபண்ட் பெறக்கூடியவர்கள் எந்த விதமான மாற்றமும் தற்போது இந்த வரி விதிப்பு முறையில் இல்லை. அடுத்ததாக பொருளாதார வல்லுநர் திரு ரகுநாதன் முன்னேற்ற பேசலாம். சார் வணக்கம். பட்ஜெட் உரையை முழுமையாக கேட்டிருப்பீங்க, உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன? நிறைய எதிர்பார்த்தது கிடைக்கல. ஆனா 2-3 அறிவிப்புகள் இதமாக இருந்தது. ஒண்ணு கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடி கேபெக்ஸ்ல ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்றது அது நிச்சயமா பாராட்டத்தக்கது. இன்றைய காலகட்டத்துக்கு ரொம்ப தேவை. இரண்டாவது அந்த பட்ஜெட் கேபெக்ஸ 3 ரயில்வே தடங்களுக்கு செலவு பண்ணுவோன்றது பரவலாக போகும். இப்போ ஒரு விமான நிலையம் கட்டணும்னா ஒரு இடத்துலதான் கான்சென்ட்ரேட்டடா இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். இதே ரயில்வே ட்ராக், ரயில்வே லைன் அல்லது காரிடார் அப்படின்ற பொழுது புதிதாக ஒரு இந்தியா மொத்தத்துக்கும் பரவக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக R&Dக்காக பிரைவேட் இண்டஸ்ட்ரீஸ்க்காக ஒரு கார்பஸ் ஃபண்டை உருவாக்கி இருக்காங்க.
அதிக காலம் கொடுக்கப்படும், அதிக குறைந்த வட்டி அல்லது வட்டி இல்லாத கடனாக கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. டீட்டெயில்ஸை பார்க்கணும். மூன்றாவதாக அவர்கள் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது வந்து இந்த எந்த விதமான டாக்ஸஸ்லயும் டிஃபரன்ஸ் இருக்காதுன்னு. பட் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு, நிச்சயமா அதைத்தான் சொல்லணும். ஏன்னா இன்றைய காலகட்டம் வந்து ஒரு முக்கியமான கடுமையான ஒரு காலகட்டம். வேலை வாய்ப்புகளை பெருக்குவதற்கு என்ன வழி, அல்லது மக்கள் சாமானியர்களுடைய வாழ்க்கையிலே துண்டு விழும் பட்ஜெட்டிற்கு எப்படி ஒரு விதிவிலக்கு வரப்போகுது அப்படின்றது, சிறு குறு தொழில்களுக்கு எந்த மாதிரியான சப்போர்ட் கொடுக்க போறோம்ன்றது இத மாதிரியான எந்த அறிவிப்பும் இல்லை. ஆனாலும் கூட அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க அடுத்த பட்ஜெட் நாங்க தான் திரும்பி வர போறோம், நாங்கள் வரும் பொழுது போடும் பட்ஜெட்டின் எல்லா நீங்கள் எதிர்பார்த்த அறிவிப்பு இருக்கும்னு சொல்றாங்க. அவ்வளவு நம்பிக்கை நாம் தான் வரப்போகிறோம் என்று இருந்தால் இப்பொழுதே சொல்லி இருக்கலாம். இந்த கேள்வி வருதா வரலையா? அப்போ நாங்க தான் வரப்போறோம், நாங்க தான் இதை பண்ண போறோம் சொல்றது விட்டு கடந்த 5 ஆண்டுகள்ல எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறோம் வந்திருக்கிறோம் என்றதுதான் நிறைய டைம் எடுத்துக்கிட்டதா நினைக்கிறேன். பட் பட்ஜெட்டில் எதிர்பார்த்த சில அறிவிப்புகள் இல்லாமல் போனது வருத்தம் தான். ஸ்டார்ட் அப் இண்டஸ்ட்ரீஸை பத்தி பேசும் பொழுது நம்ம ஸ்டார்ட் அப்ல ஏஞ்சல் டாக்ஸ்ல இருந்து விலக்கு கொடுங்கன்னு சொன்னோம், அதுல மாற்றம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சிறு குறு தொழில்களுக்கு நிறைய நோட்டீஸ் ராஜ்யம் ஆயிடுச்சு. இப்போ அது ஜிஎஸ்டி நோட்டீஸ் ஆகட்டும், வருமான வரி நோட்டீஸ் ஆகட்டும், அல்லது பேங்க்ல இருந்து வரக்கூடிய நோட்டீஸ் ஆகட்டும், எல்லா இடத்துலயுமே நோட்டீஸ் தான் நோட்டீஸ் தான் நோட்டீஸ் தான். அந்த நோட்டீஸ்ல இருந்து, அதாவது இன்ஸ்பெக்ஷன் ராஜில் இருந்து ஏதாவது விலக்கு கிடைக்கும்னு எதிர்பார்த்தோம். அதை பற்றிய அறிவிப்பு எதுவும் இல்லை, இன்னும் எதிர்பார்ப்பு முடியவில்லை. திரு ரகுநாதன், தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்னதாக ஒரு அண்மை செய்தியை பார்க்கலாம். மக்களவைத் தேர்தலில் தனித்து போட்டியா கூட்டணி அமைத்தா என்ற கேள்விக்கு தற்போது பாமக விடை அளித்திருக்கிறது. கூட்டணி அமைத்துதான் போட்டி என்ற நிலைப்பாட்டை தற்போது பாமக எடுத்திருக்கிறது. தொடர்பான விவரங்களை நிகரான் சிறப்பு செய்தியாளர் கோகுல், இந்த நிலைப்பாடு பாமக இதை நோக்கி பயணிக்குது. நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கட்சியோட கூட்டணி அமைப்பது என்பது குறித்து விவாதிப்பதற்காக பாமகவுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டம் சென்னை எழும்பூரில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த பொதுக்குழு கூட்டத்துல தொடக்க உரையாற்றிய பாமக ராமதாஸ் அப்போது கூட்டணி அமைத்துதான் போட்டியிட போவதாகவும், குறிப்பாக தொண்டர்களுடைய விருப்பமாக அது இருப்பதாகவும், தனித்து போட்டியிட்டால் கூட 7 இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், அதே நேரத்தில் தொண்டர்கள் கூட்டணி அமைத்து போட்டியிட வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். அதை நிறைவேற்றும் வகையில தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் மொத்தம் 24 தீர்மானங்களானது நிறைவேற்றப்பட்டது. அதில் அரசியல் தீர்மானமாக நாடாளுமன்ற தேர்தலில் பாமக மாநில தேசிய நலனில் அக்கறை உள்ள கட்சியோடு கூட்டணி அமைத்து போட்டியிடும் என்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். ஆகவே ஏதோ ஒரு கூட்டணியில் எந்த கட்சியோடு பயணித்துதான் இந்த தேர்தலை சந்திக்க இருக்கிறார்கள். கூட்டணியை முடிவு செய்யக்கூடிய அதிகாரத்தை பாமகவுடைய நிறுவனர் ராமதாஸுக்கு வழங்கி இந்த பொதுக்குழுவானது தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டுள்ளது. ராமதாஸ் தான் கூட்டணியை முடிவு செய்ய உள்ளார். எந்த கட்சியோடு கூட்டணி என்பதை தான் பார்த்துக் கொள்வதாகவும் தெரிவித்திருக்கிறார். எந்த கட்சியோடு கூட்டணி அமைத்தாலும் இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும். ஏற்கனவே 14 நாடாளுமன்ற தொகுதிகளுடைய பட்டியலை வைத்திருப்பதாகவும், அதில் அதற்கான நிர்வாகிகளோடு தொடர்ந்து அந்த பணிகள்லாம் தொடங்கிவிட்டதாகவும், அதில் 7 தொகுதிகள் வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளாகவே தங்களுடைய பணி அமைந்திருப்பதாக நிறுவனர் பாமக ராமதாஸ் பேசியுள்ளார். ஏற்கனவே 7 தொகுதியில கடந்த முறை அதிமுக கூட்டணியோடு அமைத்து போட்டியிட்டார்கள். அதே போன்று ஒரு 7 தொகுதியை கணக்கில் வைத்துதான் இந்த முறையும் பாமகவுடைய பயணம் இருப்பதாகவே இந்த கூட்டத்தின் வாயிலாக நமக்கு தெரிய வருகிறது. 14 தொகுதிகளுடைய பட்டியல்ல எந்த கூட்டணியில் அமைந்ததாலும் குறைந்தபட்சம் 7 தொகுதியில பாமக போட்டியிடும் என்ற ஒரு கருத்து இந்த கூட்டத்தின் வாயிலாக நமக்கு தெரிய வருகிறது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி கோகுல். பட்ஜெட் தொடர்பான ஒரு சிறப்பு நேரலையை பார்த்து வருகிறோம். அதில் இடைக்கால பட்ஜெட்டில் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் இடம்பெற்றிருந்தாலும் கூட தனிநபர் வருமான வரி தொடர்பாக சில முக்கிய முடிவுகள் என்பது எட்டப்படவில்லையாக தெரிகிறது. அதே நேரத்தில் தேர்தலுக்கு பிறகு அதே அறிவிப்பை நாங்கள் வெளியிடுவோம் என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நகைச்சுவையாக தெரிவித்திருக்கிறார். தற்போது பட்ஜெட் தொடர்பான தன்னுடைய முதற்கட்ட கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக எம்பி கார்த்திக் சிதம்பரம் நம்முடைய நிகரான பேசலாம். சார் வணக்கம்.
வணக்கம். பட்ஜெட் உரையை முழுமையா கேட்டிருப்பீங்க, உங்களுடைய முதற்கட்ட கருத்து என்ன சார்? இது பட்ஜெட்டே கிடையாதுங்க, இது பேர் ஓட் ஆன் அக்கவுண்ட். வாடிக்கையா கவர்மெண்ட்டுக்கு என்னென்ன செலவாகுதோ செலவுக்கு தேவையான நிதியை ஒதுக்குறது, அவ்வளவுதான். இதுல ஒன்றும் புதிய அறிவிக்கைகள்லாம் வருவது மரபே கிடையாது. அந்த மரபுப்படிதான் அவங்க நடந்திருக்காங்க. இவங்க 5 வருஷமா பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. குழப்பமான ஜிஎஸ்டியை கொடுத்தாச்சு, பணவீக்கத்தை கொடுத்தாச்சு, அதெல்லாம் பண்ணியாச்சு. இதுல இன்னும் அவங்க பண்றதுக்கு அவங்களுக்கு அதிகாரமே கிடையாது. அடுத்த பாராளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் புதிய அரசாங்கம் வந்துதான் பட்ஜெட்டை கொடுக்க முடியும். அதுதான் மரபு. அந்த மரபுப்படியும் நடந்திருக்காங்க. இது ஓட் ஆன் அக்கவுண்ட் தான். இது ஒரு பட்ஜெட்டோ இதனால புது திட்டங்களோ புது அறிக்கைகளோ வருவதற்கு வாய்ப்பும் கிடையாது, எதிர்பார்ப்பும் கிடையாது, அதனால ஏமாற்றமும் கிடையாது. பட்ஜெட் ஸ்பீச்ல ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் இருந்தது. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 2005 இருந்து 2014 வரைக்கும் காங்கிரஸ் செய்த தவறுகளை நாங்கள் சரி செய்து விட்டோம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. அது வேணா ஒரு விவாதம் நடத்திக்கலாம். அவங்க சார்பா நிதி அமைச்சர்களா இருந்தவங்களும் எங்க சார்பா நிதி ஒரு விவாதம் வேணா நடத்தலாம். சொல்லுங்க, நாங்க என்ன பொருளாதாரத்துக்கு செஞ்சோம், அவங்க என்னென்ன செய்யல, என்னென்ன குறை இருக்குன்றதெல்லாம் எடுத்து சொல்றதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். இதை பத்தி பாராளுமன்றத்தில் விவாதம் நடக்கும்போது எங்க கருத்தை நாங்க பதிவு. விவசாயிகளுக்கு ஜிஎஸ்டில மிகப்பெரிய சிக்கல் இருக்கு, குழப்பம் இருக்குன்னு சொன்னீங்க. ஆனா ஒரு பாசிட்டிவ் பட்ஜெட்டா தான் இதை நாங்க பாக்குறோம். அடுத்த 5 வருஷத்துக்கும் நாங்க தான் ஆட்சிக்கு வருவோம், அப்ப நாங்க போய் நீங்க கேட்கறதெல்லாம் செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு நம்பிக்கை அவங்களுக்கு பட்ஜெட்ல தெரியுது. அந்த மேடை, நீங்க அரசியல் மேடையில பேசுறத நீங்க சொல்லியிருக்கிறாங்க. எல்லாரும் நாங்களும் தான் ஆட்சிக்கு வருவோம் முழு நம்பிக்கையோடு தேர்தலை சந்திக்க இருக்கிறோம். அதை முடிவு செய்ய வேண்டியது இந்திய மக்கள். இதுல தனிநபர் யாரும் அவர்களுடைய அறிவிக்கை மூலமா முடிவு பண்ண முடியாது. நாங்களும் முன்பு நம்பிக்கையோடு மக்களை சந்திக்க இருக்கிறோம். எங்களுக்கு மக்கள் ஆதரிப்பார்கள் என்று முழுமையாக நம்புகிறோம். ஜிஎஸ்டி என்பது ஒரு குழப்பமான வரி. ஒரே ரேட்டு தான் இருக்கணும் ஜிஎஸ்டியில. உலகம் எங்கும் போனீங்கன்னா விஐடியா இருந்தாலும் சரி, ஜிஎஸ்டியா இருந்தாலும் சரி, ஒரு ரேட்டு தான் இருக்கும். இந்த மாதிரி 10 ரேட் இருக்காது. எல்லாத்துக்கும் 12%, எல்லாத்துக்கும் 10% ஒரே ரேட் இருக்கும். அப்பதான் எல்லாருக்கும். நீங்களே யோசிச்சு பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டியில எவ்வளவு குழப்பம். ஒரு பொருள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு 4 காம்பனன்ட் இருக்குன்னா ஒரு ஸ்பேர் பார்ட்டுக்கும் ஒரு ஜிஎஸ்டி ரேட் இருக்கு. முழு பொருளுக்கு இன்னொரு ஜிஎஸ்டி ரேட் இருக்கு. ஜிஎஸ்டி ரேட்டு யாருக்கும் விளங்காத ஒரு வரியா தான் இருக்கிறத விட அது ஒரு சிம்பிள் டாக்ஸாக கண்டிப்பாக இல்லை. அது நான் ஆட்சிக்கு வந்தால் அது கண்டிப்பாக சீர்திருத்தம் செய்யும். சரி, இடைக்கால பட்ஜெட்டோடு சேர்த்து 10 பட்ஜெட்களை மத்திய பாஜக அரசு தாக்கல் செய்திருக்கு. இதுக்கு நீங்க ரேட்டிங் பண்ணுவீங்க 1 to 10. இது பட்ஜெட்டே கிடையாது. எப்படி சார் ரேட்? சரி, நிறைவடையுது அந்த 10 வருஷம் மோடி 2.0 கவர்மெண்ட் நிறைவடையுது. இந்த 10 வருஷத்துடைய ஒட்டுமொத்த மார்த்தரவீங்கன்னா எவ்வளவு கொடுப்பீங்க நீங்க? அவுட் ஆஃப் 1 to 10. இவங்க இந்திய மக்களுக்கு அவர்கள் கொடுத்த பெரிய பரிசு பணவீக்கம். ஒரு சாதாரண பொருளோட விலை கூட ஏறி போச்சு. ஒரு வீடு கட்டுறீங்கன்னா செங்கல், ஜெல்லி, சிமெண்ட், கம்பி எல்லா விலையும் கூடி போச்சு. பெட்ரோல் விலை கூடி போச்சு. எல்லா பொருளும் விலை கூடுதல் தான் இவங்களுடைய சாதனை. வேற எந்த சாதனையும் கிடையாது பொருளாதாரம். உங்களுடைய முதற்கட்ட கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு கார்த்திக் சிதம்பரம். அடுத்ததாக தொழில் முனைவோர் சங்கத்துடைய ரகுநாதன் மீண்டும் நம்மளை இணைகிறார். அவருடன் பேசலாம். திரு ரகுநாதன், நீங்க சில பாசிட்டிவ் அம்சங்கள் இருக்கிறத சொல்லி காட்டினீங்க. அதே நேரத்தில் சில எதிர்பார்ப்புகள் இருந்தது, அதையும் நிறைவேற்றல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு குழப்பம் இருக்கிறது அப்படின்றதான் காங்கிரஸ் கட்சியுடைய நிலைப்பாடு. ஆனால் வருவாய் ஜிஎஸ்டி மூலமாக தொடர்ந்து அதிகரிச்சுட்டே இருக்கு. ஒவ்வொரு மாதமும் நாங்கள் ரெக்கார்ட் பிரேக்கிங் போயிட்டு இருக்கோம், ரெக்கார்ட் பிரேக்கிங் நோக்கி போயிட்டு இருக்கோம். ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சை தான் அது பார்க்குது. பட் அந்த பாசிட்டிவ் அப்ரோச் இருக்கும்போது நீங்கள் எப்படி ஒரு சேஞ்சஸ் இருக்கணும், அந்த கோர்ஸ் கரெக்ஷன் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க? பாசிட்டிவ் கலெக்ஷன் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. நான் சொல்றேன் பாசிட்டிவ் கலெக்ஷன் குறைவா இருக்குன்னு சொல்றேன். ஏன் சொல்றேன்? கிட்டத்தட்ட 45% பொருட்களின் விலையேற்றம் கடந்த 3 ஆண்டுகள்ல. இந்த அளவுக்கு அது இருக்கும் பொழுது ஜிஎஸ்டி இதற்கு முன்னாடி 1,10,000 கோடி மாசம். அப்போ 40% இன்க்ரீஸ் பண்ணுங்க. எவ்வளவு வந்திருக்கணும்? கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி வந்திருக்கணும். ஆனா வந்தது என்ன? 1,40,000. அப்போ ஜிஎஸ்டி மிக அதிக அளவுல வளர்ந்துட்டதுனால எக்கானமி வளர்ந்துட்டுன்னு சொல்றத நான் ஏற்கிறதுக்கு மறுக்கிறேன். இரண்டாவது, ஜிஎஸ்டியினால் பாதிக்கப்பட்டவர்கள் தானே அதிகம். நேர்மையாக தொழில் பண்றவர்களுக்கு ஏன் நோட்டீஸ் வருது? ஏன் டிமாண்ட் நோட்டீஸ் 3 வருஷம் கழிச்சு இவ்வளவு ரூபாய் கட்டுன்னு வருது? இதுவரை ஆரம்பித்த தினத்திலிருந்து 850 முறை மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. அத்தனை முறை மாற்றி அமைக்கப்பட்டால் நான் எப்படி தொழில் செய்வது? மார்க்கெட்ல பார்க்கணும். நீங்க நேரடியாக சிறு குறு தொழில்களை பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் படும் கஷ்டங்கள் தெரியும். ஜிஎஸ்டியினால எந்த அளவுக்கு அவர்கள் கலெக்ட் பண்ணி கொடுக்கறாங்களே தவிர அவங்களுக்கே மார்ஜின்ஸ் இல்லை. இப்போ வாங்குற தொழில் பண்றவங்க எல்லாருமே அழறது என்ன?
நாங்க சம்பாதிக்கிறதெல்லாம் வட்டி கட்டியே போகுது. வட்டின்றது என்ன? அவங்க பாஷையில ஒண்ணு ஜிஎஸ்டி, இல்ல பேங்கினுடைய இன்ட்ரெஸ்ட், இல்ல இன்கம் டாக்ஸ், இதுலயே போகுது. இத கொஞ்சம் மீதி இருந்ததுன்னா அது ஸ்டேட் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி பில்லுலயும் அல்லது ப்ராப்பர்ட்டி டாக்ஸ்லயும் மெட்ரோ வாட்டர்லயும் சிவரேஜஸ்லயும் போகுது. இதையும் மீறி கொஞ்சம் இருந்ததுன்னா சேமிக்கலாம்னு பார்த்தாக்க அது நடைமுறையில இருக்கக்கூடிய விலையேற்றத்தினால போயிருச்சு. அது என்னென்ன விலையேற்றம்? பெட்ரோல் விலை ஏறித்துனா டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் அதிகமாகுது, டீசல் விலை ஏறித்துனா பொருட்களை அனுப்பும் காஸ்ட் அதிகமாகுது. ஒவ்வொரு விதத்திலும் ஒரு தொழில் நடத்துபவனை பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியவற்றில் நாம் இந்த பட்ஜெட்டில் ஏதாவது ஒரு விலக்கு கொஞ்சம் அதிகப்படுத்தி இருக்கலாம். 40 லட்சம் வரை விலக்குன்னு கொடுத்திருக்கிறத அட்லீஸ்ட் ஒரு கோடி வரை நான் விலக்கு தரேன். இந்த சிறு குழு தொழில்கள் கொஞ்சம் லாபம் சம்பாதிக்கட்டும், அவர்களுக்கு உண்டான நம்ம தொடர்ந்து பேசலாம் சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். தொடர்ந்து இணைப்பிருங்க. அடுத்ததாக காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த நிர்வாகி திரு பீட்டர் அல்போன்ஸ் நம்முடைய பேசலாம். சார் வணக்கம். பட்ஜெட் உரையை முழுமையாக கேட்டிருப்பீங்க, உங்களுடைய முதற்கட்ட கருத்து என்ன சார்? வணக்கம். இல்லை, அதில் கருத்து சொல்றதுக்கு அந்த பட்ஜெட்ல எதுவும் இருக்கிறதாக நான் நினைக்கல. ஏன்னா ஒரு சின்ன ஒரு அறிவிப்பு கூட செய்ய முடியாத ஒரு கையெறு நிலை என்று சொல்வார்கள். அதாவது ஒண்ணுமே இல்லை, அதாவது எல்லாமே வைண்டிங் அப் கவர்மெண்ட். இது ஒரு எதுவும் சொல்றதுக்கோ ஜனங்களுக்கு கொடுக்கறதுக்கோ ஒரு புதிய அறிவிப்பை செய்வதற்கோ எந்த விதமான ஒரு தகுதியும் இல்லாத ஒரு அரசா தன்னை 10 ஆண்டுகள் இதை நடத்தி கொண்டிருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. அதாவது குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா போன வாரத்தில் ஆயில் கம்பெனிகள் they are sitting over a profit of 70,000 crores rupees, 70,000 கோடி லாபத்தை வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த லாபம் இவ்வளவு சம்பாதிக்கிற கம்பெனிகள் குறைந்தது தேர்தல் வருவது என்பதை களத்தில் கொண்டாவது பெட்ரோல் கேஸ் விலையை கொஞ்சம் குறைக்கலாம். அது கூட அவங்களுக்கு மனம் இல்லை. அதான் முதல்ல முக்கியம். கார்பரேட் டாக்ஸை குறைக்கணும், பெரிய பணக்காரங்களுக்கு வரியை கூட்டிடக்கூடாது, அவங்கள்ட்ட வரியை வசூல் பண்ணிடக்கூடாது. வசூல் பண்ற வரியை பூரா ஏழை மக்கள் கட்டுற அந்த இன்டைரக்ட் டாக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, ஜிஎஸ்டி, எக்ஸைஸ், இத மாதிரி வரிகள் தான் கூட்டுவாங்களே ஒழிய டைரக்டா கவர்மெண்ட்டுக்கு பே பண்ண இன்கம் டாக்ஸ் அத மாதிரி வரிகளை கூட்டக்கூடாது. பெரிய கார்பரேட்ஸ் நான் சொல்றேன், கார்பரேட் டாக்ஸ் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஆகவே இந்த கருத்து சொல்வதற்கு ஒண்ணும் இல்லை. அவர்களுக்கே மீண்டும் வருவோம்ங்கிற நம்பிக்கை இல்லை. அதனாலதான் அப்படி நம்பிக்கை இருந்ததுன்னா நாங்க இதை செய்ய போறோம், அதுக்கான இப்பவே அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருக்கலாம். அவங்க அந்த நம்பிக்கை அவங்களுக்கு இல்லை. ஆகவே இதுல கருத்து சொல்வதற்கு எதுவும் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. இல்லை, இயலாமையினால அவங்க புதிய அறிவிப்புகள் வெளியிட இல்லையா, இல்லை தேர்தலை சந்திச்ச பிறகு மீண்டும் நாங்கள் புதிய அறிவிப்பு வெளியிடுறோம் அப்படின்னு ஒரு சிரிச்சுட்டே ஒரு நம்பிக்கையான வாசகத்தை சொன்னாங்களே அங்க? இல்ல, அதாவது தேர்தலில் ஒரு தேர்தல் இருக்குங்கிறதுக்காக வேண்டியாவது 2 அறிவிப்பு கொடுக்கலாம். அதான் நான் சொன்னேன். குறைஞ்சது பெட்ரோல் டீசலை ஒரு 10 ரூபா குறைச்சிருந்தாங்கன்னு வச்சுங்க, அந்த ஆயில் கம்பெனிகள் ஏற்கனவே they are considering itனே செய்தி படிச்சோம். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அவங்க 70,000 கோடி ப்ராஃபிட்ல இருக்கிறதுனால விலையை குறைக்கலாம். சர்வதேச கச்சா எண்ணெய் விலை மிகவும் குறைஞ்சிருக்கிறது. சர்வதேச கச்சா எண்ணெய் விலை குறைந்து நாளாகி விட்டது. அதை குறைந்த விலைக்கு கச்சா விலையை வாங்கி கூடுதல் விலைக்கு பொதுமக்களுக்கு விற்று பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை இந்த ஆயில் கம்பெனிகள் லாபமாக ஈட்டி 70,000 கோடி லாபத்தின் மீது உட்கார்ந்து இருக்கிறார்கள். இப்போ தேர்தல் வருங்கிற ஒரு காரணத்துக்காவது குறைந்தபட்சம் இந்த டீசல் பெட்ரோலை 10 ரூபா குறைச்சிருக்கலாம், சமையல் குக்கிங் கேஸை ஒரு 200-300 ரூபா குறைச்சிருக்கலாம். அப்படின்னா அதுக்கு கூட அவங்களுக்கு என்னன்னா, இதை விட அதிகமான டாக்ஸ் வசூல் செய்த அரசாங்கம் சுதந்திர இந்தியாவில் இல்லை. த மோஸ்ட் டாக்ஸ்டு கவர்மெண்ட் இதுதான், டாக்ஸிங் கவர்மெண்ட் இதுதான். நீங்க ஒவ்வொரு மாதமும் பாத்தீங்கன்னா 1,72,000 1,65,000 கோடி பணம் கொட்டுது அங்க போய். ஏன்னா ஸ்டேட்டுகளுக்கு ஒன்றும் கையில், மாநிலங்கள் கையில் எதுவும் இல்லை, வரி வசூலிக்கிற அதிகாரமும் இல்லை. இதை எல்லா பொருளுக்கும் வரி போட்டு எந்த விதமான பொருளையும் விடாம சவப்பெட்டியிலிருந்து ஆரம்பித்து நீங்க பால், தயிர், அரிசி முதற்கொண்டு உணவுப் பொருட்கள் வரை ஜிஎஸ்டிக்குள்ள வராத பொருளே இல்லை என்கிற சொல்லக்கூடிய அளவுக்கு எங்கெல்லாம் விதிக்க முடியுமோ அங்கெல்லாம் வரி விதிச்சு அவ்வளவு பணத்தையும் எங்க கொண்டு போறாங்க. அது கூட நான் உங்க இதை நான் காலையில் ஒரு டிவியில ஒரு விவாதம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஒரு தொழில் முனைவோர் ரகுன்னு நினைக்கிறேன்னா, அவர் சொன்னாரு,
நீங்க சில நேரத்தில் 1 கோடி பேருக்குன்னு சொல்லி ஏதோ இலவசமா கேஸ் கனெக்ஷன் கொடுக்குறோம், அதை பண்றோம், தொழில் முனைவோர் பண்றோம்னு. ஆனா 1 கோடியில எவ்வளவுத்த கொண்டு போய் யூபியில கொண்டு கொடுக்க போறீங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா 1 கோடி பேரை கொண்டு சொல்லிட்டு அந்த 1 கோடி பேரையுமே 3 ஸ்டேட்ல நீங்க செஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மற்ற மாநிலத்துக்காரங்க என்ன செய்வாங்க? அதற்கெல்லாம் ஒரு ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கவர்மெண்ட் ரெவென்யூ, ஒன்றிய அரசுக்கு வர்ற அந்த பணம் எல்லா மாநிலங்களுக்கும் ஒழுங்காக சேர்கிறது. அந்தந்த மாநிலத்தினுடைய தகுதிக்கேற்ப அந்த மாநிலங்கள் ஒன்றிய தொகுப்புக்கு கொடுக்கிற நிதிக்கு தேப்ப அப்படிங்கிறதுக்கெல்லாம் எந்த விதமான ஒரு கேரண்டியும் இல்லை. அதை போன்ற ஒரு சூழ்நிலை உருவாக்குவதற்கான அறிவிப்பும் இல்லை. குறைஞ்சது இந்த டோல்கேட்ல வசூல் பண்ற பணத்தையாவது கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். டோல்கேட்ஸ்லாம் எத்தனை ஆண்டுகள் வசூல் பண்ண போறாங்க? அதாவது எந்த விதமான யாருக்கும் வரி கட்டாம எந்த விதமான பதிவும் இல்லாமல் பல டோல்கேட்டுகள் நடந்து கொண்டிருப்பதாக நம்முடைய கவனத்திற்கு வருகிறது. அது போகஸ் டோல்கேட்ஸ். அப்போ இந்த அரசாங்கம் என்ன செய்யுதுன்னு தெரியல. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த ஃபைனான்ஸ் செக்டர் இதை டிமானிட்டைசேஷன்ல ஆரம்பிச்சு நாட்டினுடைய நிதி நிலைமையை தொடர்ந்து சீரழித்துக் கொண்டிருக்கிறார். டிஹெச்எஃப்எல் திவாலாச்சு, ஐஎஃப்எல்எஸ் திவாலாச்சு. நேற்று பேடிஎம் கூட நிப்பாட்டிட்டாங்க. பேடிஎம் பேங்க்ஸ்ல எனி டிரான்சாக்சன் நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த பேடிஎம் பேங்க் இதுல சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் 7,000 கோடி ரூபாய். அப்ப அன்னைக்கே ராகுல் காந்தி சொன்னாரு பேடிஎம்னா பேட்டு மோடின்னு சொன்னார். இதை ஏற்கனவே பீனலைஸ் பண்ண பேங்க். இந்த பேங்க் இவ்வளவு நாள் எதற்காக அலோவ் பண்ணாங்க? சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிற பேங்க. அப்போ இன்னைக்கு திடீர்னு நிப்பாட்டிட்டாங்க அந்த டிரான்சாக்சன் எல்லாம் பேடிஎம்ல. எவ்வளவு ஏழை எளிய மக்கள் இந்த பேடிஎம் மூலம் பணம் டிரான்சாக்சன் செய்தவங்க, பணத்தை வச்சிருக்கிறவங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு சேதம் உண்டாகும். இதையெல்லாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஆகவே வரக்கூடிய காலத்திலையும் இந்த நிதி நிலைமை சீராகுங்கிற நம்பிக்கை இல்லை. ஏன்னா நம்ம சொல்றதோட சுப்பிரமணிய சாமி தான் ரொம்ப அழகா சொல்றார். அவரு நம்ம சொன்னா கூட அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அவங்க கட்சியை சார்ந்த டாக்டர் சுப்பிரமணிய சாமி அவர்கள் இந்த பிரதமருக்கும் நம்முடைய நிதியமைச்சருக்கும் என்ன பொருளாதார புரிதல் இருக்கிறது என்பதை பற்றி அவர் பேசுகிறார். அவரால் அவர் சொல்வதை பார்த்தா இவங்களால இந்த தேசத்தினுடைய பொருளாதாரத்தை கையாளவே முடியாது, அதற்கு எந்த தகுதியும் இவங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்றார். நான் அந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து கொச்சையாக விமர்சிக்க விரும்பவில்லை. இருந்தாலும் கூட தேசம் ஒரு பொருளாதார ரீதியாக ரொம்ப உலக நாடுகள் ஸ்பெயின் ஹப்பாக் லாய்ட் என்ற லாஜிஸ்டிக் நிறுவனம் தற்போது தமிழ்நாட்டில் 2,500 கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறது. பிரதமர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தற்போது ஸ்பெயினுக்கு தொழில் முதலீடுகளை ஈர்க்கக்கூடிய விதமாக பயணம் மேற்கொண்டிருக்கிறார். அவருடைய பயணத்தின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக்கி வருகின்றன. அந்த வகையில் தற்போது ஹப்பாக் லாய் என்று சொல்லக்கூடிய லாஜிஸ்டிக்ஸ் நிறுவனம், அந்த நிறுவனம் தமிழ்நாட்டில் 2,500 கோடி ரூபாய் முதலீடு செய்வதாக தற்போது புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறது. திரு பீட்டர், நீங்க நிறைய குற்றச்சாட்டு விமர்சனத்தை முன் வச்சிருக்கீங்க. ஆனா நிதியமைச்சருடைய உரையில சில முக்கியமான 3 விஷயங்களை நான் உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புறேன். மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டிலிருந்து கிட்டத்தட்ட 25 கோடி பேரை மீட்டெடுத்திருக்கும். இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுடைய சராசரி வருவாய் 50% வரைக்கும் உயர்ந்திருக்கு. இந்த 2 விஷயங்களை சுட்டிக்காட்டியது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் அரசு 2005 2014 வரைக்கும் செய்த தவறுகளை நாங்கள் இப்போ சரி செஞ்சிட்டோம் அப்படின்னு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டையும் அந்த ஸ்பீச்சில் இருந்தது. இதில் 3 பற்றியும் உங்களுடைய பார்வை என்ன? அதாவது எந்த அரசு இதை போன்ற தரவுகளை தருகின்ற போது எந்த அடிப்படையிலே இந்த தரவுகள் தரப்படுகிறது என்பதை விளக்கணும். இப்போ இந்திய அரசு, மத்திய அரசு சுதந்திரத்திற்கு பிறகு நாம் ஒரு குடியரசான பிறகு மக்களுடைய சோசியோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸ், மக்களுடைய பொருளாதார சமூக நிலையை பார்ப்பதற்காக அதை அரசாங்கத்திற்கு அதை ஆய்ந்து சொல்வதற்காக பல நிறுவனங்களை உருவாக்கி வைத்தோம். அதாவது இந்த ISIன்னு சொல்றது, இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட்னு சொல்றது,
இவர்களெல்லாம் எதற்காக வைத்திருந்தோம் என்று சொன்னால், இவர்கள் வந்து மக்கள் மத்தியிலே போய் பல கிராமங்களிலே, நகர்ப்புறங்களிலே, குறிப்பாக ஏழை எளிய மக்கள் மத்தியிலே வாழ்க்கை தரம் எப்படி இருக்கிறது, அவருடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கின்றன, பெண்கள் எப்படி கல்விக்கு போகிறார்கள், அந்த இடத்துல உள்ள அடிப்படை வசதிகள் என்ன, இதெல்லாம் வந்து இந்த தரவுகள். ஆனா இந்த அரசு வந்ததிலிருந்து இந்த தரவுகளை தரக்கூடிய நிறுவனங்களை முழுவதும் மூடிவிட்டது. இந்த தரவுகளை வந்து கொடுக்கக்கூடிய, அரசாங்கத்திற்கு கொடுக்கக்கூடிய அந்த தரவுகளின் அடிப்படையில் தான் அரசாங்கம் திட்டங்களை தீட்ட வேண்டும். எந்த பகுதியிலே வந்து ஏழைகள் வாழ்கிறார்கள், எந்த பகுதியிலே வந்து மக்களுக்கு வந்து இந்த திட்டம் வந்து பயனுள்ள திட்டமாக இருக்கும், இதையெல்லாம் எடுத்துச் சொல்வதற்காகத்தான் இந்த நிறுவனங்களை எல்லாம் சுதந்திர இந்தியா உருவாக்கி வைத்திருந்தது. இது போக அந்த நிறுவனத்தில் இருந்த 2 டைரக்டர்கள் ராஜினாமா செய்துவிட்டு அவர்கள் வந்து வேலை வாய்ப்பை பற்றி இந்தியாவிலே கடந்த 45 ஆண்டுகளில் வேலை வாய்ப்பு குறைவு என்பது 2021-22 என்கிற அந்த தகவல் சேகரித்த அறிக்கை வெளியிட்டு விட்டு அவர்கள் ராஜினாமா செய்து விட்டார். இன்னைய வரைக்கும் அதுக்கு வந்து பதில் இல்லை. இதை போல இன்னைக்கு சொல்றாங்கல்ல, இவர்கள் சொல்லுகிற இந்த தரவுக்கு வந்து சர்வதேச புள்ளி விவரங்கள் வருகிறது. ஐக்கிய நாடுகள் சபை அறிவிக்கிறது, பல தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் வந்து அவர்கள் உலகம் முழுவதும் இதை போல வறுமை, ஏழ்மை, கல்லாமை, அறியாமை, இதை போன்ற ஜனநாயகத்தை பற்றிய, மனித உரிமைகளை பற்றிய, இவைகளை பற்றிய தரவுகளை எல்லாம் அவர்கள் தந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் மோடி அரசாங்கம் என்ன செய்தது என்று சொன்னால், இத்தனை நிறுவனங்களையும் மூடிவிட்டது. இப்போ இந்த நிறுவனங்கள் எதுவுமே செயல்படவே முடியல. அதனால் இந்த பாலிசி ரிசர்ச்னு ஒரு பெரிய அமைப்பு இருந்தது. அது அரசாங்கத்தினுடைய பாலிசி வந்து எந்த யாருக்கு எப்படி போய் சேர்கிறது, எந்த திட்டம் வெற்றி பெற்றிருக்கிறது, இதை சொல்வதற்காக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகள், மிகப்பெரிய பொருளாதார நிபுணர்கள், நோபல் பரிசு வாங்கியவர்கள், இவர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த அமைப்பை வைத்தது. ஒவ்வொரு ஆண்டும் அரசுக்கு அப்பொழுது அறிக்கை மூலம் தகவல் சொன்னார்கள், இந்த திட்டம் தோற்று போய்விட்டது, இந்த திட்டம் சரியாக செயல்படவில்லை. அந்த பாலிசி ரிசர்ச் அந்த அமைப்பையே மூடிவிட்டார்கள். இப்போ இவர்கள் சொல்லுகிற இந்த 50 கோடி பேர், 25 கோடி பேர்லாம் எந்த தரவினுடைய அடிப்படையில் செல்கிறார்கள் என்பதை, இவர்கள் சொல்லுகிற புள்ளி விவரங்களுடைய கணக்கு இருக்கலாம், அதை வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட வழிமுறையா என்று பார்க்க வேண்டும். இப்போ ஒரு சர்வே நடந்து ஒரு புள்ளி விவரம் கொடுக்கிறோம்னு சொன்னா அதற்கு சில மெத்தடாலஜிஸ் இருக்குது, சில வரைமுறைகள் இருக்கிறது. இப்படித்தான் இந்த சர்வே நடத்தப்பட வேண்டும், இத்தனை பேர்களை வந்து இந்த சர்வேக்கு உட்படுத்தப்பட வேண்டும், சர்வேக்கு உட்படுத்தப்படுகிறவர்கள் இப்படிப்பட்ட பொருளாதார நிலையிலெல்லாம் இருந்திருக்க வேண்டும், இதுல A, B, C, D இதை போன்ற பலவிதமான மெத்தடாலஜிஸ் இருக்கு. ஆனா இவர்கள் தந்திருக்கிற புள்ளி விவரங்களை யார் எடுத்தார்கள், யார் கொடுத்தார்கள்? முன்னால வந்து பிளானிங் கமிஷன் இருந்தது. பிளானிங் கமிஷன்ல இதற்கான தரவுகள் இருந்தன. அந்த தரவுகள் வந்து வெளிப்படையாகவும் இருந்தன. ஒரு மாநில அரசுக்கு இவர்கள் கொடுக்கின்ற பணம், அதற்கு ஒன்றிய அரசு கொடுக்கின்ற மேட்சிங் கிராண்ட். இப்போ வந்து ஒவ்வொரு ஆண்டும் ஒரு முதலமைச்சர் வந்து டெல்லிக்கு போவார், பிளானிங் கமிஷனுடைய துணைத் தலைவரோடு உட்கார்ந்து பேசுவார். முடிவிலே வந்து ஒரு அறிக்கை வெளியிடுவார்கள். தமிழ்நாட்டுக்கு இந்த ஆண்டு 60,000 கோடி கொடுக்கிறோம், இதுல வந்து 25,000 கோடியை மாநில அரசு கொண்டு வருகிறது, 35,000 கோடியை ஒன்றிய அரசு கொடுக்கும், அப்படி என்று 2 பேரும் கையெழுத்து போட்டு கொடுப்பார்கள். இன்றைக்கு வந்து அதை போன்ற எந்த விதமான ஆவணமும் இல்லை, எந்த முதலமைச்சரையும் அழைத்து இதை போன்ற தரவுகளை விசாரிப்ப போதும் இல்லை. ஒரு ரயில்வே பட்ஜெட்னு ஒன்று இருந்துச்சு, அந்த ரயில்வே பட்ஜெட் இருக்கிற வரைக்கும் எந்த மாநிலத்திற்கு ஒதுக்கப்பட்டதுங்கிற விவரமாவது நமக்கு தெரியும். சதர்ன் ரயில்வேக்கு ஒதுக்கப்பட்டதா, நார்த் ஈஸ்டர்ன் ரயில்வேக்கு ஒதுக்கப்பட்டதா, சதர்ன் வெஸ்டர்ன் ரயில்வேக்கு ஒதுக்கப்பட்டதா, எந்த மாநிலத்துக்கு ஒதுக்கப்பட்டது, எந்த லைன், எந்த பிராட்கேஜ், எந்த எலக்ட்ரிபிகேஷன், இதை பற்றி இப்பொழுது அந்த ரயில்வே பட்ஜெட்டுங்கிற வாசகத்தை எடுத்து விட்டார். இது நீங்க வந்து சில மாநிலங்களுக்கும் நமக்கும் ஒதுக்கப்பட்ட நிதியை பார்க்கின்ற போது நமக்கே வந்து பயமாக இருக்கிறது. நிறைய கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்கீங்க. ஒரு தெளிவின்மை இருக்கு, வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படின்ற விமர்சனத்தை முன் வச்சிருக்கீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு பீட்டர் அல்போன்ஸ். அடுத்ததாக நம்முடன் இணைகிறார் சிறப்பு விருந்தினர் மட்டீஷியா அமைப்புடைய மூத்த நிர்வாகி திரு லட்சுமி நாராயணன் அவர்கள். சார் வணக்கம். திரு லட்சுமி நாராயணன், பட்ஜெட் உரிமையை முழுமையாக கேட்டிருப்பீங்க, உங்களுடைய முதற்கட்ட கருத்து என்ன? சார், இந்த பட்ஜெட்டினோட கருத்துக்கள்ல எங்களோட பார்வை என்னவா இருந்ததுன்னா, சிறு தொழில் துறைக்கு இந்த பட்ஜெட் எந்த வகையில்
ஒரு உறுதுணையாக இருந்ததுங்கிறத அந்த அளவில் தான் எங்களோட பார்வை இருந்ததே தவிர, இந்த இப்போ முதல்ல பேசிய நண்பர் சொன்ன மாதிரியெல்லாம் நாங்கள் விரிவாக இதை வந்து ஆராய்ச்சி செய்ய போகலை. ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி MSME எந்த அளவுக்கு இதனால் பிரயோஜனப்பட்டிருக்குங்கிறத பார்த்தபோது அதில் எங்களுக்கு வந்து ஒரு ஏமாற்றங்கள் தான் அதில் வந்து நிறைய மிஞ்சி இருந்துச்சு. இப்போ இன்கம் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்லாபில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்ட்டாங்க. டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ் எதுலேயுமே எந்த மாற்றங்களும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஒரு GSTலையாவது ஒரு சில ஈஸியான ஒரு மாற்றங்கள் வழிமுறைகள் கொண்டு வர மிகவும் கடினமான ஒரு செயல்முறை தான் GSTல இருக்கு. இந்த GST மாற்றங்களை அவங்க வந்து கொண்டு வந்திருந்த இந்த ப்ராசஸை சிம்பிளிஃபை பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ப்ராடக்ட் பலவிதமான HSN கோடில் பலவிதமான டாக்ஸஸ்ல இருக்கு. அப்போ என்ன செய்ய முடியும்? இதெல்லாம் ஈவன் பண்ணி ஒரே ஸ்லாபாக கொண்டு வந்தால் வந்து மிகவும் சிறப்பாக இருந்திருக்கும். இது போக பார்த்தீங்கன்னா MSMEல வந்து நிறைய யூனிட்ஸ் NPI ஆகுது. கிட்டத்தட்ட 29 லட்சம் யூனிட் வந்து NPI ஆகியிருக்கு நம்ம இந்தியாவில். அப்படி இருக்கிற போது அந்த யூனிட்டுகள்லாம் ஒரு புத்துயிர் பெறணும்னா அதுக்கு ஒரு வாரியம் அமைச்சு அவங்கள வந்து ரெவியூ பண்ணினாங்கன்னா இது வந்து சிறப்பா இருக்கும். அதுக்கு ஏதாவது ஒரு வழிவகை சொல்லியிருப்பாங்களான்னு நான் எதிர்பார்த்தேன். உற்பத்தி சார்ந்த PLI ஸ்கீம்ஸ் நிறைய அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது பயன் தரது இல்லையா? MSMEக்கு எல்லாம் பயன் தரது இல்லையா? அது திரு லட்சுமி நாராயணன், எது சார்? உற்பத்தி சார்ந்த PLI ஸ்கீம்ஸ் எல்லாம் நிறைய மத்திய அரசு அவ்வப்போது அனௌன்ஸ் பண்றாங்க. என்ன சொல்லியிருக்காங்க? பெர்ஃபார்மன்ஸ் ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை மத்திய அரசு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதாவது இல்ல சார், அதாவது சப்சிடியை பத்தி நீங்க சொல்றீங்க. நாங்க வந்து சப்சிடியை பத்தியே நாங்க வந்து பேசல. ஒரு சிக் யூனிட்டை எப்படி வெளியே எடுத்து கொண்டு வர்றதுங்கிறத நான் இப்போ கேட்குறேன் உங்ககிட்ட. நான் வந்து கேபிட்டல் சப்சிடி சென்ட்ரல்லையும் கொடுக்குறாங்க, ஸ்டேட்லையும் கொடுக்குறாங்க. நான் வந்து அந்த பாயிண்ட்டுக்கே நான் வரல. சிறு தொழில் துறைகளில் வந்து சிக் யூனிட்டாக இருக்கிறவங்களை எப்படி நீங்கள் கை தூக்கி விடணும், அதுக்கு அரசாங்கம் என்ன வழிவகை செய்திருக்கிறதுங்கிறத தான் பார்க்குறேன். ஒரு யூனிட் சிக் ஆகிடுச்சுன்னா கடைசியில் அந்த யூனிட்டை வந்து மூடி ஏலம் கொண்டு வர்ற வரைக்கும் பேங்கர் வந்து ரொம்ப துடிப்போடு இருக்காங்க. நீங்கள் சமீபத்தில் கூட டிவியில எல்லாம் பார்த்துருப்பீங்க. மிட் நைட்ல ஒரு குடும்பத்தையே வெளியே தள்ளி கதவை போட்டாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இல்லாம ஒரு பிசினஸ் ஃப்ரெண்ட்லி பாலிசியை கிரியேட் பண்ணி அரசாங்கம் வந்து சிறு தொழில்களை கை தூக்கி விடணுங்கிற ஆங்கிள் தான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். சரி, உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா பொருளாதார வல்லுநர் திரு ஜி சேகர் நம்முடைய இணைகிறார். சார் வணக்கம். வணக்கம். பட்ஜெட்ல நிறைய அறிவிப்புகள், குறிப்பாக வருமான வரி உச்சவரம்புல மாற்றம் இருக்கும் எதிர்பார்க்கப்பட்டது. தொழில்துறையினர், MSME, விவசாயிகள் அப்படின்னு நிறைய எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா எலெக்ஷன் எதிர்நோக்கி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு ஏமாற்றம் தரக்கூடிய பட்ஜெட் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தொழில்துறை சார்ந்த நிபுணர்கள் சொல்றாங்க. உங்களுடைய பார்வை என்ன? அதாவது இந்த பட்ஜெட்டை பத்தி புரியாதவங்க வேணா இவ்வளவு சொல்லலாம். இன்றைய பட்ஜெட் வந்து ஒரு இடைக்கால பட்ஜெட். ஏன் இதை இடைக்கால பட்ஜெட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அதை முதல்ல வந்து உங்கள் ஊடகத்தை பார்த்து கொண்டு இருக்கிறவங்களாம் புரிந்து கொள்ளணும். எப்பொழுதுமே ஏப்ரல் 1ஆம் தேதி கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸுக்கோ சேலரியோ பென்ஷனோ இல்லை இந்த கண்ட்ரியோட ஜனாதிபதிக்கு சம்பளம் கொடுக்கணும்னா கூட இந்த பட்ஜெட் அப்ரூவ் ஆனால் தான் 1ஆம் தேதி ஏப்ரல் அன்னைக்கு சம்பளம் கொடுக்க முடியும். அப்போ புது கவர்மெண்ட் வரப்போகிறது, ஏப்ரல் மேலே எலெக்ஷன் நடக்க போகிறது. அப்படிங்கிற பட்சத்தில் இன்று இல்லை, இந்த மோடி கவர்மெண்ட் வந்து இல்லை, எந்தெந்த ஆண்டுகளிலெல்லாம் ஜூன் மாதத்திற்கு முன் எலெக்ஷன் வருகிறதோ அப்போ அந்த வருஷ பட்ஜெட்டில் வந்து எதுவுமே அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு டவுட் இருக்கு. இடைக்கால பட்ஜெட்ல புது ஸ்கீமோ அல்லது டாக்ஸ் எக்ஸம்ஷனோ கொடுக்க கூடாதுன்ற கட்டுப்பாடு இருக்கா? இல்ல, அதை ஒரு எத்திக்ஸா வச்சிட்டு இருக்காங்க. பொலிட்டிக்கல் எத்திக்ஸ்னு சொல்றாங்க. அதாவது பொலிட்டிக்கல் எத்திக்ஸ் அப்படின்னா மக்களுக்கு வந்து இந்த ஷார்ட் டேர்ம் மெமரி ரொம்ப ஜாஸ்தி. நான் இப்போ பிப்ரவரியில் அனௌன்ஸ் பண்ணிட்டு ஏப்ரல் 2nd வீக்கில் எலெக்ஷன் வச்சேன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து இதெல்லாம் மைண்டில் இருக்கும். அப்ப வந்து இந்த கவர்மெண்ட் இவ்வளவு கொடுத்துருச்சு, இதை கொடுத்துருச்சு, அதை கொடுத்துன்னு. இன்னைக்கு இந்த கவர்மெண்ட் இல்ல. இருங்க இல்ல, ஒரு கேள்வி. 2014 நாடாளுமன்ற பட்ஜெட்ல ரேட் குறைக்கும் அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா இதுக்கு பின்னாடி அடுத்த வர 10 நாட்கள் 20 நாட்கள் இது குறைச்சா அது பொலிட்டிக்கல் எத்திக்கல் மீறதாகாதா? இல்ல, அனௌன்ஸ் பண்ணவே முடியாது. பெட்ரோல் விலை குறைப்பது அறிவிப்பு வராதா? குறைக்கிறது இருங்க. பெட்ரோல் விலை, டீசல் விலை வந்து இன்னைக்கு வந்து கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல கிடையாது. ஆயில் செக்டார் கம்பெனிஸோட அவங்க கூடி டிசைட் பண்றது தான்.
கவர்மெண்ட் வந்து வேணா சஜஷன் கொடுக்கலாமே தவிர 2000 இந்த பெட்ரோல் பிரைசஸை வந்து இது பண்ணதுக்கு அப்புறம் மார்க்கெட் ரேட்டுக்கு பெட்ரோலியம் கம்பெனிஸில் கொடுத்தப்புறம் அவங்க டிசைட் பண்ணுறது தான். அரசாங்கம் வந்து இதில் தலையிடுறதே கிடையாது. அரசாங்கம் வந்து அட்வைஸ் கொடுக்கும், பார்த்துக்குங்க இந்த மாதிரி ரொம்ப ஏற்றாதீங்க அப்படின்னு. ரெகுலேட்டரி பண்ணுறாங்களே தவிர அவங்க கவர்மெண்ட்டில் அனௌன்ஸ் பண்ணுறதே கிடையாது. நீங்கள் வந்து 2014 பட்ஜெட் எடுங்க, 2009 பட்ஜெட் எடுங்க, இல்லை 2004 வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் இருந்தபோது பட்ஜெட் எடுங்க. எல்லா பட்ஜெட்டுமே ஐயா எனக்கு 37 வருஷம் ஆடிட்டர் அனுபவம் இருக்குது. நான் 1982லேருந்து நான் பட்ஜெட்டை வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஈவன் 1984 எலெக்ஷன் வந்தபோது கூட அந்த ஆண்டில் வந்து பட்ஜெட் வந்து ஓட்டான கொண்டு வரும்போது பொலிட்டிக்கல் எத்திக்ஸ். ஏன் பொலிட்டிக்கல் எத்திக்ஸ்னா, ரூலிங் பார்ட்டி வந்து மக்களுக்கு ஃபேவராக அனௌன்ஸ் பண்ணி, ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த பவர் இருக்குது மக்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு. அவங்களுக்கு இதை பண்ணித்தரேன், அதை பண்ணித்தரேன், இதை கொடுக்க போகிறோம், அதை கொடுக்க போகிறோம்னு அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரைட் இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, வருமான வரம்பு இப்போ 7 லட்சம் ரூபா வச்சுட்டு இருக்காங்க இப்போ நியூ ஸ்கீமில். அதை 10 லட்சம் சொன்னால் அந்த ஸ்கீமில் இருக்கிறவங்கெல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க. அந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறத பொலிட்டிக்கல் எத்திக்ஸ். அதை தான் நேற்றுக்கு பாராளுமன்றத்தில் மதிப்பிற்குரிய பிரதம மந்திரி அவர்களும் சொன்னாங்க, இன்னைக்கு நிதி மந்திரி அவர்களும் சொன்னாங்க, we are following the convention of this country. இந்த நாட்டில் இதுவரைக்கும் என்ன நடைமுறை இருக்கோ அந்த நடைமுறையை. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஊடகங்கள் ஜாஸ்தியாக போச்சு, சோஷியல் மீடியா ஜாஸ்தியாக போச்சு. இந்த பட்ஜெட்டுன்னு வந்ததுக்கப்புறம் இந்த பட்ஜெட்டில் ஈவன் உங்கள் சேனலில் கூப்பிட்டு கேளுங்க, என்னை பட்ஜெட்டுக்கு பேச வரேன்னு, அம்மா இதில் ஒன்றுமே அனௌன்ஸ்மெண்ட் இருக்காது. இதுக்கு ஒரு பெரிய டிஸ்கஷனே தேவை கிடையாது. டைரக்ட் டேக்ஸ் ரேட்டோ இன்டைரக்ட் டேக்ஸ் ரேட்டு கவர்மெண்ட் கையிலேயே கிடையாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் கையிலையும் கிடையாது, ஸ்டேட் கவர்மெண்ட் கையிலும் கிடையாது. ஜிஎஸ்டி இது ஜிஎஸ்டியோட கவுன்சிலில், ஜிஎஸ்டியோட ஒவ்வொரு பாலிசியுமே ஜிஎஸ்டி கவுன்சிலில், பட்ஜெட்டில் எதுவுமே வராது. எப்பெல்லாம் ஜிஎஸ்டி கவுன்சில் மீட் பண்ணுதோ அதுக்கப்புறம் அவங்க என்ன கூடி மொத்தமாக டிசைட் பண்ணாங்களோ அதில் தான், வேறு எதுவும் கிடையாது. சட்டத்தில் ஏதாவது அமெண்ட்மெண்ட், ப்ரொசீஜரில் ஏதாவது அமெண்ட்மெண்ட் கொண்டு வரதா இருந்தால் ஜிஎஸ்டியில் கொண்டு வரலாம். டைரக்ட் டேக்ஸில் எந்த பெனிஃபிட்டும் வர முடியாது. ஏன்னா கன்வென்ஷனலாக சுதந்திரம் அடைந்து நம்ம வந்து ரிப்பப்ளிக் ஆனதுலேருந்து, குடியரசு ஆனதுலேருந்து எலெக்ஷன் இயரில் ரூலிங் பார்ட்டி பண்ணுவது இல்லை. அதை நேற்றுக்கு பிரதம மந்திரி பாராளுமன்றத்தில் கிளியரா சொன்னார். அப்ப வெறும் ஃபாலோயிங் தி கன்வென்ஷன். அப்ப வெறும் கேபினெட்டை கூட்டி ஒரு வோட் ஆஃப் தி அக்கவுண்ட்ஸ்க்கு நீங்க வந்து ஒப்புதல் வாங்கிட்டு போயிடலாமே. எதுக்கு இடைக்கால பட்ஜெட் அப்படி நான் பார்லிமென்ட்ல வச்சு இல்ல, அவங்க தான் கிளியரா தானே சொன்னாங்க, இன்டரிம் பட்ஜெட் தானே சொன்னாங்க. இட் இஸ் only an interim budget, இடைக்கால பட்ஜெட். இது ரொம்ப ஆரம்ப காலத்திலேருந்தே சொல்லிட்டு இருக்காங்க. ஊடகங்கள் வந்து நீங்க வந்து எஸ்பெஷலி தமிழ்ல இருக்கிற ஊடகங்கள்லாம் வந்து நீங்க இது நடக்குமா அது நடக்குமான்னு கலரி விட்டுட்டு இருக்கீங்களே தவிர, எங்களை மாதிரி எக்கனாமிஸ்டுக்கு தெரியும் இந்த பட்ஜெட்ல வந்து ஒரு ரேட்டும் குறைக்க மாட்டாங்க. ஊடகங்களுக்கு கலரி விட வேண்டிய அவசியம் இல்லை சார். மக்கள் என்ன எதிர்பார்க்கறாங்க? மக்கள் எதிர்பார்க்கணும்னா மக்களுக்கு வந்து ஊடகங்கள் சொல்லணும் சார். ஊடகங்களோட டியூட்டி சார், ஊடகங்களோட டியூட்டி இந்த பட்ஜெட்ல ஊடகங்கள் எதுவும் பிரீச் பண்றது இல்ல. ஊடகங்கள் பிரீச் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல சார். மக்கள் என்ன கேக்குறாங்களோ ஒரு மெசேஞ்சர், ஊடகங்கள் ஒரு மெசேஞ்சர் பிரீச் பண்ண வேண்டிய சார். மக்களை வந்து அப்படியே வந்து கலரி விடுறது கிடையாது, மக்களுக்கு எஜுகேட் பண்ணணும். மக்களுக்கு நீங்க என்ன எஜுகேட் பண்ணணும்? ஊடகங்கள் வந்து ஒரு மெசேஞ்சர். கவர்மெண்ட் கிட்ட என்ன மக்கள் எதிர்பார்க்கறாங்க, மக்கள் எதிர்பார்க்கற மக்கள்கிட்ட நீங்க சொல்லணும் இது இடைக்கால பட்ஜெட். அவங்களோட கேள்வியை முன்னாடி வைக்கிற நீங்க ஊடகங்களை அட்டாக் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. அனௌன்ஸே பண்ணல அப்படிங்கறது ஊடகங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. சரி, இன்னைக்கு இதுல பொலிட்டிக்கல் ஸ்டேட்மென்ட் எதுவும் இல்லன்னு சொல்லிட முடியுமா உங்களால? இன்னைக்கு நடந்த பட்ஜெட் ஸ்பீச்ல பொலிட்டிக்கல் ஸ்டேட்மென்ட் எதுவும் இது வரைக்கும் நடந்தது தான் சொன்னாங்க. பண்ண போறோம்னு எதுவும் சொல்லல. இன்னைக்கு பேசுன இது வரைக்கும் நடந்ததுதான் சொன்னாங்களே தவிர இனிமே என்ன பண்ண போறோம் சொல்ல. சரி, இந்த ஸ்கீம் கொடுத்திருக்கோம், அந்த ஸ்கீம் கொடுத்திருக்கோம், உங்களுக்கு இது கொடுத்திருக்கோம். இது வரைக்கும் கவர்மெண்ட் என்னென்ன ஸ்கீம் இருக்கோ அதை அடைஞ்சு பண்ண ஏற்கனவே சொல்லிட்டாங்க. இந்த பட்ஜெட்லயே சொல்லல, ஓராண்டுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. அடுத்த 5 ஆண்டுகளுக்கு 80 கோடி மக்களுக்கு அரிசி உண்டு 2028 வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு கூட காலையில் ஒரு ஊடகத்தில் கேட்டார், ஏன் பட்ஜெட்டுக்கு முன்னாடி எக்கனாமிக் சர்வே கொடுக்கல? எப்போதுமே எக்கனாமிக் சர்வே கொடுப்பாங்களே, இந்த தரம் கொடுக்கல. ஐயா நீங்கள் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க, உங்கள்கிட்ட தான் எல்லாரும் ஊடகங்கள்ட்ட தான் அனைத்து ரெக்கார்டும் இருக்கு, எங்கள்கிட்ட கூட கிடையாது. எந்த இன்டரிம் பட்ஜெட்டுக்கு முன்னாடி அரசு கொடுத்தாதான் சார் எங்க கிட்ட ரெக்கார்டு இல்ல. அரசு கொடுத்தாதான் நேஷனல் சாம்பிள் சர்வே விடணும். அரசு கொடுக்கிற டேட்டாவை நாங்க புதுசா எதுவும் பண்ண முடியாது. அரசு கொடுக்கிற டேட்டாவை நாங்க கொடுக்க போறோம். எக்கனாமிக் சர்வே ரிப்போர்ட் கிடையாது. இது சார் நீங்க சார் 5 வருஷம் யார் சார் ஞாபகம் வச்சுட்டு இருக்காங்க? நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னதான், மக்களுடைய மனதில் ஷார்ட் டேர்ம் மெமரி. இன்னைக்கு என்ன நடக்குதோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. எக்கனாமிக் சர்வே அனௌன்ஸ் பண்ணலன்னு சொன்னா எக்கனாமிக் சர்வே அனௌன்ஸ் பண்ணலன்னு சொல்லுவாங்க.
இந்த ஒருத்தர் வந்து இப்போ அருமையாக உங்கள் ஊடகத்தில் சொன்னார், நான் வந்தபோது வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்தேன். 40 லட்சம் லிமிட் எங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணணும். இன்னைக்கு ஜிஎஸ்டி லிமிட் நாங்கள் சிறு தொழில் வியாபாரம் இருங்க. சிறு தொழில் நான் ஒரு கேள்வி கேட்டுறேன். ஃபினான்ஸ் மினிஸ்டர் இன்னைக்கு முக்கியமான ஒரு பாலிசி சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தில் 3 கோடி வீடு கட்டி கொடுத்துருக்கோம். அடுத்த வருஷம் 5 கோடியா பண்ண போறோம். அடுத்த வருஷத்துல பை அண்ட் பில்ட் அப்படின்னு சொல்லி 2 டேர்ம்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. முன்ன வந்து கட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ வாங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாலிசி டெசிஷன் புதுசு இல்லைங்களா? இதுல பட்ஜெட்ல ஒண்ணு ப்ரொவிஷன் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அனௌன்ஸ் வந்து பண்ணுவோம். அது என்ன பண்ண போறோம். சரி இருங்க. இதுக்கு ஒரு வாரத்துக்கு இது இப்படி சொன்னீங்கன்னா நான் இன்னொன்னுமே சொல்லுவேன். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ராமர் கோவில் திறக்கப்பட்டது. அப்பயே சொன்னார் 1 கோடி வீட்டுக்கு 300 யூனிட் வரா மாதிரி ரூஃப் டாப்பில் கவர்மெண்ட் பண்ணி கொடுக்க போகிறது. இப்போ ஒன்றும் இல்லை, ஜல்ஜீவன் யோஜனா நடந்துட்டுருக்கு. கிராமங்கள் தோறும் இப்போ தண்ணீர் கனெக்ஷன் இது நடந்துட்டுருக்கு. இதுக்கு வந்து இந்த பட்ஜெட்டில் இது நடந்து கொண்டு இருக்கிற ஸ்கீம்ஸ், இதுவரைக்கும் நடந்து கொண்டு இருக்கிற ஸ்கீம்ஸ்க்கு கொடுக்குறாங்க. புதுசாக வந்திருக்கிற சொன்ன ஸ்கீமுக்கு நீங்கள் பட்ஜெட்டில் நான் இப்போ எடுத்து தரேன். நீங்க அட்லீஸ்ட் நிதி மந்திரி அவர்கள் 1 மணி நேரம் தான் ஒரு ரூபாய் நிதி ஒதுக்கலன்னு சொல்றீங்க. அப்ப அறிவிக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு லட்சுமி நாராயணன், தொழில்துறையினருக்கு இதுல ஜிஎஸ்டில நிறைய குழப்பம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க, எம்எஸ்எம்இக்கு நிறைய பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இதுல வெள்ளத்தின் போது நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. குறிப்பா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அம்பத்தூர், தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் நிறைய தொழில்துறையினர் பாதிக்கப்பட்டாங்க. அவங்களுக்கு இப்போ வரைக்கும் ஏதாவது மத்திய அரசு ஏதாவது உதவி கிடைச்சிருக்கா? அது மாதிரியான சூழ்நிலையில் சந்திக்கக்கூடிய தொழில்துறையினருக்கு ஏதாவது எதிர்பார்ப்புகள் இருந்ததா? இது போன்ற இயற்கை பேரிடர்களில் பாதிக்கப்படக்கூடிய தொழில்துறையினருக்கு இப்போ அவங்களுக்கு வந்து யாருக்குமே நிறைய பேர் வந்து இன்சூரன்ஸ் கொடுத்து அந்த இன்சூரன்ஸ் இதாகலை. அந்த இன்சூரன்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் அவங்களுக்கு வந்து அவங்க எதிர்பார்க்காம அந்த ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. இப்போ அவங்க கேட்குற ரெக்கார்ட்ஸை சப்மிட் பண்றோங்கிற போது அதுல சில சிக்கல்கள்லாம் வரும்போது அந்த இன்சூரன்ஸ் முழுமையா அவங்களுக்கு வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கிடைக்கலைங்கிறது தான் உண்மை. அதுக்கு பல போராட்டங்கள் அவங்க நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. பட் அதுல இருந்து நிறைய தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களுக்கெல்லாம் அந்த அறிவிப்புகளே வெளியவில்லை. யார் எவ்வளவு சேதங்கள் ஏற்பட்டுச்சு, என்ன நடந்ததுங்கிறதெல்லாம் வெளிவரவே இல்லை. இப்ப இன்சூரன்ஸ்ல இருந்து ஸ்பெஷல் ஆபீசர்ஸ்க்கு அப்பாயின்ட்மென்ட் சொன்னாங்களே, அந்த காப்பீட்டு நிறுவனங்கள் இதுக்காக ஸ்பெஷல் ஆபீசர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு நிதி அமைச்சர் கூட சொல்லிட்டு போனாங்களே, அது எதுவும் நடக்கலையா? ஆமா சார், சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு நடந்திருக்குங்கிறது முழுமையான விவரங்கள் வெளியே வரல சார். சொன்னாங்க, எனக்கு தெரிஞ்சு அது இன்னும் அது முழுமையா எந்த அளவுக்கு செயல்பட்டு இருக்குங்கிறது தெரியல. நிறைய பேர் சரி வர்றது வரட்டும், நம்ம பார்க்குற அடுத்த வேலையை பார்ப்போம்ங்கிற அளவில் தான் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த ரிப்போர்ட்ஸ் இன்னும் சரியான முறையில் எனக்கு வரல. சரி, இப்ப தொழில்துறையினருக்கு இந்த மாதிரி இடைக்கால பட்ஜெட்ல எதுவும் வர வாய்ப்பு இல்லை, புதிய அறிவிப்புகள் எதுவும் இடம்பெறாது அப்படின்ற ஒரு கருத்து திரு சேகர் அவர்கள் முன்வைக்கிறாரு. பட் இதுலயும் சில எதிர்பார்ப்புகள் எங்களுக்கு இருக்கு அப்படின்னு நீங்க எப்படி சொல்றீங்க? நீங்க ஆமா சார், ஏன் இந்த எதிர்பார்ப்பு கடைசி நேரம் வரைக்கும் சார் எதிர்பார்ப்புங்கிறது பொதுவாக எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் இருக்கத்தான் சார் செய்யும். அந்த எதிர்பார்ப்பு கிடைச்சா தானே நம்ம அதை சந்தோஷப்பட முடியும். எதிர்பார்ப்புகள் கிடைக்கலைங்கிற போது இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன், சோலார் ரூஃப் டாப்புக்கு நீங்க இவ்வளவு மானியங்கள் கொடுத்துருக்கிறீங்க, இது சிறந்த. பட் சிறு தொழில்கள்ல தங்களுடைய மேற்கூரையில் அமைக்கிறதுக்கு நீங்க 50% நெட்வொர்க் சார்ஜ் கட்டணுங்கிறீங்க. ஏன் அந்த எக்யூப்மெண்ட்ஸுக்கு மானியம் கிடையாது? டொமஸ்டிக்கு கொடுக்குற மானியத்தை சிறு தொழில் துறைகளுக்கு கொடுத்தா என்ன? அதை செய்திருக்கலாம்ல. இது ஒரு நியாயமான கேள்வி தானே? திரு சேகர், இதுக்கான பதில். இந்த மாதிரி சில எதிர்பார்ப்புகள் ஸ்மால் இண்டஸ்ட்ரிக்கு நிறைய இருக்கு சார். சார், எதிர்பார்ப்புகள் எல்லாருக்கும் இருக்கலாம். ஆனா இந்த கண்ட்ரியோட பட்ஜெட் வந்துங்கிறது எப்படின்னா, எவ்வளவு வருமானம் எவ்வளவு செலவு. இன்னைக்கு நிதியமைச்சர் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஆண்டுக்கு எஸ்டிமேட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் 47 லட்சம் கோடி. 47 லட்சம் புள்ளி 66 கோடி. 47 லட்சம் கோடி, நான் ரவுண்டாக சொல்கிறேன் ஒரு உதாரணத்துக்கு. 47 லட்சம் கோடி. அதில் நேர்முக மறைமுக வரியிலேருந்து 26 லட்சம் கோடி வருது அப்படிங்கிறாங்க. அப்புறம் மற்றது நான் பிளானிங் எக்ஸ்பெண்டிச்சர், பாரோயல் எல்லாமே அவங்க சொல்கிறாங்க. அப்போ இந்த 47 லட்சம் கோடி, சென்ற ஆண்டு இது 44 லட்சம் கோடி இருந்துச்சு. அந்த 3 லட்சம் கோடி என்ன? இந்த நார்மல் இன்ஃப்ளேஷனரி எஃபெக்ட் இருக்க தான் செய்யும். ஏன்னா இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஜனவரி வந்துருச்சு,
மத்திய அரசு ஊழியர்களுக்கு டிஏ இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஏற்றங்களினால வர செலவுகள் இருக்குது. எதிர்பாராத கண்டிஜென்சி செலவுகள்லாம் இருக்குது. இதில் சிறு வணிகள் ஏற்படுத்தணும் அப்படின்னா ஏற்கனவே ஸ்டார்ட் அப்ஸ்க்கும் எம்எஸ்எம்இ செக்டார்லேயும் கோவிட் வந்த பீரியட்லேருந்து பெனிஃபிட்ஸ் நிறையா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா சிறு குறு தொழில் அப்படிங்கிறதே 10 கோடி 50 கோடி இருந்ததை 250 கோடி வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. லிமிட்டே சுதந்திரம் அடைந்து 70 ஆண்டுகளில் இல்லாத லிமிட்டு 10 கோடி 50 கோடி தான் இருந்ததை 50 கோடி 250 கோடின்னு கொண்டு போயிட்டாங்க அவங்களுடைய லிமிட். ஸோ அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே கிடைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இன்றைக்கும் வங்கிகளில் ரெகுலராக நிறைய வங்கிகளில் ரெகுலராகவே ஜிஎஸ்டி கட்டிட்டு ரெகுலராகவே வருமான வரி தாக்கல் பண்ணுறவங்களுக்கு அந்த டேக்ஸை கட்டுறதுக்குன்னே ஒர்க்கிங் கேபிட்டல் ஃபெசிலிட்டி கன்செஷன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் நேஷ்னலைஸ் பேங்க்கில் நிறைய பேங்க்கில் ஸ்கீம்ஸ் வச்சுருக்காங்க. எஸ்பெஷலி எம்எஸ்எம்இ செக்டார். நீங்கள் 5 ஆண்டுகளாக நான் நேர்முக வரியிலையும் மறைமுக வரியிலையும் இருக்கேன், ஜிஎஸ்டி வரியிலையும் இன்கம் டேக்ஸ்லையும் நான் ரெகுலராக கட்டிகிட்ருக்கேன், என்னோடய இன்கம் டேக்ஸ் நான் ரிட்டர்ன்ஸு என்னோடய ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ்லாம் பர்ஃபெக்டாக ஃபைல் பண்ணிட்டுருக்கேன்னு அந்த பேங்க் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுக்கலாம் அவங்க கொடுத்தீங்கன்னா நீங்கள் எவ்வளவு ஜிஎஸ்டி கட்டுறீங்களோ அந்த ஜிஎஸ்டி கட்டுற லெவலுக்குள்ள 30 to 40% லோன் அதுக்குன்னு தனி ஃபெசிலிட்டி மாதிரி கொடுக்கறதுக்கு நிறைய பேங்க்கில் நேஷனலைஸ் பேங்க்கில் அனௌன்ஸ் பண்ணி நிறைய பேங்க்கில் நடந்துகிட்ருக்கு. இல்லைலாம் கிடையாது, இது மாதிரி இருக்குது. இப்போ கூட ஒருத்தர் சொன்னார் 40 லட்சத்தை லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அவர் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். 2017 வரைக்கும் இது 10 லட்சமாக தான் இருந்துச்சு. 2017 வரைக்கும் இது 10 லட்சம் தான் இருந்துச்சு. அப்போ யோசிக்கணும், 70 ஆண்டுகள் 10 லட்சமாக இருந்ததை 2019 வரும்போது அவங்க 20 லட்சம் தான் வச்சுருந்தாங்க. இந்த கோவிட் வந்ததுக்கப்புறம் அதை 40 லட்சம் ஆக்கினாங்க. அப்படியே இருந்தாலும் என்ன பண்ணாங்க, வருமான வரி சட்டத்தில் நீங்கள் சிறு வியாபாரியாக இருக்கீங்க, ஒரு காலத்தில் 40 லட்சம் இருந்துச்சு, 84 40 லட்சம் கொண்டு வந்தாங்க. அதை 2009 கிட்ட தான் 1 கோடி ரூபா கொண்டு வந்தாங்க. இந்த அரசாங்கம் வந்த உடனே 3 கோடி ரூபா, சென்றாண்டு 2 கோடியிலேருந்து 3 கோடி ரூபா. நீங்கள் 3 கோடி ரூபாய்க்குள்ள வியாபாரம் வச்சுருக்கீங்களா, உங்கள் டிரான்சாக்ஷனை பேங்க் மூலமாக பண்ணுங்கள். 95% ஆஃப் த டிரான்சாக்ஷனை பேங்கிங் சேனலில் பண்ணுங்கள். நாங்கள் உங்களை ஒன்றும் கேள்வி கேட்க மாட்டோம். 3 கோடி ரூபா உங்கள் பிஸ்னஸுக்கு 6% கால்குலேட் பண்ணி வருமானம் டிக்ளேர் பண்ணுங்கள், அது எங்களுக்கு போதும். நாங்கள் உங்களை எந்த கேள்வியும் கேட்க மாட்டோம். சென்ற ஆண்டு இது 2 கோடியாக இருந்துச்சு, இது 3 கோடி ஆக்கினாங்க. அப்போ இருங்க, நீங்கள் பேங்கிங் டிரான்சாக்ஷன் மூலமாக இவ்வளவு வசதி மத்திய அரசு பண்ணி கொடுத்துருக்குன்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது எம்எஸ்சிஎம்இல என்பிஏ உடைய நம்பர்ஸ் அதிகரிச்சிட்டு இருக்குன்னு திரு லட்சுமி நாராயணன் ஒரு குற்றச்சாட்டு. சார் நான் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன் சார். எம்எஸ்எம்இ செக்டார் அவங்க பிஸ்னஸ் பண்ணும்போது நான் ஒரு ஆடிட்டராக நான் 37 வருஷத்தில் நான் அவங்க பண்ணுற சில குறைகள்லாம் நான் பார்த்துருக்கேன் சார். பிஸ்னஸ் நல்லா நடக்குதுன்னு ஒன்று என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒர்க்கிங் கேபிட்டல் எடுத்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் போய் பிளாக் பண்ணிடுவாங்க. இப்போ எனக்கு ஆண்டுக்கு ஒரு 15 லட்சம் 20 லட்சம் லாபம் வந்துட்டுருக்கு அப்படின்னா அப்போ அந்த பிஸ்னஸில் வர லாபத்தில் என்றைக்குமே என்ன சொல்கிறாங்கன்னா டேக்ஸ் போக நீங்கள் அதில் 30% எடுத்து உங்கள் பர்சனல் பண்ணிக்கலாம். மீதி 40% 50% அந்த பிஸ்னஸ்லேயே தான் சைக்கிள் பண்ணணும். இவங்க என்ன பண்ணுறாங்க, எந்த செக்டார்லாம் என்பிஏ போகிறதுனா டைவர்ஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ், லாபமாக ஓடிட்டு இருந்ததில் டைவர்ஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் எடுத்து ஒரு வீடு கட்டிடுவாங்க. பிஸ்னஸில் லாபம் வருதுன்ட்டு நாளைக்கு லாபம் வரும் நாளைக்கு லாபம் வரும்னு ஒரு ப்ரொஜெக்ஷனில் அதுக்கு ஹவுசிங் லோன் கவர்மெண்ட்டில் கொடுக்குறான், 15 வருஷம் கொடுக்குறான், 25 வருஷம் வரைக்கும் ஹவுசிங் லோன் இருக்குன்னு போக மாட்டாங்க. அதான் லாபம் வருதே, நான் எதுக்கு வட்டி கட்டணும்னு வச்சுட்டு இந்த ஃபண்ட் எடுத்து அங்கே போட்டுருது. பிஸ்னஸ் ஒன்று அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில் ஆகிடும், க்ரோத் இருக்காது. இல்லை ஏதாவது ஒரு எக்கனாமிக் ஃபேக்டரில் ஒரு செக்டார்லேருந்து இன்னொரு செக்டார் க்ரோத் இருக்குது. இவங்க பார்த்துட்டு இருக்கிற செக்டார் நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க, ஆட்டோமோட்டிவ் செக்டார் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் க்ரோத் இருந்துச்சுன்னா அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டாரில் ஒரு க்ரோத் இருக்குது, கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டாரில் ஒரு க்ரோத் இருக்குது. அப்போ யூனிஃபார்ம் க்ரோத் எல்லாம் கிடையாது. அப்படி இருக்கும்போது இவங்க ஃபண்டை டைவர்ட் பண்ணிடுறாங்க. இல்லை ஒர்க்கிங் கேபிட்டல் லிமிட்டில் எனக்கு ஃபண்டு சேஃபாக இருக்குது அப்படிங்கிறதுல ஃபேக்ட்ரியை டெவலப் பண்ணிடுறேன், ஃபேக்ட்ரிக்குன்னு தனியாக லோன் கொடுக்குறாங்க, அதுக்கு டைம் இருக்குது. அந்த மாதிரி போகிறது கிடையாது. ஸோ டைவர்ஷன் ஆஃப் நல்ல நடத்திருக்கிற பிஸ்னஸில் என்பிஏ ஆகிறதுக்கு ஒரே ஒரு காரணம் டைவர்ஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் தான் சார். இட் இஸ் நாட் தி கண்ட்ரி ஆர் கவர்மெண்ட் பாலிசி. இவங்களுடைய தவறான முடிவுகளில் தான் அது என்பிஏ ஆகிட்டு இருக்கு. நான் வேணா 195 கேஸில் இதான் நடக்குது. இது என்னோட அனுபவம். சரி, இதுக்கு நம்ம பதில் கேட்கலாம். அடுத்ததாக விவசாயத்திற்கு காவிரி தனபாலன் முன்னேறிகளோட பேசலாம். சார் வணக்கம். ஐயா வணக்கம். இணைப்பு இருக்கீங்க. பட்ஜெட் உரையை முழுமையா கேட்டிருப்பீங்க. ஒரு விவசாயியா இந்த பட்ஜெட்ல நீங்க
என்னென்ன எதிர்பார்ப்பெல்லாம் உங்களுக்கு இருந்தது, இதுல வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு அப்படின்றது நீங்க எப்படி பாக்குறீங்க? எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது ஒட்டுமொத்த இந்தியாவை 27க்குள்ள ஏக்கடிக்குது 27க்குள்ளார வந்து ஒரு வளர்ச்சி அடைந்த நாடாக உருவாக்கிறோன்னு சொன்னாங்க. ஆனால் அதை உருவாக்கணும்னா உண்மையிலேயே ஒரு பெரிய அளவில் விவசாயிகளுடைய சப்போர்ட் இல்லாமல், வேளாண்மை துறையினுடைய சப்போர்ட் இல்லாமல் அதை சாத்தியப்படுத்த முடியாது. அந்த வகையில் இந்த அரசாங்கம் 10 ஆண்டுகளில் ஒரு வியக்கத்தகுந்த வகையில் நமக்கு வந்து ஒரு ஒத்துழைப்பு நல்குவாங்க, ஒரு பெருந்திட்டங்களை வகுப்பாங்கன்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். இந்த அறிவிப்பில் அதை சொல்லுவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். அந்த வகையில் நதிகள் இணைப்பு திட்டத்தை கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது எங்களுடைய பெரிய எதிர்பார்ப்பாக இருந்தது. ரெண்டாவது, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே உணவளிக்கக்கூடிய இந்த செக்டரில் இருக்கக்கூடிய வேளாண்மை சார்ந்த வாகனங்களுக்கான ஜிஎஸ்டியிலிருந்து விலக்கு கொடுப்பாங்க அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். அந்த விலக்கு இல்லை. இதையும் தாண்டி வேளாண்மை சார்ந்த உற்பத்தி துறையில் இருக்கக்கூடிய, மதிப்பு கூட்டுதலில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அதாவது தொழில்துறைக்கான உதவி அப்படிங்கிறதுல வேளாண்மை சார்ந்ததுக்கு மட்டும் இந்த விஷயத்தில் மிக முக்கியமாக ஒரு கவனம் எடுக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தா 4% மாநில வரிகள் மத்திய வரிகள் இருக்கும்போது இந்திய அரசாங்கத்தினுடைய சப்போர்ட் என்பது 25% மானிய உதவியாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு ஜிஎஸ்டி 18 இருந்து 24, 30, 28க்கு போன நிலையில் இந்த ஃபுட் ப்ராசஸிங் சொல்லக்கூடிய மதிப்பு கூட்டலுக்கு உள்ளார போகும்போது ஒட்டுமொத்த ஒரு பிரதிபலிப்பை உருவாக்கணும்னு சொன்னால் அந்த ஜிஎஸ்டிக்கு ப்ளஸ் ஆட் பண்ணி 25% ப்ளஸ் 18 சேர்த்து கிட்டத்தட்ட 43-44% மானியமாக கொடுத்துருந்தா உண்மையிலே இந்த தொழில்துறை அந்த வேளாண்மை சார்ந்த கட்டமைப்பை தாண்டி மதிப்பு கூட்டத்தில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி கண்டிருக்கும். அந்த அறிவிப்பு இதில் வரும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். அந்த அறிவிப்புகள் கொடுக்கப்படலை. இது எல்லாத்துக்கும் மேலாக விவசாயத்தில் விளைபொருள்கள் விற்பனை அப்படிங்கிறது இந்த உலகத்திலேயே இந்தியாவில் மட்டும்தான் என்ன விலைக்கு வேணாலும் நீங்கள் ஒரு தயாரிக்கக்கூடிய பொருளை விற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. ஒரு உதாரணம், இந்த கெமிக்கல் சார்ந்த ரசாயனம் சார்ந்த பொருட்களை விற்பனை செய்யும் போது அந்த நிறுவனங்கள் 150 மடங்கு லாபத்துக்கு விற்கிது. அப்போ வேளாண்மை என்பது ஒரு கட்டமைப்புக்குள்ளார ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை மீட்சிமை பெறக்கூடிய இடத்துல இருக்கும்போது நம்மளுடைய அறிவிப்புகள் இருந்து ஒரு உச்சபட்ச விலை, அதிகபட்ச விலை எம்எஸ்பியில் சொல்கிறப்ப சொல்லணும் உங்களுக்கு, அதிகபட்ச விற்பனை விலை ரீட்டைல் ப்ரைஸுக்கு எம்ஆர்பி கீழே மேக்சிமம் ரீட்டைல் ப்ரைஸ் அப்படிங்கிறத ஒரு வரையறை பண்ணணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, ரசாயன உரத்துக்கு பண்ணியிருக்கீங்க இல்லையா, அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு தமிழ்நாடு எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 கோடி, கிட்டத்தட்ட 2800 3000 கோடி ரூபாய்க்கு ஒரு ஆண்டுக்கு கெமிக்கல் சார்ந்த வர்த்தகம் நடக்குது. அப்போ இது மாதிரி இந்தியா பூரா பார்க்கணுங்கன்னா கிட்டத்தட்ட 30 லட்சம் கோடி அளவுக்கு நடக்குது. அப்போ 30 லட்சம் கோடி அளவுக்கு ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை மீட்சிமை பெறக்கூடிய நிலையில் அதிகபட்ச விலை என்ன அப்படிங்கிறத நீங்கள் வரையறுத்திருந்தீங்கன்னா இந்த விவசாயிகளுக்கு ஒரு சப்போர்ட் கிடைச்சிருக்கும். அதை இந்த கவனத்தில் இந்த நிதிநிலை அறிக்கையில் அறிவிப்பீங்கன்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். இதை தாண்டி விவசாயிகளுக்காக கொடுக்கக்கூடிய ஊப்பு தொகை அப்படின்னு சொல்லக்கூடிய 6000 என்பது சிறு குறு விவசாயிக்குன்னு நீங்கள் அறிவிச்சிருக்கிறீங்க. அந்த சிறு குறு விவசாயிகளை இந்தியாவில் 65% பேர் வேளாண்மை சார்ந்திருக்கும் போது சிறு குறு விவசாயிகள் உங்களுடைய கணக்கு பட்டியல் படி கிட்டத்தட்ட 45% பேர் இருக்கிறாங்க. அப்போ அவங்க அத்தனை பேருக்கும் பலன் கிடைச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னால் பெரும்பாலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மை சொத்துக்கள் நிலங்கள் யார்கிட்ட இருக்குன்னு சொன்னால் மடங்கள், கோயில்கள், அறக்கட்டளைகள், இதை தாண்டி தனியார்கிட்டேருந்து குத்தகை விவசாயம் செய்யக்கூடியவர்கள். அப்போ நீங்கள் ஒரு குத்தகை ரைபரியன்ற அதாவது ஒரு விவசாயினுடைய உரிமை அடிப்படையில் அவர் சிறு குறு விவசாயிங்கிறத அடையாளம் கண்டு குத்தகை சாகுபடி விவசாயிகளுக்கும் உங்களுடைய உதவிக்கரம் இந்த அறிக்கையில் நிதியமைச்சருடைய பட்ஜெட் உரையில் 11.8 கோடி விவசாயிகள் பிஎம் கிசான் நிதியின் கீழாக பயன்பெறாங்க அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த நிதி அப்படின்றது இன்னும் அதிகரிக்கப்படணுமா? 11.8 கோடி அப்படின்ற எண்ணிக்கை அதான் கேட்கிறேன். இந்தியாவில் இருக்கிற 130 கோடி பேர்ல கிட்டத்தட்ட 80 கோடி பேர் வேளாண்மை சார்ந்து இருக்கிறாங்க. 80 கோடி பேர் வேளாண்மை சார்ந்திருக்கும் போது 11 கோடிக்கு பேருக்கு மட்டும்தான் சலுகை அப்படின்னு சொன்னா அந்த திட்டத்தில் ஏதோ ஒரு குறைபாடு இருக்குன்னு தானே அர்த்தம். அப்ப அவங்கள நீங்க மீட் அவுட் பண்ணணும்ல, அதுக்கான திட்டமிடுதல் இல்ல அப்படிங்கறத எங்களுடைய வேண்டுகோள். இன்னொரு புள்ளி விவரம் இருக்கு. இதுவரைக்கும் நேரடி மானியம் மூலமா 37 லட்சம் கோடி
ரூபாய் வந்து நேரடி மானியம் மூலமா கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு மத்திய அரசு சொல்லுது. 2.7 லட்சம் கோடி நாங்க சேமிச்சிருக்கோம், லீக்கேஜ் ஸ்டாப் பண்ணிருக்கோம் அப்படின்னு நிதியமைச்சர் சொல்றாங்க. மானியங்கள் விவசாயிகளுக்கு தான் பிரதானமா தேவை. ஏன்னா அதெல்லாம் நான் மறுத்து கருத்து இல்ல, மாற்று கருத்து இல்ல. நீங்க இல்ல வங்கிகளுடைய கணக்குகளை பணம் போனா அந்த லீக்கேஜ் தடுக்கப்படுங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா லீக்கேஜ்ங்கிற போர்வையில உண்மையான விவசாய அடையாளம் காணாம போயிட்டீங்களேங்கிறது தான் வருத்தம். நீங்க விவசாயிக்கு சப்போர்ட்னு சொன்னா, ஒரு நிலத்தை சென்னையில் இருக்கிற ஒரு தொழிலதிபர் கிராமத்தில் ஏகப்பட்ட நிலத்தை வளைச்சு போட்டுருக்காங்க. ஒரு உதாரணம் எடுத்துக்கீங்களேன், சென்னையில் துவங்கி கன்னியாகுமரி வரைக்கும் கிழக்கு கடற்கரை சாலையில் 2 ரோட்டு ஓரத்தில் இருக்கக்கூடிய அத்துணை நிலங்களும் அரசியல்வாதிகளுடைய பினாமி பேர்ல இருக்கு. அத்தனை நிலங்களும் தரிசா கிடக்கு. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, ஒருத்தர் லீஸுக்கு கொடுக்குறாங்க, இல்ல யாரோ ஒருத்தர் லீஸுக்கு சாவடி பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு அந்த மானியம் கிடைக்குதா அப்படின்னா, நிலத்துல மெட்ராஸ்ல உட்கார்ந்துருக்கிறவர் இந்த மானியத்தை வாங்கிட்டு இருக்காரு. இது மாதிரி தான் இப்ப நிலைமை இருக்கு. அது அடையாளம் காணப்படணும். உண்மையான விவசாயிகள் பயிர் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மத்திய அரசினுடைய சப்போர்ட் இருக்கணும் அப்படிங்கறதா எங்களுடைய வேண்டுகோள். இதே நேரத்தில் 4 கோடி பேர் வந்து காப்பீடு திட்டத்தில் பயனடைஞ்சிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்த சரி மாநில அரசுகளும் இருக்கட்டும், மத்திய அரசாக இருக்கட்டும், இதுவரைக்கும் அறிவிச்ச காப்பீடு திட்டத்தில் உண்மையிலே விவசாயிகள் பலனடைஞ்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா உண்மையிலே விவசாயிகள் பலனடையல. பலனடைஞ்சவர்களா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பீடு நிறுவனங்கள் தான் பலனடைஞ்சிருக்கு. ஒரு உதாரணம் தமிழ்நாட்டை எடுத்துக்கும். ஒரு உதாரணத்துக்கு கடந்த 5 ஆண்டுகள்ல பட்ஜெட்ல நிதிநிலை அறிக்கையில் 2300 கோடி அறிவிக்கப்பட்டிருக்கு. மாநில அரசினுடைய பங்களிப்பும் மத்திய அரசு பங்களிப்பும் சேர்த்து தான் அந்த தொகை வழங்கப்படுது. ஆனா அந்த 2300 கோடியை ஒவ்வொரு ஆண்டும் ஒரு காப்பீடு நிறுவனம் இழப்பீடா தந்திருக்கு, இல்ல 2300 கோடிக்கு 4000 கோடி கொடுத்திருக்கு அப்படின்னு சொன்னா மகிழ்ச்சியா நம்ம ஏற்றுக்கலாம். அந்த காப்பீடு நிறுவனங்கள் நஷ்டஈடு தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து வழங்கியிருக்குன்னு. ஆனா கடந்த 5 ஆண்டு சர்வே எடுத்து பார்த்தா அரசு கொடுத்த 2300 கோடியில பாதிய கூட இழப்பீடா வழங்காத நிலைதான் இன்னைக்கு இருக்கு. இதே தான் மத்திய அரசினுடைய நிலையம். மத்திய அரசு வழங்கக்கூடிய நிதியும் இது போல மாநிலத்தில் இருக்கக்கூடிய உழவர்களுக்கு காப்பீடு தொகையா போயிருக்கா அப்படின்னு பார்த்தா அது இல்ல. ஆனா மாற யாருக்கு போகுதுன்னா அந்த காப்பீடு நம்ம தொடர்ந்து பேசலாம். நன்மை அடைஞ்சிருக்கு. அதே மாதிரி வங்கிகள்ல விவசாயிகள் லீக்கேஜ் ஸ்டாப் பண்றது அப்படின்றது ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான் அப்படின்னு சொல்றாரு. ஆனா சரியான நபரை ஐடென்டிஃபை பண்ணல மிகப்பெரிய சிக்கல் இருக்கு இன்ன வரைக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? பட்ஜெட் ஸ்பீச்லயும் 37 லட்சம் கோடி ரூபாய் மானியம் கொடுத்திருக்குன்னு சொல்றாங்க. 2.7 lakh crore வந்து மிச்சம் எடுத்திருக்குன்னு சொல்றாங்க. அந்த மிச்சம் அப்படின்றதுல இன்னும் பெற வேண்டியவர்களுக்கு தகுதியானவர்களுக்கு கிடைக்காம போகுதா சார்? அக்ரிகல்ச்சர் லிஸ்ட், அக்ரிகல்ச்சர் ரெக்கார்ட்ஸே ஸ்டேட் கவர்மெண்ட்டோட இதை வச்சு தான் மெயின்டைன் பண்ணுது. மத்திய அரசு வந்து டைரெக்டாக அக்ரிகல்ச்சர்கிட்ட கனெக்ட் கிடையாது. அக்ரிகல்ச்சரலிஸ்ட்டுக்கு பணம் போகிறது தான் இந்த ஜன்தன் அக்கௌண்ட் மூலமாக டைரெக்டாக போகிறதே தவிர இவங்கள்ட்ட இவ்வளவு நிராகரிக்கிறது. இதுக்காக தான் போன வருஷம் ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. இந்தியாவில் இருக்கிற லேண்டெல்லாம் ஒரிஜினலாக யார் பேரில் இருக்குது? இன்றைக்கி வந்து மத்திய அரசாங்கத்தில் அந்த மாதிரி ஒரு ரெக்கார்டே கிடையாது. ஆல் லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் ஒன்லி வித் ஸ்டேட் கவர்மெண்ட். அதனால் அவர் வந்து மத்திய அரசாங்கம் வந்து இது நேரடியாக இவங்க பேரில் இருக்குது, இவங்க பேரில் மத்திய அரசாங்கத்தில் கிடையாது. இப்போ மாநில அரசாங்கம் வந்து சொல்லி இவர் வந்து சிவர விவசாயி, இவர்கிட்ட தான் இவ்வளவு இருக்குன்னு இவங்க ரெக்கார்டில் வச்சிருக்காங்கன்னா பத்திரப்பதிவுத்துறையில் வர்ற ஒரு வருமானத்தையும் மத்திய அரசு எடுத்துக்கும் போல இருக்கே. இல்லை, பத்திரப்பிரிவை எடுக்க சொல்ல இல்லையே. மத்திய அரசாங்கம் என்ன சொல்லுதான், இதை தான் தவறாக நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ஏன் தவறாக எடுக்கிறீங்க? இப்போ ரெக்கார்டு, இப்போ நீங்கள் இந்தியாவோட சிட்டிசன், நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்காரராக இருக்கலாம், ஆனால் இந்தியன் பாஸ்போர்ட் தான் வச்சிருக்கீங்க. தமிழ் பேசுறவங்க நம்ம நீங்க சொல்ற விஷயத்தை 2 வருஷத்துக்கு முன்னாடி பத்திரப்பதிவுத்துறையில நேஷனலைஸ் பண்ணணும், ஒரே நாடு ஒரே பத்திரப்பதிவு அப்படின்ற முயற்சியை மத்திய அரசு எடுத்ததா இல்லையா? திருப்பி சொல்றேன், பத்திரிகை பதிவுத்துறையை அவங்க வந்து நேஷனலைஸ் பண்ணல. இந்த நாட்டின் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு டிஜிட்டலைசேஷன் இப்போ கொண்டு வந்தது. டாக்குமெண்ட் வந்து யார் ஓனருங்கிறது அந்த நாட்டில் கண்ட்ரிக்கு தெரியணும். நீங்கள் மாநில அரசாங்கம் சொன்னால் தான் தெரியும். இப்போ உங்கள் வீடு வந்து உங்கள் இடம் வந்து யார் பேரில் இருக்குங்கிறத மாநில அரசாங்கம் சொன்னால் தான் தெரியும். மாநில அரசாங்கம் வந்து இப்போ நீங்கள் 5000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வச்சு ஒரு வீடு வச்சிருக்கலாம். இதில் வந்து அஃபோர்டபுள் ஸ்கீமில் 500 ஸ்கொயர் ஃபீட்டில் தான் பிஎம் கிசான் திட்டத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் நேரடியாக தான் டிபிடி தான் சார் நேரடியாக ரெக்கார்டு யார் சார் கொடுக்குறா? மாநில அரசாங்கம் கொடுத்த ரெக்கார்டு ஜன்தன் அக்கௌண்ட். மாநில அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ரெக்கார்டு வித் ஜன்தன் அக்கௌண்ட்ஸ்ல தான் எப்படி அப்ளை பண்றாங்க? ஆன்லைன் வழியா அப்ளை பண்றாங்க, எப்படி அப்ளை பண்றாங்க? ஜன்தன் அக்கௌண்ட்ல டைரக்டா போறது. அக்கௌண்ட்ல போடுறாங்க சார். டேட்டா யார் தராங்க? மாநில அரசு தான். மாநில அரசு தான். மக்கள் நேரடியா ஆன்லைன்ல அப்ளை பண்றாங்க சார். மாநில அரசு தான். திரு காவேரி, நீங்க என்ன சொல்றீங்க இதுக்கு? எவிடன்ஸ் மாநில அரசு தான். யாரும் அப்ளை எல்லாம் பண்ணல. ஐயா, 19க்கு அப்புறம் பத்திரப்பதிவு நடந்தது. புதுசா சிறு விவசாயி நான் 1 ஏக்கர் நிலம் வாங்கிட்டேன்,
எனக்கு பிரதம மந்திரியோட நிதி உதவி ஊக்கத்தொகை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணா அப்லோடில் ஏற்றுக்க மாட்டேங்குது. 19க்கு முன்னாடி பத்திரம் பதிவு பண்ணவங்களுக்கு தான் சேருது. இப்போ 19லேருந்து 24 வரைக்கும் இருக்கக்கூடிய 5 வருடங்களுக்கு உள்ள பத்திரப்பதிவு பண்ணினவங்க சிறு விவசாயி லிஸ்ட்டில் வர முடியல. அப்போ நீங்கள் மாற்றணும்ல. உங்களுடைய உண்மையான திட்டம் என்ன? சிறு குறு விவசாயி 1 ஏக்கர் நிலம் இருந்தால் கொடுப்பேன், 2.5 ஏக்கருக்குள்ளே இருந்தால் நான் மத்திய அரசினுடைய நிதி உதவி கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஸ்டில் இன்னும் தேதி வரைக்கும் வச்சிருக்கணும்ல. ஆனால் 19க்கு அப்புறம் நீங்கள் நடைமுறையிலே கொண்டு வரலையே சார். இதில் என்ன ப்ராக்டிக்கலாக நீங்கள் பண்ணுறீங்கன்னு நான் சொல்லிடுறேன். 2 ஏக்கர் இருக்கிறவங்களுக்கு தான் கொடுக்குறேன், இல்லை 2-3 ஏக்கர் மேக்ஸிமம் வச்சுருக்க இவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ அப்பா பிள்ளை இருக்காங்க அப்படின்னா 2 ஏக்கர் இருந்தால் அப்பாவுக்கு மாத்திரம் கிடைக்குது. அதுல ஒரு ஏக்கர் 10,000. பிரதமர் நரேந்திர மோடி பேசுறது என்ன நேரலையில கேட்டலாம். निर्मला जी और उनकी टीम को बहुत बहुत बधाई देता हूं. साथियों, इस बजट में युवा भारत की युवा आकांक्षाओं का, भारत की यंग एस्पिरेशंस का प्रतिबिंब है. बजट में 2 महत्वपूर्ण निर्णय लिए गए हैं. रिसर्च और इनोवेशन पर 1 लाख करोड़ रुपए का फंड बनाने की घोषणा की गई है. बजट में स्टार्टअप्स को मिलने वाली टैक्स छूट के विस्तार का भी ऐलान किया गया है. साथियों, इस बजट में फिस्कल डेफिसिट को नियंत्रण में रखते हुए कैपिटल एक्सपेंडिचर को 11,11,111 करोड़ रुपए की ऐतिहासिक ऊंचाई दी गई है. अर्थशास्त्रियों की भाषा में कहें तो एक प्रकार से स्वीट स्पॉट है. इससे भारत में 21वीं सदी के आधुनिक इंफ्रास्ट्रक्चर के निर्माण के साथ ही युवाओं के लिए अनगिनत रोजगार के नए अवसर तैयार होंगे. बजट में वंदे भारत स्टैंडर्ड की 40,000 आधुनिक बोगियां बनाकर उन्हें सामान्य यात्री ट्रेनों में लगाने का ऐलान किया गया है. इससे देश के अलग अलग रेल रूट पर करोड़ों यात्रियों में आरामदायक यात्रा का अनुभव बढ़ेगा. साथियों, हम एक बड़ा लक्ष्य तय करते हैं, उसे प्राप्त करते हैं और फिर उससे भी बड़ा लक्ष्य अपने लिए तय करते हैं. गरीबों के लिए हमने गांवों और शहरों में 4 करोड़ से अधिक घर बनाए. अब हमने 2 करोड़ और नए घर बनाने का लक्ष्य रखा है. हमने 2 करोड़ महिलाओं को लखपति दीदी बनाने का लक्ष्य रखा था. अब इस लक्ष्य को बढ़ाकर 3 करोड़ लखपति दीदी बनाने का कर दिया गया है. आयुष्मान भारत योजना ने गरीबों की बहुत मदद की है. अब आंगनवाड़ी और आशा वर्कर उन सबको इस योजना का लाभ मिलेगा. साथियों, इस बजट में गरीब और मध्यम वर्ग को एम्पावर करने, उनके लिए आय के नए अवसर बनाने पर भी बहुत जोर दिया गया है. रूफटॉप सोलर अभियान में 1 करोड़ परिवारों को सोलर रूफटॉप के माध्यम से मुफ्त बिजली प्राप्त होगी. इतना ही नहीं, सरकार को अतिरिक्त बिजली बेचकर लोगों को 15 से 20 हजार प्रति वर्ष की आय भी होगी और ये हर परिवार को होगी. साथियों, आज जिस इनकम टैक्स रेविशन स्कीम की घोषणा की गई है, उससे मध्यम वर्ग के करीब 1 करोड़ लोगों को बड़ी राहत मिलेगी. पिछली सरकारों ने सामान्य मानवी के सिर पर दशकों से
ये बहुत बड़ी तलवार लटका कर रखी थी। आज इस बजट में किसानों के लिए भी बहुत महत्वपूर्ण और बड़े निर्णय लिए गए हैं। नैनो डीएपी का उपयोग हो, पशुओं के लिए नई योजना हो, पीएम मत्स्य संपदा योजना का विस्तार हो और आत्मनिर्भर ऑयल सीड अभियान हो। इससे किसानों की आय बढ़ेगी और खर्च कम होगा। मैं एक बार फिर सभी देशवासियों को इस ऐतिहासिक बजट के लिए शुभकामनाएं देता हूं। बहुत बहुत धन्यवाद। तो आप सुन रहे थे प्रधानमंत्री பிரதமர் நரேந்திர மோடி பட்ஜெட் தொடர்பாக பேசியதை தற்போது நேரலையில் பார்த்தோம். அடுத்ததாக இந்திய தொழில் கூட்டமைப்பை சேர்ந்த உறுப்பினருடன் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சிவரஞ்சனி மேற்கொண்ட பட்ஜெட் தொடர்பான உரையாடலை தற்போது பார்க்கலாம். 2024-25 நிதியாண்டுக்கான இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவடைந்திருக்கு. இது தொடர்பாக நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தது. ஏன்னா தேர்தல் வரக்கூடிய சமயத்தில் இந்த அரசால தாக்கல் செய்யப்படக்கூடிய கடைசி பட்ஜெட் என்பதனால இந்த எதிர்பார்ப்புகள் இருந்தது. தேர்தலை ஃபோக்கஸா வச்சு இந்த பட்ஜெட் இருக்குமா அப்படின்ற எதிர்பார்ப்புலாம் நிறைய இருந்தது. ஆனாலுமே பட்ஜெட் கொஞ்சம் சுருக்கமா நிறைவடைந்திருக்கு அப்படின்னு தான் குறிப்பிடணும். இதுல என்ன எதிர்பார்ப்புகள் இருந்தது, அது பூர்த்தி செய்யப்பட்டிருக்கா அப்படின்றது தொடர்பா பேசுறதுக்காக நம்ம இடையே தொழிலதிபர்கள் இருக்காங்க. குறிப்பா சிஐஐயை சேர்ந்தவங்க. முதலாவதா நம்முடைய இருக்கிறவர் திரு கோபால் மகாதேவன், அசோக் லீலாண்ட சேர்ந்தவர். முதல்ல அவர்கிட்ட கேட்கலாம். சார், என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது இந்த பட்ஜெட்ல, அது பூர்த்தி செய்யப்பட்டிருக்கா? ஐ திங்க் இது ஒரு நல்ல பட்ஜெட் தான். இன்டரிம் பட்ஜெட்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த இன்டரிம் பட்ஜெட்டில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ப்ரீவியஸ் இயர்ஸ் க்ரோத்தை இன்னும் கொஞ்சம் ஸ்டெப் அப் பண்ணியிருக்காங்க. ஸோ 11 lakh crore ஆஃப் தி இன்வெஸ்ட்மெண்ட் தட் தேவ் டாக்ட் அபவுட் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் அ பிக் பாசிட்டிவ். இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இட் இஸ் கோயிங் டு பெனிஃபிட் லாட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இன்க்ளூடிங் ஆர் இண்டஸ்ட்ரி, த ட்ரக் இண்டஸ்ட்ரி. சிமிலர்லி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, the focus has been on R&D. that we will need to continue to build the country and technology முன்னேற்றம் பண்ணி ஆகணும்ன்றது. அவங்க மேடம் என்ன பண்ணியிருக்காங்க, ஆனரபிள் ஃபைனான்ஸ் மினிஸ்டர்னா, இப்போ இது எலெக்ஷன் இருக்கிறதுனால they have decided not to change any thing on the direct or indirect taxation. But I think overall very good budget. There is something for everyone in that, and it's a growth-oriented budget, so the growth is going to continue. Finally, I would say that the focus on fiscal discipline is to be appreciated. In the வருஷம் 5.8% சொல்லியிருக்காங்க. Next year, it is going to be 5.1%. After that, they still want to meet the target of 4.5%. If that happens, I think it's a very big positive. டிடி கேஷப், டெய்லர் ரப்பர் நிறுவனத்தை சேர்ந்தவர், அவர்கிட்ட பேசலாம். இந்த பட்ஜெட்டோட ஹைலைட்ஸா எதை பார்க்குறீங்க? ஐ திங்க் ஆல்ரெடி சார் சொன்ன மாதிரி இட்ஸ் இன்டரிம் பட்ஜெட் தான். ஸோ சாரி, பட் நம்ம எல்லாம் 3 பேரும் கொஞ்சம் ரெப்பிட்டேட்டிவ் தான் சொல்ல போகிறோம். பட் சின்ஸ் இட்ஸ் இன்டரிம் பட்ஜெட், சார் சொன்ன மாதிரி த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் they are focused a lot. 11 lakh crores increased by 11%. அவங்க 5 aqua parks அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மேபி நம்ம தமிழ்நாட்டுக்கு ஸ்பெசிஃபிக்காக நல்ல பொட்டென்ஷியல் இருக்கலாம். எக்ஸாக்ட் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணணும். பட் ப்ராப்ளி தமிழ்நாட்டுக்கும் நல்ல பொட்டென்ஷியல் இருக்கும் இதில். Then they've also announced major investments in railways. 3 railway corridors சொல்லியிருக்காங்க. For ports, for cement, and also for high density areas. So அந்த வழியாக நல்ல பொட்டென்ஷியல் இருக்குது. சார் சொன்ன மாதிரி இட்ஸ் மோர் ஆஃப் அன் இன்டரிம் பட்ஜெட். நாட் மச் சேஞ்ச் இன் டாக்ஸேஷன், திங்ஸ் லைக் தட். தேவ் ஜஸ்ட் கெப்ட் இட் ஸ்டேபிள். இதே பாத்தில் கண்டினியூ பண்ண போகிறாங்க. அண்ட் மேபி ஜூன் ஜூலை அடுத்த பட்ஜெட் வரும்போது அப்போ தான் மோர் இன்டெப்த் அனாலிசிஸ், மோர் இன்டெப்த் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வரும். இப்போதைக்கு இட்ஸ் ஜஸ்ட் டு கீப் இட் கண்டினியூஸ். அதே மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு, குறையல பெரிய அளவில் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸில், இன்னைக்கு பண்ண அனௌன்ஸ்மெண்ட்ஸில் என்ன வேலை வாய்ப்புகள் ஏற்படும்? அவங்க வெல்ஃபேர் பற்றி அவங்க நிறைய பண்ணியிருக்காங்க. நான் 2 பாயிண்ட்ல சொல்கிறேன். சில பாயிண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள், தே ஸ்போக் அபவுட் ரூஃப் சோலரைசேஷன் ஒரு பாலிசி சொல்லியிருக்காங்க. அது என்னமோ 300 யூனிட்ஸ் ஃப்ரீ பர் ஹவுஸ் ஹோல்ட் சொல்லியிருக்காங்க. அது எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸ் தெரியல. பட் அவங்க பட்ஜெட் ஸ்பீச்சில் சொல்லும்போது தி எஸ்டிமேட்டட் 15,000-18,000 rupees சேவிங்ஸ்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் டைரக்ட் சேவிங் தே ஹவ் கிவன் இன் தட் வே. இன்டைரக்ட்லி அந்த ஆக்வா பார்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணும்போது அவங்க தே செட் அப் டு 55 lakh ஜாப்ஸ் கிரியேட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. சிமிலர்லி 11,000 crore இன்வெஸ்ட்மெண்ட் இன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணும்போது அந்த வழியும் நிறைய ஜாப்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ மேபி அப்படியும் அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ மோர் இன்வெஸ்ட் பண்ணால் தான் மோர் அண்ட் மோர் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரிடக்ஷன் வில் ஆல்சோ பி தேர். ஸோ இட்ஸ் ஆல் லிங்க்ட். மேபி டைரக்டாக சொல்லலை இவ்வளோ ரெடியூஸ் பண்ண போகிறோம், இது பண்ண போகிறோம். பட் இன்டைரக்ட்லி தே ஹேவ் அட்ரஸ் ஃபியூ ஆஃப் தோஸ் இஷ்யூஸ்.
தொடர்ந்து திரு ஆர்வி சாரி அவர்கள் ஜிஹெச் இண்டக்ஷனோட எம்டி. இப்போது இவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறாங்க. கெப்பெக்ஸில் நிறையா இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக எக்கானமியை ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு போகிறது. இந்த ஒரு பேட்டர்னை வந்து நமக்கு கடந்த சில ஆண்டுகளாகவே பார்த்துட்டு வரும். இந்த முறை அது மாறலாம், இல்லை அதே தொடரலாம் தான் பார்க்கப்படுச்சு. இப்போ அது அதே பேட்டர்ன் தான் தொடர்ந்துருக்கு அப்படின்னு குறிப்பிடலாம் இல்லையா இந்த இன்டர்ம் பட்ஜெட்? ஆமாம், இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இன்வெஸ்ட் பண்ணால் இட் இஸ் தி எக்கானமி டிரைவர். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்போதுமே எக்கானமி டிரைவர் தான். பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்லியிருக்காங்க 11.11 lakh crore இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இதை தவிர டூரிசமுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஃபார் த ஸ்டேட்ஸ் டு இன்வெஸ்ட் இன் டூரிசம். அதை தவிர R&Dயில் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். இதை தவிர யூ டாக்கிங் அபவுட் இவி பாலிசி எடுத்திங்கன்னா அதுலேயும் இதே மாதிரி தான் இருக்குது. இப்போ இதெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் போடும்போது என்னாகும், இப்போது மெஷினரி ஃபார் மூவிங் தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு மெஷினரிஸ் தேவைப்படுது. ரைட் ஃப்ரம் ட்ரக்ஸ் ஆன்வர்ட்ஸ், எர்த் மூவர்ஸ் அது. ஸோ அந்த இண்டஸ்ட்ரி க்ரோ ஆகும். ஸோ அந்த இண்டஸ்ட்ரி க்ரோ ஆகும்போது அதுக்கு சப்போர்ட்டிங் இண்டஸ்ட்ரீஸ் க்ரோ ஆக போகுது. அந்த சப்போர்ட்டிங் இண்டஸ்ட்ரீஸ் க்ரோ ஆகும்போது பீப்புள் ஹேவ் மணி இன் ஹேண்ட். ஸோ வென் யூ ஹேவ் மணி இன் ஹேண்ட், then the money is put back into the society. So this is how economy drive happens. So ellarkittiyume there's going to be living standard which is going to go up because of this also. Idu or side. Then ipo pathina ports and seashore tourism adu infrastructure development ku sollirukkranga. அந்த மாதிரி வரும்போது திருப்பி சவுத் இந்தியா நம்ம we have a long coast தமிழ்நாட்டில். So that will be a big advantages for us to use this fund also for infrastructure growth. இதெல்லாமே இப்போ கேஷவ் சொன்ன மாதிரி 55 லட்சம் எம்ப்ளாய்மெண்ட் வரும் only by aqua parks. பட் மற்றதெல்லாம் கம்பேர் பண்ணிங்கன்னா there is going to be a lot of employment. இது தவிர we are also expecting women to be employed. So இன்னைக்கு வந்து probably many houses have one man working. So women employment-க்கும் there is a lot of opportunities when you go into rural. இப்போ அக்ரிகல்ச்சரில் PPP பற்றி பேசினாங்க. ஸோ அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸை இண்டஸ்ட்ரியலைஸ் பண்ணுறாங்க, கமர்ஷியலைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ தட் இஸ் அனதர் டிரைவர் விச் வில் இன்க்ரீஸ் எம்ப்ளாய்மெண்ட் இன் த ரூரல் ஏரியா. ஸோ எல்லாம் சேர்ந்து ஐ திங்க் த பட்ஜெட் சீம்ஸ் டு பி குட். ஆஸ் இன்டர்ம் பட்ஜெட்டில் இவ்வளோ தான் பண்ண முடியுங்கிறது ஒரு நம்பிக்கை. 2024-2025 நிதியாண்டுக்கான மத்திய இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த பட்ஜெட் தொடர்பான பல்வேறு தரப்பினருடைய கருத்துக்களை இன்று காலை முதல் கேட்டறிந்து வருகிறோம். அதேபோன்று இந்திய தொழில் கூட்டமைப்பு நிர்வாகிகளுடைய கருத்துக்களையும் கேட்டோம். அரங்கத்திற்கு வந்து எங்களோட நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க திரு சேகர். உங்களை கருத்துக்களுக்கும் வருகை வாய்க்கும் மிக்க நன்றி. மற்ற செய்திகளை ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். காலை 9 மணிக்கு 60 நிமிடங்கள் இடைநில்லா செய்திகள், 1 நிமிட தொகுப்புகளின் அணிவகுப்பு, சூப்பர் 60 நாள்தோறும் காலை 8 மணிக்கு உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில். குற்றம் காரணம் முதல் தண்டனை வரை, பதைபதைக்க வைக்கும் ஒவ்வொரு நொடியும், விலகாத மர்மத்தின் மறுபக்கத்தை தவறவிடக்கூடாத தடயங்களோடு அனைத்து கோணங்களிலும் அடியோடு அலசும் கிரைம் டைம். நாள்தோறும் பிற்பகல் 1:30 மணி, மாலை 4:30 மணி மற்றும் இரவு 10 மணிக்கு. உண்மையின் முகமாக, உங்களின் குரலாக எப்போதும் இருக்கும் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் சொல்லதிகாரம். தினமும் இரவு 7:50 மற்றும் 11 மணிக்கு சொல்லதிகாரம். பவர்ட் பை ஃபைப்ரோ சுவிட்சஸ், ஸ்விட்ச் டு ஸ்மார்ட். இன்றைய செய்தி, இந்த நொடியின் விவாதம்.
தர்ம யுத்தம் 2.0 தொடங்குறாங்கிறாரு. ஒட்டுமொத்த நாளின் 1 மணி நேர முகம். கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் பெருமளவு நிறைவேற்றப்படலன்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. 10 ஆண்டு காலத்தில் செய்த இது நான் சொல்லுங்கள், நாங்களும் பட்டியல் தருகிறோம். அரசியல் சதுரங்கத்தின் வியூகங்களை உடைக்கும் களம். நாடாளுமன்ற தேர்தலுக்கான இந்த கூட்டணி அப்படியே தொடருமா? பாஜகவும் பாமகவும் இருக்கிற தேதி விடுதலை சிறுத்தைகள் இருக்காது. அமமுகவுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? 24க்கு காங்கிரசும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. கேள்வி கணைகளை விடை தேடி திருப்பும் வணக்கம் தமிழ்நாடு. திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 9 மணிக்கு. 60 நிமிடங்கள் இடைநில்லா செய்திகள். 1 நிமிட தொகுப்புகளின் அணிவகுப்பு. சூப்பர் 60 நாள்தோறும் காலை 8 மணிக்கு உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில். குற்றம் காரணம் முதல் தண்டனை வரை, பதைபதைக்க வைக்கும் ஒவ்வொரு நொடியும், விலகாத மர்மத்தின் மறுபக்கத்தை தவறவிடக்கூடாத தடயங்களோடு அனைத்து கோணங்களிலும் அடியோடு அலசும். கிரைம் டைம். நாள்தோறும் பிற்பகல் 1:30 மணி, மாலை 4:30 மணி மற்றும் இரவு 10 மணிக்கு. உண்மையின் முகமாக, உங்களின் குரலாக எப்போதும் இருக்கும் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் சொல்லதிகாரம். தினமும் இரவு 7:50 மற்றும் 11 மணிக்கு சொல்லதிகாரம். பவர்ட் பை ஃபைப்ரோ சுவிட்சஸ், ஸ்விட்ச் டு ஸ்மார்ட். இன்றைய செய்தி, இந்த நொடியின் விவாதம். தர்ம யுத்தம் 2.0 தொடங்குறாங்கிறாரு. ஒட்டுமொத்த நாளின் 1 மணி நேர முகம். கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் பெருமளவு நிறைவேற்றப்படலன்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. 10 ஆண்டு காலத்தில் செய்த இது நான் சொல்லுங்கள், நாங்களும் பட்டியல் தருகிறோம். அரசியல் சதுரங்கத்தின் வியூகங்களை உடைக்கும் களம். நாடாளுமன்ற தேர்தலுக்கான இந்த கூட்டணி அப்படியே தொடருமா? பாஜகவும் பாமகவும் இருக்கிற தேதி விடுதலை சிறுத்தைகள் இருக்காது. அமமுகவுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? 24க்கு காங்கிரசும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. கேள்வி கணைகளை விடை தேடி திருப்பும் வணக்கம் தமிழ்நாடு. திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 9 மணிக்கு. 60 நிமிடங்கள்